Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and now is Shravanee Ma'am. Okay, so இன்னும் நமக்கு just one day தான் டைம் இருக்கு. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு. 12th chemistry உடைய first half yearly exam நம்ம எழுத போறோம், right? full portion test எழுத போறோம். மொத்தம் 15 chapters இருக்கு. எப்படி படிக்கிறது, எதை படிக்கிறது, எதை விடுறது அப்படி நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. Yes, I know so many of you are waiting. Okay, so நம்ம லைவ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூப்பர் கைஸ், இன்னைக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வால்யூம் 1ல இருக்கக்கூடிய ஹை பிரியாரிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மஸ்ட் டு நீங்க மிஸ் பண்ணிட்டு போகவே கூடாது எக்ஸாமுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चंस எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? சோ வால்யூம் 1 இன்னைக்கு என்னனாலும் முடிச்சிட்டு தான் நம்ம தூங்குறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு சபதத்தை எடுத்துக்கலாமா? நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, சோ லாஸ்ட் மினிட்ல நம்ம கஷ்டமா ஏதோ ஒரு 5 மார்க் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு क्वेश्चनலயே ஸ்டக் ஆகி இருக்காம நிறைய படிக்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 80 क्वेश्चंस கிட்ட படிக்க போறோம். 80 to 90 क्वेश्चंस கிட்ட படிக்க போறோம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எக்ஸைட்டடா இருக்கீங்களா? எல்லாரும் தீ மின்னல் பேட்ச் சாட்ல வந்து தீ மின்னல் போடுங்க பார்க்கலாம். பாய்ஸ் எல்லாரும் தீ போடுங்க, गर्ल्स எல்லாரும் மின்னல் போடுங்க. சரியா? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுப்பா, because today is going to be a big day. ஓகே, நம்ம லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம், but still first volume முடிக்கிற வரைக்கும் I am going to help you out. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எத்தனை பேர் இன்னைக்கு நியூவா கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? நியூ அப்படின்னு சாட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா முடியும்பா, உங்களால நிச்சயமா முடியும். ரிமெம்பர் கட் ஆஃப், ரைட்? கட் ஆஃப்க்கு நமக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஓகே, சோ இன்னைக்கு 90 क्वेश्चंस தாண்டி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஒரு சாப்டர்ல இருந்துமே. ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போற क्वेश्चंस எல்லாமே previous year half yearly question papers. நான் உங்களுக்கு ஒரு செட் கொடுத்தேன் இல்லையா? PDF உங்க எல்லாருக்கும் கொடுத்தேன் இல்லையா? previous year half yearly question paper. அதுல வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடா இம்பார்ட்டண்டா கேட்ட எல்லா क्वेश्चनயுமே நம்ம இன்னைக்கு வந்து ரீகால் பண்ண போறோம். ஓகே, क्वेश्चन பேப்பர்ஸ் யாரெல்லாம் இன்னும் படிக்காம இருக்கீங்களோ அதுல இருக்கிற எல்லா क्वेश्चन பேப்பருமே இன்னைக்கு நம்ம ரீகால் பண்ண போறோம். ஓகே, சோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பரா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேப்பா. சோ இப்போ நம்ம வரிசையா ஆர்டராவே போலாம். இன்னைக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கலாம். நிதானமா நான் ஒரு ஸ்பீட்ல போறேன். ஓகே, லாஸ்ட் மினிட்னால நான் ரொம்ப ரஷ் அப் பண்ணல, ரொம்ப ஸ்லோ டவுனாவும் போல. தேவையான ஸ்பீட்ல நான் வந்து போறேன். ஒரு சாப்டரும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த லைவ் கடைசி வரைக்கும் டிட்டர்மின்டா ஃபோக்கஸ்டா இருக்க யாரெல்லாம் ரெடின்னு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கூட இந்த லைவ் கடைசி வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு யாரெல்லாம் ரெடி? ரைட்? சோ யார் வேணா வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கலாம், பட் லாஸ்ட் வரைக்கும் நமக்குன்னு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு ஃபோக்கஸ். யாரெல்லாம் இருக்கீங்க? ரெடி? சூப்பர். ஓகே, இப்போ ரெடின்னு கமெண்ட் பண்றவங்க எத்தனை பேர்? 734 வாட்சிங் நவ. சீக்கிரம் அது வந்து 1000 வந்துரும்னு நினைக்கிறேன். 730 வாட்சிங். லைக் என்னப்பா ரொம்ப கம்மி லைக்ஸ் தான் காட்டுது. எல்லாருமே லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணியாச்சு இல்லையா? சூப்பர், ஸ்டார்ட் பண்ண போறோம். எத்தனை பேர் கடைசி வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பர். எஸ், சோ லெட்ஸ் கோ வித் தி சாப்டர் 1. ஓகே, யா. So chapter 1ல பாத்தீங்க அப்படினா first question, what is the difference between mineral and then ore? Okay, what is the difference between mineral and ore? live கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு இந்த PDF இருக்கு இல்லையா, நான் இப்போ டீச் பண்றேன் இல்லையா, அந்த complete PDF live chatலயே நான் உங்களுக்கு தரேன். live chatலயே தரேன். சரியா? நீங்க live விட்டு போயிட்டீங்கன்னா you won't get that. chapter முடிக்க நம்ம தரேன். ஓகே, சூப்பர். சோ மினரலுக்கும் ஓருக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? ஓகே, மெட்டலர்ஜி அப்படிங்கறதே நம்மளுடைய எர்த் கிரஸ்ட்ல இருந்து மைன் பண்ணி நம்ம வந்து மினரலை எடுக்கிறோம். அதுல இருந்து தான் அந்த மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் நம்ம, இல்லையா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா mineral இருக்கா, the naturally occurring substance which contains metal in the free state or in the form of its compound. இப்போ நமக்கு மெட்டல் வேணும்னா அது அப்படியே பியூரா இருக்காது, அது கூட மணல், கல்லு, பாறை, வேற ஏதாவது எலிமெண்ட் எல்லாம் கம்பைன் ஆகி தான் இருக்கும். எனக்கு அப்படியே அயன் வேணும்னா அயன் மட்டும் பியூரா இருக்காது, வேற ஏதாவது எலிமெண்ட்ஸ் மத்ததும் வந்து கம்பைன் ஆகி தான் இருக்கும். சோ அதெல்லாம் தான் நம்ம மினரல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எந்த மினரல் எல்லாம் எனக்கு தேவையான மெட்டலுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு அலுமினியம் வேணும்னாலே அலுமினியம்ல நிறைய மினரல் இருக்கும், பட்
எந்த மினரல்ல அலுமினியம் உடைய பர்சன்டேஜ் அலுமினியம் உடைய காம்போசிஷன் அதிகமா இருக்கும், எந்த மினரல்ல இருந்து நான் ஈஸியாவோ சீப்பராவோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ, ஓகே, எந்தெந்த மினரல்ல இருந்து ஈஸியாவோ ரொம்ப சீப்பராவோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரல்ஸ் எல்லாம் தான் நம்ம ஓர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதெல்லாம் தான் நம்ம ஓர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, the naturally occurring substance which contains metal in the free state or in the form of compound. metal வந்து free stateல இருக்கலாம் இல்லனா compound-ஆ வந்து இருக்கலாம், அதுதான் வந்து mineral. ஓர் பாருங்களேன், an ore is a mineral which contains high percentage of metal. அந்த மெட்டல் வந்து ஹை பர்சன்டேஜ்ல இருக்கும், which it can be easily and economically extracted. economically-னா சீப்பரா, ஓகேவா? சோ எந்த மினரல்லாம் நம்ம மெட்டலோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ, ஹை பர்சன்டேஜா இருக்கோ, அப்புறம் ஈஸியாவோ சீப்பராவோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரல்ஸ் நம்ம ஓர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மினரல்ஸ ஓர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், all minerals are not ores. எல்லா மினரல்ஸும் ஓர்ஸ் கிடையாது, பட் எல்லா ஓர்ஸ்மே மினரல்ஸ் தான். பட் all ores are minerals. இப்போ அலுமினியம்க்கு கிளேலாம் வந்து மினரல், பட் பாக்சைட் இஸ் அலுமினியம் உடைய ஓர். ஏன்னா பாக்சைட்ல அலுமினியம் உடைய காம்போசிஷன் அதிகமா இருக்கு. கிளியரா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஒரு क्वेश्चनும் கிளியர் 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 அப்படினா கண்டிப்பா கிளியர் அப்படின்னு வந்து சாட்ல சொல்லுங்க. Okay, so what is a mineral? Naturally occurring substance. Okay, naturally occurring substance. அதுல மெட்டல் வந்து either free stateலயோ இல்ல combined stateலயோ இருக்கும். எந்தெந்த மினரல்லாம் நம்மளுடைய தேவையான மெட்டலுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ, ஈஸியாவும் சீப்பராவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து ஓர். சூப்பர் பா, எல்லாருக்கும் கிளியர். இப்போ நம்ம அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन குள்ள போயிடலாம், which is define gangue and then slag. Okay, gang அப்படினா என்ன தெரியுமா? எனக்கு இப்ப மெட்டல் வேணும் அப்படினா நான் இப்போ எடுத்து கிரஸ்ட்ல பாக்குறேன், எர்த் கிரஸ்ட்ல தோண்டி எடுக்கிறேன், அதாவது இந்த மினரல் ஓர் இதெல்லாம் எடுக்கிறேன். அந்த ஓர் வந்து அப்படியே பியூரா இருக்குமா? இருக்காது. அது கூட மணல், கல்லு, பாறை, ராக், இந்த மாதிரி நிறைய பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பிசிக்கல் மண்ணு இம்பியூரிட்டிஸ் வந்து இருக்கும். அததான் gang அப்படின்னு சொல்றோம். The ore is associated with non-metallic impurity. அது மெட்டல்லாம் கிடையாது, non-metallic impurity. எப்படி இருக்கும் நமக்கு? அது வந்து rocky materials and siliceous matter. siliceous matterனா மணல், மணல் சரியா? மணல், மண்ணு, இததான் நம்ம siliceous matter அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? சோ rocky impurity and siliceous matterலாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? gang அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ what is a gang? The non-metallic impurity. நமக்கு தேவையில்லாத non-metallic impurity, அதுக்கப்புறமா rocky materials and siliceous matter. தேவையில்லாத இந்த impurities எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? We are calling it as the gangue. Okay? சூப்பர். அடுத்த slag அப்படினா என்னது? 10th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம இத பத்திலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஃப்ளக்ஸும் கேங்கும் ஆட் பண்ணா அதுக்கு பேரு slag. ஓகேவா? ஃப்ளக்ஸும் கேங்கும் ஆட் பண்ணா அதுக்கு பேரு வந்து slag. நமக்கு இப்ப கேங்னா என்னன்னு தெரியும்? இம்பியூரிட்டி. அந்த கேங்கை ரிமூவ் பண்ணதான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்றோம். அந்த கேங்கை வெளியில ரிமூவ் பண்றதுக்கு தான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்றோம். சோ அது ரெண்டும் சேர்ந்தா slag. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இந்த SiO2 இருக்கு இல்லையா? இதுதான் எனக்கு தேவையில்லாத கேங், இதுதான் தேவையில்லாத கேங். இப்போ நான் அதுக்கு என்ன ஆட் பண்றேன்னா ஃப்ளக்ஸ் லைன், ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன், குயிக் லைன் ஆட் பண்றேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா மாறிடுறாங்க. சூப்பரா? கிளியரா? யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம limitations of Ellingham diagram, the most repeated questions அப்படின்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? the most repeated question அப்படின்னு வெச்சுக்கலாம். what are all the limitations of Ellingham diagram? முதல்ல இந்த Ellingham diagram ஏன் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வருவோமா? சூப்பர், நிறைய பேர் பயங்கர enthusiastic-ஆ ஒரு क्वेश्चन கிளியர்னா அழகா அனுப்புறீங்க. சூப்பர் பசங்களா. ஓகேவா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஃபோக்கஸ்டா கவனிக்கிறோம், இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஒரு ஆர்வமா கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கவனிக்கிறோம். இதே மாதிரியே
டெய்லி நம்ம எக்ஸாம் இல்லாதப்பையும் படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எக்ஸாம் முடியறப்போ நீங்க எல்லாருமே என்னுடைய பெஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நிம்மதியா எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வரணும். எனக்கு வந்து நீங்க யாருமே ஐயோ இந்த 5 மார்க் கொஞ்சம் படிச்சிருந்தா வாங்கியிருக்கலாமே, அச்சோ இதனால இந்த ஒரு 4 மார்க் போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வரக்கூடாது. யூ நீட் டு கிவ் யோர் பெஸ்ட். உங்க பெஸ்ட் என்னவோ அதை நீங்க கொடுத்துடணும். சரியா? ஓகேவா? அப்பதான் நம்ம ஆசைப்பட்ட காலேஜ் நமக்கு வந்து தேடி வரும். ஓகே, சூப்பர்ப்பா. இப்போ லிமிடேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட் எந்த மெட்டலை வச்சு நான் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஃபைண்ட் பண்றதுக்காக தான், ஜஸ்ட் a minute. ஓகே, சோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜஸ்ட் a minute guys, க்ளோஸ் ஆயிடுச்சு சாட். யா, சோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து எல்லிங்கம் டயக்ராமை வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ அந்த எல்லிங்கம் டயக்ராம்க்கு என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த thermodynamic feasibility. feasibilityனா பாசிபிலிட்டி, வாய்ப்புகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இப்ப எல்லிங்கம் டயக்ராம் வந்து thermodynamic feasibility, அதாவது temperature related, இததான் நம்ம thermodynamic அப்படின்னு சொல்றோம். இந்த thermodynamic feasibility பத்தி தான் பேசுதே தவிர it does not tell anything about the rate of the reaction. அந்த ரியாக்ஷன் உடைய ரேட்டை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஓகே, சோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம்ல முக்கியமா என்னது, thermodynamic feasibility பத்தி எல்லிங்கம் டயக்ராம்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுல நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி சுத்தமா சொல்லவே இல்லை. Okay, it does not give any idea about the possibility of other reactions that might be taking place. Okay, இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல நிறைய சைடு ரியாக்ஷன்ஸும் நடக்கும். மெயின் ரியாக்ஷன் மட்டும் இல்ல, சைடு ரியாக்ஷன்ஸும் நடக்கும். வேற பாசிபிலிட்டிஸும் நடக்கும். ஏன் இதுக்கு பதிலா இப்படி ஆனா என்ன அப்படின்னு வேற பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸும் இருக்கும். அதை பத்தி எல்லிங்கம் டயக்ராம் பேசவே இல்லை. சரியா? அதை பத்தி எல்லிங்கம் டயக்ராம் பேசவே இல்லை. It does not give நேல் மக், உங்க பேரே தெரியல, நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11th 12th சாப்டரோட ABCD டைப் ஆஃப் क्वेश्चंस கேக்குறீங்க. கரெக்ட் தான். ஆனா ABCD டைப் ஆஃப் क्वेश्चंसல இருந்து கண்டிப்பா நமக்கு கம்பல்சரி வரப்போகுது, ஒரு 5 மார்க் வரப்போகுது. 10 மார்க்னே வெச்சுக்கோயே, மீதி உள்ள 60 மார்க்குக்கு நம்ம படிக்கணுமா இல்லையா? ரைட்? இப்போ இருக்கிறத விட்டுட்டே எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்க வேண்டாம். நான் கண்டிப்பா சொல்லி தரேன். எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸுமே சொல்லி கொடுத்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் கைஸ். ஓகே, சோ சாப்டர் 11ல இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சாப்டர் 12ல இருக்கக்கூடிய ஆல் நேமிங் ரியாக்ஷன் அண்ட் சாப்டர் 13ல இருக்கக்கூடிய ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி அதெல்லாம் வீடியோவா இருக்கு. ஓகேவா? இது ஒரு 1 hour, இது ஒரு 1 hour, இது ஒரு 1 hour, ஒரு 3 ஹார்ஸ்க்கு கண்டென்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் நேமிங் ரியாக்ஷன் அனுப்பினா கஷ்டம் உங்களுக்கு. இப்போ நான் இது பண்ண அதனால வீடியோவா மொத்தமா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறேன். இப்போ இதை கவனிங்க எல்லாரும். ஓகே, இப்போ இது எல்லாருமே கவனிங்க. ஓகே, ப்ராப்ளம்ஸ் நடத்துவேன் காயத்ரி, ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா நடத்துவேன். இப்போ இது கவனிக்கலாமா? ஓகேப்பா. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா possibility of other reactions வந்து எல்லிங்கம் டயக்ராம் சொல்லவே இல்லை. possibilities of other reactions பத்தி எல்லிங்கம் டயக்ராம் நமக்கு சொல்லவே இல்லை. The interpretation of delta G is based on the assumption that reactants are in equilibrium with the product, which is not always true. இப்போ எல்லிங்கம் டயக்ராம்ல அவங்க கன்சிடர் பண்ணிருக்கிறதே எல்லா ரியாக்ஷனும் எப்பயுமே வந்து ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க. அப்படியா? Is that true? எல்லா ரியாக்ஷனும் எப்பயுமே ஒன்னும் நமக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்காது. அப்போ இந்த டெல்டா ஜி இன்டர்பிரேஷன் நமக்கு தப்பா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ 3 பாயிண்ட்ஸ் தான்ப்பா. எல்லாரும் கரெக்டா லிசன் பண்ணுங்க. எல்லிங்கம் டயக்ராம் தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி பத்தி மட்டும் தான் பேசுதே தவிர ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பத்தி பேசவே இல்லை. ஓகே, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பத்தி பேசவே இல்லை. பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அதர் ரியாக்ஷன்ஸ் பத்தி நம்மளுடைய எல்லிங்கம் டயக்ராம் பேசவே இல்லை. அண்ட் தென் எல்லா ரியாக்ஷனும் எப்பயுமே வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்களே தவிர ஈக்குலிபிரியம்ல இல்லைன்னா டெல்டா ஜி வேல்யூ என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி பேசல. ஓகேவா? 3 லிமிடேஷன்ஸ் இருக்கு. இஸ் தட் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन போலாம். What is the role of என் கூட கரெக்டா நீங்க கோஆபரேட் பண்ணீங்க அப்படின்னா நான் அழகா உங்களுக்கு நான் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு வந்த 80 to 90 क्वेश्चनையும் சொல்லி கொடுத்துருவேன். பட் நடுவுல குவிஸ் வேணும், நேமிங் ரியாக்ஷன் வேணும், ப்ராப்ளம் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா கஷ்டம். எல்லா நேமிங் ரியாக்ஷனும் சொல்லி கொடுத்து வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டேன். டாப் 10 ப்ராப்ளம்ஸுக்கு போன வாரமே வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். சரியா? நீங்க கேட்கறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க தேடி போய் பாருங்க, இல்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு லிங்க் தரேன். இப்போ என்ன கோஆபரேட் பண்ணி இது கவனிச்சீங்கன்னா டுடே ஐ வில் மேக் ஷூர் ஐ வில் மேக் யூ லேர்ன் 80 to 90 கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பட் நீங்க கோஆபரேட் பண்ணலனா லாஸ் உங்களுக்கு தான். ஓகே, யா. What is the role of quicklime in the extraction of Fe2O3? Fe2O3 உடைய extractionல quicklime நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா we are using quicklime as a flux. ஓகே, போன ரியாக்ஷன்ல நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன்ல அதாவது ஒரு மெட்டலர்ஜி ஒரு ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்ல நமக்கு தேவையில்லாத கேங் இருக்கும் இல்லையா, தேவையில்லாத இம்பியூரிட்டி கேங் இருக்கும். அந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்கு நான் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்றேன். ஏன்னா ஃப்ளக்ஸ் கேங் கூட சேர்ந்து ஸ்லாகா வெளில போயிடும். ஞாபகம் இருக்கா? ஃப்ளக்ஸ் கேங் கூட சேர்ந்து ஸ்லாகா வெளில போயிடும். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து SiO2 தான் கேங். SiO2 தான் கேங், நமக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி. இந்த தேவையில்லாத இம்பியூரிட்டி பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கு தான் போலீஸ் மாதிரி யார் வராங்க? CaO லைம் கால்சியம் ஆக்சைடு வருது. ஓகேவா? சோ கால்சியம் ஆக்சைடு SiO2 கூட சேர்ந்து கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா வெளியில போயிடுது. ஒரு வாட்டி படிச்சு பார்க்கலாமா? In this extraction a basic flux quicklime is used. நம்ம quicklime fluxa யூஸ் பண்றோம். Since the silica gang present in the ore is acidic, இங்க இருக்கக்கூடிய இந்த சிலிக்கா இருக்குயா, மண்ணு தான்ப்பா சிலிக்கா, மண்ணு தான் சிலிக்கா. சரியா? இந்த சிலிக்கா பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கு? நமக்கு அசிடிக்கா இருக்கு. இந்த சிலிக்கா வந்து நமக்கு அசிடிக்கா இருக்கு. சோ இந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக தான் நான் பேசிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன். நான் என்ன பண்றேன்? பேசிக் ஃப்ளக்ஸ் கால்சியம் ஆக்சைடு லைம் யூஸ் பண்றேன். இதுதான் வந்து நம்ம லைம். ஓகே, லைம் வந்து நான் யூஸ் பண்றேன். சோ தட் ஸ்லாகா வெளில போயிடுது, கால்சியம் சிலிகேட்டா வெளில போயிடுது. கம்பைன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கால்சியம் சிலிகேட் ஸ்லாக். கிளியரா? Is that clear? யாருக்கெல்லாம் கிளியர்? சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா யாரும் நடுவுல சாட்டே வரக்கூடாது. ஒரு क्वेश्चन முடிச்சோன்னா கிளியர் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு அழகா வரணும். ஓகே, சூப்பர். Write about the Mons process. ரெண்டு ப்ராசஸ் இருக்குப்பா. Mons process, Van Arkel method. ஓகேவா? சோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ நம்ம இம்பியூரான மெட்டலை பியூரிஃபை பண்ண, அதாவது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு இம்பியூர் மெட்டலை பியூரிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்றோம். அதுல ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் மான்ஸ் ப்ராசஸ். ஓகே, எஸ், த இம்பியூர் நிக்கல் இஸ் heated in a steam of carbon monoxide. இப்போ நான் இங்க எடுத்துட்டு இருக்கிற இந்த நிக்கல் தான் வந்து இம்பியூர் நிக்கல். இம்பியூர். ஓகே, இப்போ இந்த क्वेश्चனை வேற எப்படி கேட்கலாம் நான் சொல்றேன், தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. Write the refining process of nickel. இல்லனா how will you refine nickel அப்படின்னு கேட்பாங்க. தயவு செய்து நான் இப்ப சொல்றத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆமா, எல்லா क्वेश्चனையும் ரிவைஸ் பண்ண போறோம்ப்பா இப்போ. பிகாஸ் மான்ஸ் ப்ராசஸ் படிச்சிட்டீங்க, அது எப்படி கேட்கலாம்? நிக்கல் ரிஃபைனிங், how will you refine nickel அப்படி சொல்லி மாத்தி கேட்கலாம். நம்ம படிக்கல நினைச்சு விட்டு வந்துடாதீங்க. ஏன்னா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன். ஓகே, யா. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த இம்பியூர் நிக்கல். இந்த நிக்கல் பியூரா இல்ல, அது கூட கார்பன் மோனாக்சைடை நான் ஹீட் பண்றேன். எவ்வளோ? 350 கெல்வின்ல. ஓகே, 350 கெல்வின் டெம்பரேச்சர்ல கார்பன் மோனாக்சைடு கூட நான் வந்து ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ தே ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் நிக்கல் டெட்ரா கார்போனில். நிக்கல் டெட்ரா கார்போனில் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. எல்லாரும் கை கூட கரெக்டா ரிமெம்பர் பண்ணுங்க பார்க்கலாம். இம்பியூர் ஆன நிக்கல கார்பன் மோனாக்சைடு கூட 350 கெல்வின்ல ஹீட் பண்ணனா நிக்கல் டெட்ரா கார்போனில் கிடைக்கும். அதனால தான் 4 கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிறோம். நிக்கல் டெட்ரா கார்போனில் நம்ம வந்து
கிடைக்குது. இப்போ இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில்ல இருந்து நான் இந்த நிக்கலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டா பியூர் நிக்கல் கிடைச்சிரும். இந்த நிக்கலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டா பியூர் நிக்கல் கிடைச்சிரும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன் ஹீட்டிங் த நிக்கல் டெட்ரா கார்போனில், இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில அகைன் நான் ஹீட் பண்றேன். எப்படி 460 கெல்வின், அங்க 350, இங்க 110 எக்ஸ்ட்ரா 460 கெல்வின்ல ஹீட் பண்றப்போ நிக்கல் தனியாவோ கார்போனில் தனியாவோ பிரிஞ்சிரும். ஐடியா புரிஞ்சுதா? இதே ஐடியா தான் அடுத்த क्वेश्चनக்கும் யூஸ் பண்ண போறோம், வான் ஆர்கல் மெத்தடுக்கும். எல்லாருக்கும் கிளியரா? சூப்பர். ஃப்ளக்ஸ் எல்லாமே பேஸா? லைஃப் சேஞ்சர். நல்ல क्वेश्चन பா. ஃப்ளக்ஸ் எல்லாமே பேஸ் கிடையாது. ஓகே, ஃப்ளக்ஸ் எல்லாமே பேஸ் அப்படிலாம் கிடையாது. அசிடிக் ஃப்ளக்ஸும் இருக்கு, பேசிக் ஃப்ளக்ஸும் இருக்கு. நம்ம கேங் அசிடிக்கா இருந்தா பேசிக் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம கேங் வந்து பேசிக்கா இருந்தா அசிடிக் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கரெக்டா வாங்க. இப்போ என்னப்பா பண்ணிருக்கோம், நிக்கல கார்பனில் கூட ஹீட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நிக்கல வந்து CO கார்பன் மோனாக்சைடு கூட 350 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்றப்போ நிக்கல் டெட்ரா கார்போனில் கிடைக்குது, நிக்கல் டெட்ரா கார்போனில் நமக்கு கிடைக்குது. இப்போ அந்த நிக்கல் டெட்ரா கார்போனில 460 கெல்வின்ல ஹீட் பண்றப்போ நமக்கு நிக்கல் தனியாவோ கார்பன் மோனாக்சைடு தனியாவோ பிரிஞ்சிருது. இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஓகேப்பா. சோ இப்போ இதே ப்ராசஸ் தான் வான் ஆர்கல் மெத்தடுக்கும் யூஸ் பண்றோம். இப்போ இந்த வான் ஆர்கல் மெத்தட் क्वेश्चन எப்படி தெரியுமா உங்களை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எக்ஸாமினர் கேட்கலாம். ரிஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் டைட்டானியம் அப்படி கேட்கலாம். சரியா? ரிஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் டைட்டானியம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எப்படி கேட்கலாம், ஜிர்கோனியம் அப்படின்னு கேட்கலாம். இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் இல்ல உனக்கு எங்க போனாலும் கிடைக்காது. சரியா? நீங்க உங்க ஸ்கூல்ல கிளாஸ் நீங்க நல்லா கவனிச்சிருந்தா உங்களுக்கு இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்லனா இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு क्वेश्चन கரெக்டா படிச்சுட்டு வேற விதமா கேக்குறப்போ நம்ம எழுத முடியாம போயிடக்கூடாது. ஓகே, கவலைப்படாதீங்க மாணிக்க வாசகம், நம்ம படிக்கலாம். பட் கவனிங்க. ஓகே, ஒன் அட் அ டைம் பா. இப்போ கிளாஸ் கவனிங்க. சரியா? அது வேணும் இது வேணும் இது வேணும் வேண்டாம். இப்போ இந்த கிளாஸ கவனிங்க, அவ்வளவுதான். சரியா? அதை தாண்டி எனக்கு வேற எந்த பேச்சுமே சாட்ல வரவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு மெசேஜ் போடுறது அடுத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, சூப்பர். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த thermal decomposition of the metal compound. thermal decomposition னா என்னது? ஹீட் யூஸ் பண்ணி டீகம்போஸ் பண்றோம். ஓகேவா? ஹீட் யூஸ் பண்ணி டீகம்போஸ் பண்றதுக்கு பேர் தான் thermal decomposition. ஓகே, சூப்பர். இங்க நான் எடுத்துட்டு இருக்கிற இந்த டைட்டானியம் பாத்தீங்க அப்படின்னா I can take either titanium or zirconium. ஓகே, இப்போ இந்த டைட்டானியம் எப்படி இருக்கு? இம்பியூரா இருக்கு. ஓகே, இந்த டைட்டானியம் எப்படி இருக்கு? இம்பியூரா இருக்கு. இப்போ இந்த டைட்டானியம் நான் அயோடின் கூட ரியாக்ட் பண்றேன். இந்த டைட்டானியம் அயோடின் கூட ஹீட் பண்றேன். 550 கெல்வின் டெம்பரேச்சர் மறந்துடாதீங்க, 550 கெல்வின். ஓகே, இப்போ டைட்டானியம் டெட்ரா அயோடைட் ஃபார்ம் ஆகுது. போன ரியாக்ஷன்ல, அதாவது மான்ஸ் ப்ராசஸ்ல நான் என்ன ரியாக்ட் பண்ணேன்? மான்ஸ் ப்ராசஸ்ல நம்ம நிக்கல் கூட எதை ரியாக்ட் பண்ணோம்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். மான்ஸ் ப்ராசஸ்ல நிக்கல் கூட எதை ரியாக்ட் பண்ணோம்? நான் அந்த மாதிரி क्वेश्चन கேட்பேன் நடுவுல. வெரி குட் பா, அன்னோன் கரெக்டா சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் அன்னோன் தான் சொன்னாரு. ஓகேவா? CO கார்பன் மோனாக்சைடு. இங்க பாருங்க அயோடின். இந்த மாதிரி தான் நம்ம ஒன்னு படிச்சுட்டு அடுத்தது ரீகால் பண்ணி. ஓகே, இங்க இம்பியூரா இருக்கு, அயோடின் கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ டைட்டானியம் டெட்ரா அயோடைட். அங்க போன ரியாக்ஷன்ல நிக்கல் டெட்ரா கார்போனில் கிடைச்சது இல்லையா? ஓகே, இப்ப இந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைடு இருக்கு இல்லையா, அத நான் 1800 கெல்வின்ல ஹீட் பண்றேன். ஓகே, 1800 கெல்வின்ல நான் ஹீட் பண்றப்போ எனக்கு பியூர் டைட்டானியமும் இந்த அயோடினும் தனியா பிரிஞ்சு வந்துருது. ஓகே, சோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற டைட்டானியம் எப்படி இருக்கும்? எனக்கு பியூரா இருக்கும். அவ்வளவுதான். சரியா? சோ வான் ஆர்கல் மெத்தட் எதுக்குப்பா? டைட்டானியம் ஆர் ஜிர்கோனியம் வந்து நம்ம ரிஃபைன் பண்றதுக்கு தான் வான் ஆர்கல் மெத்தட். இதே போன படிச்சா மான்ஸ் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் டு ரிஃபைன் த நிக்கல். நிக்கல் ரிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம மான்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்றோம். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन இஸ் த ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோமேட்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? தானாவே நடந்துக்கும் அப்படின்னு, தானாவே. ஓகே, அதுதான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ இங்க ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா தானாவே ரெடியூஸ் ஆகும், which is reducing agent அப்படின்னு நான் யாரையுமே ஆட் பண்ண வேண்டாம்.
okay? I need not go and add a reducing agent, okay? அது தானாவே வந்து reduce ஆயிடும். Simple roasting. Roasting அப்படினா என்னது? வறுக்கிறது. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா வறுத்தல் அப்படி நம்ம தமிழ் மீடியத்துல சொல்றோம் இல்லையா? just in presence of airல வறுத்தல் தான் நம்ம roasting அப்படினு சொல்றோம். ஓகே, simple roasting of some ores give the crude metal. ஒரு சில ஓரை எடுத்து நம்ம நார்மலா அத வந்து ரோஸ்ட் பண்ணாலே நமக்கு அந்த மெட்டல் வந்து தனியா பிரிஞ்சு வந்துரும். ஓகே, நமக்கு அந்த மெட்டல் வந்து தனியா பிரிஞ்சு வந்துரும். In such cases, the use of reducing agent is not necessary. நமக்கு reducing agent எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இங்க பாருங்கப்பா, இங்க நம்ம ஒரு ஓர் எடுத்துட்டு இருக்கோம். HGS. இந்த ஓருடைய பேர் என்ன தெரியுமா? சின்னபார். ஓகே, சின்னபார். எதுக்கு இந்த ஓர் யூஸ் பண்றோம் அப்படின்னா மெர்க்குரியை தயாரிக்க தான் இந்த பர்டிகுலர் ஓர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த சின்னபார் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. இந்த சின்னபார் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது? இந்த சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளில போயிடுது. சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. ஓகேவா? சோ தட் மெர்க்குரி மட்டும் நமக்கு தனியா பிரிஞ்சு வந்துருது. ஓகே, சோ ஒரு சில ஓரை நம்ம சும்மா ஹீட் பண்ணாலே போரும். எந்தவித ரெடியூசிங் ஏஜென்ட்டும் தேவையில்லை ரெடியூஸ் பண்ண. அதுக்கு பேர் தான் ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன்ல எந்தவித ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இல்லாம தானாவே அந்த ஓரை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? இஸ் தட் கிளியர்? தாமஸ், திருப்பி சொல்லட்டுமாப்பா? எப்பயுமே நான் சும்மாவே ஒரு क्वेश्चन ஒண்ணுக்கு 4 வாட்டி மேம் பூரு மேம் அடுத்த क्वेश्चन போங்க மேம் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ரிவைஸ் பண்றேன். ஒன்ஸ் அகைன் ஐ வில் டெல் யூ பா. ஆட்டோ ரிடக்ஷன்னா ஒண்ணுமே இல்ல, எந்தவித ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே இல்லாம தானாவே ரெடியூஸ் ஆகும். இதோ பார், சின்னபார் எடுத்துக்கோ, HGS. நார்மலா நீ ஹீட் பண்ற அட்மாஸ்பியர்லயே ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகுது? இந்த ஆக்சிஜனும் இந்த சல்ஃபரும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடை வெளில போயிட்டு எனக்கு மெர்க்குரி தனியா பிரிஞ்சு வந்துருது. ஓகேவா? கிளியரா? சூப்பர், சம. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேவரட் क्वेश्चन நம்ம நிறைய பேர் படிக்காம வச்சிருக்கோம். எத்தனை பேர் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் பக்கா கிளியரா படிச்சிட்டீங்க? யாரெல்லாம் படிக்கல? யாரெல்லாம் படிச்சிட்டீங்களோ எஸ் போடுங்க, யாரெல்லாம் படிக்கலையோ நோ போடுங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படிச்சிருக்கோம், குவார்டர்லிக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ்ஸா நோவா? ஃப்ராத் ஃப்ளோட்டேஷனுக்கு நான் சிம்பிளா ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸை உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, செகண்ட் ஸ்டெப் நமக்கு புரிஞ்சா மட்டும் போதுமா? எக்ஸாமினருக்கு நமக்கு புரிஞ்சதுன்னு காட்டுறதுக்கு ஆன்சர் எப்படி எழுத போறோம் அப்படிங்கறத சொல்லி தர போறேன். ஓகே, ஐ குட் சி half of equal பாதி எஸ் பாதி நோ சொல்றீங்க. ஓகே, சரியா? ஒண்ணுமே இல்லப்பா, ரொம்ப ரொம்ப கரெக்டா வந்து லிசன் பண்ணுங்க. ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ். மேம், கான்சென்ட்ரேஷன்னா என்ன? படிக்கிறப்போ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றோம், அந்த கான்சென்ட்ரேஷனா? இல்ல. இப்போ நான் ஒரு மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மண்ணை தோண்டி அந்த ஓரை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்றேன் இல்லையா? இப்போ அந்த ஓர்ல அப்படியே பியூரா இருக்குமா மெட்டல்? நோ, அதுல வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும். மணல், கல்லு, பாறை, ஜெல்லி எல்லாம் கலந்து இருக்கும் இல்லையா? மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். இப்போ அந்த ஓர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிக்கு என்ன பேர் சொன்ன? கேங் அப்படின்னு நம்ம படிச்சோம். அந்த ஓர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிக்கு கேங் அப்படின்னு படிச்சோம். இப்போ அந்த கேங்கை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஓர்ல இருந்து ஜோன் ரிஃபைனிங் தான் அடுத்து படிக்க போறோம். ஃபன் ஜோன், வெயிட் பண்ணுங்க, இப்போ இது கவனிங்க. ஓகே, சோ நம்ம ஓர்ல இருந்து தேவையில்லாத கேங்கை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரேஷன். என்னுடைய ஓர் சல்ஃபைடு ஓரா இருந்தா நான் இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஓர் சல்ஃபைடு ஓரா இருந்தா ஐ கேன் யூஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் எல்லாரும் நல்லா மைண்ட்ல ஏத்துக்கோங்க. மேம், சல்ஃபைடு ஓர்னா என்ன? என் ஓர்ல சல்ஃபர் இருக்கணும். சரியா? என்னுடைய ஓர்ல சல்ஃபர் இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1 பா. சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணி தான் கான்சென்ட்ரேஷன் பண்றோம். டயக்ராம் வேண்டாம், they are not asking for the diagram. Okay, if you want to write the diagram, please draw it. Okay, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பிரின்சிபல் யூஸ் பண்றோம்? இதுக்கு 2வது மார்க். பசங்களா, நீங்க என்னெல்லாம் எழுதினா மார்க் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்க கவனிங்க. preferential வெட்டேஷன். ஓகேவா?
ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங் இதுதான் வந்து இதுடைய பிரின்சிபல். ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங்னா என்ன மேம்? நம்ம ஓரையும் கேங்கையும் தானே பிரிக்கணும். எனக்கு ஓர் வந்து ஆயில்ல எண்ணெயில தான் வந்து கலக்கும். ஓர் ஆயில் ஞாபகம் வச்சுக்கோ, ஓக்கு ஓ, ஓகேவா? ஓர் வந்து ஆயில்ல தான் கலக்கும். நம்மளுடைய கேங்கு இம்பியூரிட்டி வந்து வாட்டர் தண்ணியில தான் கலக்கும். சரியா? நம்மளுடைய தண்ணியில தான் இந்த இம்பியூரிட்டி வந்து கலக்கும். இதுதான் நம்ம பிரின்சிபலா எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஓரை நான் நல்லா கிரஷ் பண்ணிடுறேன், நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிடுறேன். இப்போ அந்த கிரஷ்டு ஓரை நான் ஒரு பீக்கர்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு தண்ணி ஊத்திக்கிறேன். நுர வரத்துக்கு நான் ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லையா? அதனால பைன் ஆயில் இல்ல யூக்கலிப்டஸ் ஆயில் இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்றேன். ஓகேவா? ஐ எம் ஆடிங் த பைன் ஆயில். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அஜிடேட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மத்து மாதிரி வச்சு கடையிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் மத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எல்லா 5 மார்க்ஸையும் படிச்சீங்களா அன்பரசு டைம்ஸ்? ஓகே, பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு அஜிடேட்டர் போட்டு அதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். ஓகேவா? அப்படி மிக்ஸ் பண்றப்போ நுரையா ஃபார்ம் ஆகுது. சரியா? நுரை ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த நுரையில நம்மளுடைய சல்ஃபைடு ஓரெல்லாம் வந்துருது. ஓகே, அந்த நுரையில ஆயில் கூடவே சேர்ந்து எண்ணெய் கூட சேர்ந்து நம்ம சல்ஃபைடு ஓரெல்லாம் வந்துருது. கீழே தண்ணியில கேங் எல்லாமே செட்டில் ஆயிடுது. ஓகேவா? இப்போ இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் என்னது, ஃப்ராதிங் ஏஜென்ட் என்னது, அதெல்லாம் நம்ம ஆன்சர் படிக்கிறப்ப படிக்கலாம். ஓகேவா? கம் ஆன், லெட்ஸ் கோ. அபூசைஃப் டைம்ஸ். எஸ்பா, சாரி டு சே, நானும் சாரி சொல்றேன். எல்லா 2, 3, 5 மார்க்ஸுமே படிச்சீங்களா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னதுல எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் இன்னைக்கு நான் வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, மேம் நீங்க சொன்ன 5 மார்க் வந்திருந்தது அப்படின்னு 11th உங்களுக்கு வரல அப்படின்னா சாரி ஃபார் யூ, பட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டஃபா வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வாட்டி எந்த கொஸ்டினுமே விட்டு வைக்காம மத்ததையும் நம்ம சேர்த்து படிச்சுட்டு போயிடணும். பட் குட், இந்த டைம் நீங்க இவ்வளவு படிச்சுட்டீங்க இல்லையா, தட் இஸ் குட். சேலம் டிஸ்ட்ரிக்டா? ஓகே, சூப்பர். நம்ம இதை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம். உங்க டிஸ்ட்ரிக்ட் கேட்கலப்பா, அந்த ஒரு பையனோட டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து கேட்டேன். அந்த ஒரு பையன் வந்து வரல நீங்க சொன்னதுனால நான் அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி கேட்டேன். சரியா? ஓகேப்பா. So let's go here. This method is commonly used to concentrate sulfide ores. ஓகேவா? சல்ஃபைட் ஓர்ஸை கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஓர் வந்து யூஸ் பண்றோம், இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். கலீனா PbS வந்து கலீனா இஸ் a sulfide ore. Zinc blend ZnS is a sulfide ore. சரியா? அடுத்து பாருங்க, the metallic ore particles which are preferentially wetted by oil and can be separated from the gangue. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஓர் வந்து எதுல மிக்ஸ் ஆகும், ஆயில்ல தான் மிக்ஸ் ஆகும். தேவையில்லாத இம்பியூரிட்டியான GANGUE நமக்கு தேவையில்லாத அந்த கேங் எதுல மிக்ஸ் ஆகும், நமக்கு வாட்டர்ல தான் வந்து மிக்ஸ் ஆகும். ஓகே, சூப்பர். சோ அப்படி பாக்குறப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து ஒரு ஃப்ராதிங் ஏஜென்ட், நோரா வரத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃப்ராதிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் இல்லையா? சோ ஓகே, சென்னை டிஸ்ட்ரிக்டா 2, 3 மார்க்ஸ்லாம் எழுதிட்டீங்களா? சூப்பர். அப்போ எந்தெந்த கொஸ்டின்லாம் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா வந்துச்சோ அதை ஹாஃப் இயர்லி முடிஞ்ச உடனேவே நம்ம படிச்சிடலாம். அபு சைஃப். ஓகேவா? சூப்பர். In this method, the crushed ore is suspended in water and mixed with the frothing agents such as pine oil, eucalyptus oil. ஓகேவா? பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், இந்த மாதிரி ஃப்ராதிங் ஏஜென்ட், நுர வரக்கூடிய ஃப்ராதிங் ஏஜென்ட் கூட நம்ம அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிறோம். ஓகே, a small quantity of sodium ethyl xanthate which acts as the collector is added. இந்த சோடியம் இத்தாயில் xanthate ஏன் தெரியுமா நம்ம ஆட் பண்றோம், அப்பதான் அந்த நுரையை நம்ம கலெக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அந்த மேலாக பொங்கி வர நுரை எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So we are adding the sodium ethyl xanthate. அது என்னது, கலெக்டர். அடுத்து பார்க்கலாமா, the froth is generated. இப்ப நம்ம அந்த நுரைய வந்து வர வச்சிட்டோம் இல்லையா? the froth is generated by blowing air through the mixture. நம்ம காத்து கொடுத்து அந்த froth நுரைய வந்து நம்ம வர வச்சிருக்கோம். the collector molecules attach to the ore particle and make them water repellent. okay, நம்ம
இங்க சோடியம் மித்தாயில் ஜாந்தேட் ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த சோடியம் மித்தாயில் ஜாந்தேட் என்ன தெரியுமா பண்ணும், ஓர் கூட சேர்ந்துக்கும், ஓரை தண்ணியில கலக்காம பாத்துக்கும், ஓரை தண்ணியில கலக்காம பாத்துக்கும். சரியா, அதுதான் வந்து என்னது அப்படின்னா which is called as the collector, which is sodium methyl xanthate. As a result, ore particles wetted by the oil, ore எல்லாமே நமக்கு ஆயில்ல வந்து வெட்டாகி இருக்கு, rise to the surface along with the froth, நோர கூட சேர்ந்து surface லெவலுக்கு இந்த ore எல்லாமே வந்துருது. The froth is skimmed off and dried to recover the concentrated ore. இப்போ அந்த நுரைய மட்டும் நம்ம தனியா கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த சல்ஃபைடு ஓரை பிரிச்சு எடுத்துறோம். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சா you can write all these in own words. நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க எழுதினா போதும். ஓகே, when a sulfide ore of a metal of interest contains other impurities. இப்போ நல்லா கவனிங்கப்பா, நான் குயிக்கா சொல்றேன், கவனிங்க எல்லாருமே. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சல்ஃபைடு ஓர்ஸ் தான் நம்ம ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மூலமா கான்சென்ட்ரேட் பண்றோம். சோ சல்ஃபைடு ஓரை வந்து கிரஷ் பண்ணி நான் இதுல வந்து ஆட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திட்டேன், பைன் ஆயில் யூக்கலிப்டஸ் ஆயில்லாம் போட்டுட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்றப்போ அதுல இருந்து என்ன வருது அப்படின்னா நொரை வருது. சோ அந்த நொரையில வந்து we are adding sodium ethyl xanthate. அந்த sodium ethyl xanthate வந்து கலெக்டரா ஆக்ட் ஆகுது. சரியா, கலெக்டரா ஆக்ட் ஆகுது, so that நம்ம ஓர் வந்து தண்ணியில கலக்காம பாத்துக்கும். இப்போ அந்த ஃப்ராத் நுரைய மட்டும் நான் தனியா பிரிச்சு எடுத்துறேன். ஓகே, இது வரைக்கும் எழுதுங்க போறோம். ஓகே, you can also write this point. இதுல என்ன கதை அப்படின்னு அழகா சொல்றேன் பாருங்க. இப்போ எனக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டிலயும் சல்ஃபைடு இருந்தா, ஓகே, எனக்கு இம்பியூரிட்டி வேண்டாம். இது வரைக்கும் படிச்சது யாருக்கெல்லாம் கிளியர் சொல்லுங்க பார்க்கலாம், கிளியர் அப்படின்னு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை இம்பியூரிட்டி, பட் அந்த இம்பியூரிட்டியில சல்ஃபைடு இருந்தா என்ன பண்றது? அப்போ அந்த இம்பியூரிட்டியில சல்ஃபைடு இருந்தா அந்த சல்ஃபைடு வந்து நமக்கு நுரை கூட சேர்ந்து வந்துரும் இல்லையா, அப்ப அது நுரையில வராம பாத்துக்கணும். ரைட், இம்பியூரிட்டியில சல்ஃபர் இருக்கு, அது நுரை கூட சேர்ந்து வரக்கூடாது அப்படின்னா டிப்ரெசிங் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்றோம். அந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் யார் அப்படின்னா சோடியம் சயனைடு, சோடியம் கார்போனேட். ஓகேவா, ஏதோ ஒண்ணு, சோடியம் சயனைடு, சோடியம் கார்போனேட், இதெல்லாம் டிப்ரெசிங் ஏஜென்ட் which is அந்த இம்பியூரிட்டியை வந்து ஓர்ல கலக்காம பாத்துக்கும், அந்த இம்பியூரிட்டியை ஓர்ல கலக்காம பாத்துக்கும். ஓகேவா, கிளியரா? சூப்பர். இப்போ zone refining போலாமா? Can we go to the zone refining question? Yes. இவ்வளவு ஸ்லோவா போனா எங்க மேம் ஃபர்ஸ்ட் வால்யூம் கஷ்டம் கம்ப்ளீட் பண்றது? நீங்களும் தண்ணி குடிங்க. ஓகே, சரியா? கஷ்டமா இருக்கா? கவலைப்படாதீங்க, நான் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தரேன், அந்த 5 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. ஓகே, சல்ஃபைடு ஓர்ஸ் தான் நம்ம ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மூலமா செப்பரேட் பண்றோம். ப்ரிஃபரன்ஷியலி வெட்டிங் தான் அதோடைய பிரின்சிபல். ஓகேவா, பைன் ஆயில் ஆட் பண்றோம், ஓர் வந்து ஆயில்ல கலக்குது அண்ட் கேங் வந்து வாட்டர்ல கலக்குது. நான் மிக்ஸ் பண்றப்போ நுரையில தனியா நான் கலெக்ட் பண்ணி எடுத்துடுறேன். சோடியம் மித்தைல் ஜாந்தேட் வந்து கலெக்டரா யூஸ் பண்றோம். அடுத்து டிப்ரெசிங் ஏஜென்ட்டா சோடியம் சயனைடு ஆட் பண்றோம். 5 பாயிண்ட் வந்துருச்சா? சூப்பர். இப்போ ஜோன் ரிஃபைனிங் போலாமா? ஜோன் ரிஃபைனிங் உடைய பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஃபிராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, ஃபிராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் தான் ஜோன் ரிஃபைனிங் உடைய பிரின்சிபல். நான் அண்டர்லைன் பண்றதெல்லாம் சும்மா இல்லை, அந்த அண்டர்லைன் பண்ற அந்த வார்த்தையை எழுதினாதான் உங்களுக்கு மார்க். டயக்ராம் முடிஞ்சா வரைங்க, சரியா? இல்லனா விட்டுறலாம். क्वेश्चनல they are not asking for the diagram. okay yeah, so fractional crystallization அப்படினா என்ன தெரியுமா? ஃபிராக்ஷனா நம்ம கிறிஸ்டலைஸ் பண்றோம். ஓகே, ஹோலா கிடையாது, ஒரு ஃபிராக்ஷனா பார்ட் பை பார்ட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா, ஓகே, பார்ட் பை பார்ட்டா நம்ம வந்து அத கிறிஸ்டலைஸ் பண்றோம். புரிஞ்சுதா? எல்லாரும் நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, yeah. So, when the impure metal is melted and allowed to solidify, நமக்குடைய இம்பியூரான இந்த மெட்டல் இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி அதை சாலிடா
மாத்திடுறோம். சரியா? மெல்ட் பண்ணி அது சாலிட் ஆயிடுது. The impurities will prefer to be in the molten region. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. impurity மெல்ட்ல இருக்கும். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சீங்கன்னா அடுத்து நான் சொல்ல போற கதைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே? impurity எங்க இருக்கும்? மெல்ட்ல இருக்கும். impurity மெல்ட்ல இருக்கும். ஓகேவா? சூப்பர். இப்போ இங்க பாருங்கப்பா. இப்போ நம்ம இந்த ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தேவையான இந்த இம்பியூரான மெட்டல் இருக்கு இல்லையா, இங்க ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல அந்த இம்பியூர் மெட்டலை நம்ம ராட் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். ராட் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1, the impure metal is taken in the form of rod. The impure metal is taken in the form of rod. இப்போ நான் ஹீட் பண்ண போறேன். ஓகே? எப்படி லைட்டர் இருக்கு இல்லையா, லைட்டர் நம்ம கையால வச்சு மூவ் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அது மூவ் ஆகுறதுனால அதுக்கு மொபைல் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை வச்சு நான் இப்ப அதை ஹீட் பண்ண போறேன். கதை தெரிஞ்சா ஈஸியா எழுதிடலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? சோ ஒரு இதுதான் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர்னு வச்சுக்கோங்கப்பா. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ரவுண்டா இருக்கு. இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ராடை வந்து நம்ம ஹீட் பண்றோம். ஓகே? நான் இப்போ இங்க ஹீட் பண்றேன். இங்க ஹீட் பண்றப்போ மெல்ட் ஆகும் இல்லையா, அப்போ அந்த மெல்ட்ல இம்பியூரிட்டிஸ் வந்துரும் தனியா. அந்த உருகி இம்பியூரிட்டிஸ் வந்து மெல்ட் ஆகி வரும். இப்போ நான் இதை அப்படியே தனியா மூவ் பண்றேன். இதை நான் மூவ் பண்ண இதை நான் அப்படியே மூவ் பண்ணிட்டே வரேன்ப்பா. இங்க வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி இதை மூவ் பண்ணிட்டேன், இங்க வந்துருச்சு. ஸோ இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் மூவ் ஆக அந்த மெல்ட் கூடவே சேர்ந்து இந்த இம்பியூரிட்டியும் வந்துரும் இல்லையா, இம்பியூரிட்டிஸும் வந்துரும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? வெயிட் பண்ணு, கிராவிட்டி செப்பரேஷன் சொல்லி தரேன். இது கவனிங்க, கிராவிட்டி செப்பரேஷன் ரொம்ப ஈஸி. ஓகே? சோ நம்ம அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை மூவ் பண்ண மெல்ட் கூடவே சேர்ந்து இந்த இம்பியூரிட்டியும் மூவ் ஆயிட்டே வரும். இந்த மாதிரி நான் ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். சோ தட் நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ராட் வந்து பியூரா மாறுது. அவ்வளவுதான். சரியா? சோ என்ன பிரின்சிபல், ஜோன் ரிஃபைனிங்க்கு வந்து என்ன பிரின்சிபல் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாரு நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த ப்ராசஸ கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறேன். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபிராக்ஷனல் லைஃப் சேஞ்சர் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஃபிராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் சூப்பர்ப்பா. எனக்கு 10 பேர் பயங்கர ஃபோக்கஸோட கடைசி வரைக்கும் சீரியஸா கிளாஸ் கவனிச்சா கூட போறோம். இப்ப ஆன்சர் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 10 பேர் இருந்தா கூட போறோம். சரியா? ஓகே? யூ ரியலி கேன் ஸ்கோர் பெட்டர் திஸ் டைம். ஓகே? சோ நம்ம இங்க இம்பியூர் மெட்டலை எப்படி எடுத்துக்கிறோம், இந்த ஃபார்ம் ஆஃப் ராட், ஒரு ராட் ஃபார்ம்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம். One end of the rod is heated using a mobile induction heater. அந்த ராட் உடைய ஒரு எண்ட் நம்ம என்ன பண்றோம், மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி ஹீட் பண்றோம், which results in the melting of the metal on the portion of the rod. அப்ப என்ன ஆகும், அந்த மெட்டல் லைட்டா உருகும். அப்ப நம்ம என்ன பண்றோம், when the heater is slowly moved, இதெல்லாம் கதை நீங்களே படிச்சு ஓனா கூட எழுதலாம். When the heater is slowly moved to the other end, the pure metal crystallizes. பியூர் மெட்டல் கிறிஸ்டலா மாறிடும். மெல்ட் ஆனாலும் உடனே அது வந்து சாலிடா கிறிஸ்டலா மாறிடும். The impure will move on to the adjacent molten zone formed due to the movement of the heater. இப்ப நீ ஹீட்டரை மூவ் பண்ண அந்த ஹீட்டர் கூடவே அந்த மெல்ட் கூடவே சேர்ந்து இந்த இம்பியூரிட்டியும் மூவ் ஆயிடும். சரியா? இந்த இம்பியூரிட்டியும் மூவ் ஆயிடும். As the heater moves further away, the molten zone containing impurities also move along with it. Okay? நான் இந்த ஹீட்டரை மூவ் பண்ண இந்த molten zone கூடவே சேர்ந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். This process is repeated several times by moving the heater. இந்த impurity நம்ம பியூரிட்டி நமக்கு தேவையான பியூரா அந்த மெட்டல் ராட் மாறுற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன்னா இதே ப்ராசஸ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். சரியா? இதே ப்ராசஸ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க. இதுதான் ஜோன் ரிஃபைனிங். ஓகேவா? இந்த ப்ராசஸ் பேர் தான் ஜோன் ரிஃபைனிங். இந்த zone refining process is carried out in inert gas atmosphere to prevent oxidation of the metal.
மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸை நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க வந்துட்டோம், கவனிங்க. என்னது? elements such as germanium, silicon, gallium which are used as semiconductors. இந்த semiconductors எல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரிஃபைன் பண்றோம். ஓகே, சிலிகான், ஜெர்மானியம், கேலியம் இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் ஜோன் ரிஃபைனிங் யூஸ் பண்ணி தான் நம்ம ரிஃபைன் பண்றோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? fractional crystallization. மெட்டலை எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கணும்? நான் இப்ப क्वेश्चन தான்ப்பா கேட்க போறேன். மெட்டலை வந்து ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல இம்பியூர் மெட்டலை என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம்? ஆப்ஷன் ஏ லிக்விட், ஆப்ஷன் பி பவுடர், ஆப்ஷன் சி ராட். என்னவா எடுத்துக்கிறோம்? வெரி குட், ராடா எடுத்துக்கிறோம். ஓகேவா? எதை வச்சு நான் ஹீட் பண்றேன்? இந்த வார்த்தையில இருந்தாலே மார்க் வந்துரும், கரெக்டான கீவேர்ட்ஸ் இருந்தாலே மார்க் வந்துரும். எதை வச்சு ஹீட் பண்றேன்? குவிக்லி. எஸ், மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் வச்சு நம்ம ஹீட் பண்றோம். ஓகே, இம்பியூரிட்டி கிறிஸ்டலைஸ் ஆகுமா இல்ல மெல்ட் ஆகுமா? இம்பியூரிட்டிஸ்லாம் மெல்ட் கூட போயிடுமா இல்ல கிறிஸ்டலைஸ் ஆகுமா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. இம்பியூரிட்டிஸ்லாம் கிறிஸ்டலைஸ் ஆகுமா மெல்ட் ஆகுமா? வெரி குட், இம்பியூரிட்டிஸ் எல்லாமே மெல்ட் கூடயே வந்து போயிடும். ஓகே, பியூர் மெட்டல் என்ன ஆகும்? பியூர் மெட்டல் வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிடும். ஓகே, இந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்றோம்? செவரல் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். செவரல் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் இதை நம்ம வந்து கேரி அவுட் பண்றோம். ஓகே, எந்த மெட்டல்ஸ் எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரிஃபைன் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம்? எந்த எலமெண்ட்ஸ்லாம் ரிஃபைன் பண்றதுக்கு நான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்லி. வெரி குட், வெரி குட், சூப்பர். சிலிகான், ஜெர்மானியம், கேலியம். ஓகேவா? சம. சாப்டர் 2 போலாமா? ஃபைனலி சாப்டர் 1 முடிச்சாச்சுப்பா. இதுக்கப்புறம் நம்ம செம ஃபாஸ்டா போகணும்னு நினைக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரியே. ஓகே, 40 மினிட்ஸ் ஆயிருக்கு இல்லையா? அடுத்த லெசன் போலாமா? ஓகே, சாப்டர் 2 போலாமா இல்ல யூ வாண்ட் 6th சாப்டர் வேணும்னு ஒருத்தர் கேக்குறாரு. ஆர்டராவே போலாம் இல்லையா? நெக்ஸ்ட் which chapter you want? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ் பார்க்கற பிளான் இருக்கு. we can go to the second chapter itself, right? ஒரு ஆர்டராவே போலாம் இல்லையா? 2 6 6 6 6 இந்த சாப்டர் வேணும் குயிக்கா? 2 5 6 யாராவது ஒருத்தர் இந்த சாப்டர் நிறைய பேர் கேக்குறாங்கன்னு சொல்லுங்கப்பா. 2 தான்ப்பா. ஓகே, 6th chapter is the easiest chapter. நான் ஜாலியா சொல்லி தரேன். 6th chapter நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எஸ். சோ இப்போ give one example for each of the following அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இதுதான்ப்பா क्वेश्चन. ஐகோசஜன்ஸ், டெட்ராஜன், நிக்டோஜன், சால்கோஜன். ஓகேவா? ஐகோசஜன் அப்படிங்கிறது போரான் ஃபேமிலி. ஓகே, இந்த குரூப் 13 எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஐகோசஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ போரான் ஒரு எலிமெண்ட் நம்ம கொடுக்கலாம், அது நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்டாவே கொடுத்துறேன், போரான். ஓகே, அடுத்து டெட்ராஜன் வந்து கார்பன், ஏன்னா வாலன்சி 4 வருது அதனால. ஓகே, டெட்ராஜனுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம கார்பன் சொல்லலாம். குரூப் 14 எலிமெண்ட்ஸ் நம்ம டெட்ராஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிக்டோஜனுக்கு நிக், நைட்ரஜன், பி சைலண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்டோஜனுக்கு குரூப் 15 எலிமெண்ட்ஸ், நைட்ரஜன் இருக்கு. அடுத்து சால்கோஜனுக்கு வந்து ஆக்சிஜன் இருக்கு. சால்கோஜனுக்கு வந்து ஆக்சிஜன். ஓகேவா? சூப்பரா. சோ ஐகோசஜனுக்கு வந்து போரான் எழுதிருங்க. சேஃபர் சைடு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேவா? சோ ஐகோசஜன் வந்து போரான், டெட்ராஜன் கார்பன், நிக்டோஜன் நைட்ரஜன், சால்கோஜன் ஆக்சிஜன். ஓகே, சோ क्वेश्चन கேட்கலாமா? क्वेश्चन கேட்கலாமா? நிக்டோஜனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கப்பா குயிக்கா. நிக்டோஜனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். சி ஈக்குவல் வெயிட்டேஜ். ஆக்சுவலி இங்க பாருங்க, நான் எல்லா क्वेश्चन பேப்பரையும் எடுத்து அனலைஸ் பண்ண வரைக்கும் நமக்கு எய்தர் எல்லா சாப்டர்ல இருந்துமே நமக்கு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ 5 மார்க்லயோ நமக்கு கண்டிப்பா क्वेश्चंस வந்துருது. நைட்ரஜன் சூப்பர். சால்கோஜன், சால்கோஜனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். சால்கோஜன் ஆக்சிஜன். ஓகே,
ஓகே டெட்ராஜன் டெட்ராஜன் டெட்ராஜனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க குயிக்லி குயிக்லி டெட்ராஜன் கார்பன் சூப்பர்ப்பா ஓகே அடுத்த क्वेश्चन போலாமா ரைட் a short note on anomalous properties of the first element of p block p blockல இருக்கக்கூடிய முதல் எலிமெண்ட் ஏன் வந்து ரொம்ப டிஃபரண்டா பிஹேவ் பண்ணுது அனாமலஸா பிஹேவ் பண்ணுது அப்படினு கேக்குறாங்க சூப்பர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन ஓகேவா one is small size of the first element இந்த first element உடைய சின்ன சைஸ்னால ஒரு காரணம் அடுத்து high ionization enthalpy and high electronegativity ionization enthalpy னா என்னன்னு தெரியும் இல்லையா ஒரு ஆட்டம்ல வேலன்ஸ் எலக்ட்ரான்ல ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதை தான் நம்ம அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா the tendency to attract the shared pair of electrons okay ஒரு bondல electron share ஆகி இருக்கும் அந்த electron attract பண்ற ஒரு process தான் electronegativity ionization energy ஹையா இருக்கு electronegativity ஹையா இருக்கு absence of d orbitals in the valence shell okay valence shellல வந்து d orbitals இல்ல okay so இந்த மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா what are the anomalous properties of p block elements அப்படி கேட்டா small size high electronegativity high ionization enthalpy and absence of d orbital okay and absence of d orbital okay small size high ionization energy and high electronegativity absence of d electrons super இப்போ uses of borax okay இது 3 மார்க்ல கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா சாப்டர் 2 and 3 ல நிறைய இருக்கு ராஜ் கிராவிட்டி செப்பரேஷன் பாப்போம்பா நான் ஒரு ஃப்ளோல ஒரு ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கேன் ஓகேவா நான் கண்டிப்பா கிராவிட்டி செப்பரேஷன் அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லயோ இல்ல எதுலயோ உங்களுக்கு நான் சொல்லி தரேன் சரியா கிராவிட்டி பேஸ் பண்ணி செப்பரேட் பண்றதா கிராவிட்டி செப்பரேஷன் நல்லா கவனிங்க ராஜுக்காக நான் ஒரு வாட்டி கிராவிட்டி செப்பரேஷனை குயிக்கா சொல்லி தரேன் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க புக் எடுத்து படிச்சு பாருங்க ஓகேவா கவனிங்கப்பா இப்போ என்னுடைய ஓரை வந்து நான் நல்லா கிரஷ் பண்ணிட்டேன் மிக்ஸில போட்டு அரைச்சிட்டேன் சரியா இப்போ அந்த ஓரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா தோப்பார் படியில போடுறேன் இந்த மாதிரி படிப்படியா இருக்கிற அந்த இடத்துல ஓரை போட்டு விட்டுறேன் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா தண்ணி பாஸ் பண்றப்போ என்னுடைய ஓர் வந்து வெயிட்டா இருக்கும் கேங் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த இடத்துல கேங் தேவையில்லாத இம்பியூரிட்டி வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஓருடைய மாஸ் வந்து அதிகமா இருக்கும் சோ ஓர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தங்கிரும் நமக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி தான் மஞ்சள் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத இம்பியூரிட்டி தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிடும் ஓகே இதுதான் கிராவிட்டி செப்பரேஷன் இது வந்து என்னது கிராவிட்டி செப்பரேஷன் ஓகே ஓகே சூப்பர் இப்போ இத கவனிக்கலாமா நம்ம uses of boraxல borax is used for the identification of colored metal ions ஓகேவா colored metal ions எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த borax-ஐ யூஸ் பண்றோம் பாயிண்ட் நம்பர் 1 okay in the manufacture of optical and borosilicate glass okay நம்ம நிறைய அந்த கிளாஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா உங்களுடைய லேப்ல நீங்க இந்த கிளாसेसலாம் பாத்தீங்க அப்படினா அதுல வந்து போரோசிலிகேட் கிளாஸ் அப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இந்த அதோட கம்பெனி பேரே பாத்தீங்கன்னா போரோ அப்படிங்கிற மாதிரிலாம் தான் வந்து போரோசில் அப்படி இப்படிலாம் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட்டே ஆகும் அது என்ன தெரிய வருது ஏன்னா இங்க போராக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கிளாஸை தயாரிச்சிருக்காங்க அதனால தான் பேரே அப்படி வச்சிருக்காங்க சரியா இந்த manufacture of optical glass நமக்கு கண்ணாடி போட்டுருக்கோம் இல்லையா அந்த optical glass and borosilicate glass enamels glazes for pottery இந்த பானை செய்யறதுல இருக்கிற glazers அடுத்து பாத்தீங்கன்னா it is also used as a flux in metallurgy fluxனா என்ன slag ரிமூவ் பண்றதுக்கு gang ரிமூவ் பண்றதுக்கு நம்ம flux ஆட் பண்ணுவோம்ல அப்பதான் fluxம் gangம் சேர்ந்து slag ரிமூவ் ஆகி போயிடுவாங்க ஓகே also act as preservative யூஸ் பண்றோம் சரியா எல்லாரும் படிச்சிட்டீங்களா என் கூடவே சேர்ந்து போராக்ஸ்னா என்னது colored metal ions ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றோம் பாயிண்ட் நம்பர் 1 colored metal ions ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்றோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா optical glass borosilicate glass enamelsலாம் யூஸ் பண்றோம் optical glass
borosilicate glass enamels எல்லாம் யூஸ் பண்றோம். மெட்டலர்ஜில ஃப்ளக்ஸா யூஸ் பண்றோம், ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றோம். கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க. சூப்பர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் catenation? ஓகே, catenation அப்படின்னா என்னது? Describe briefly the catenation property of carbon. இப்போ நான் இந்த क्वेश्चनல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். கார்பனுடைய ப்ராப்பர்ட்டி ஆஃப் catenation கூட கேட்க மாட்டாங்க, பட் they will ask the conditions for catenation. என்னது? conditions of catenation. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா நமக்கு கார்பனுடைய catenation ப்ராப்பர்ட்டி கூட தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. முதல்ல catenationனா என்ன தெரியுமா? chain of element form பண்றது தான். ஓகே, catenation is the ability of an element to form chain of atoms. ability of an element to form chain of atoms. யாரெல்லாம் இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் போடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 2k லைக்ஸ் ஹிட் பண்ணிடலாமா? நம்ம அடுத்த சாதனை பண்ணிடலாமா? ஓகே, யா, சூப்பர். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கார்பன் இருக்கா? கார்பன் ஒரு எலிமெண்ட். திருப்பி கார்பன், கார்பன் கூடயே செயின் ஃபார்ம் பண்ணுது. திருப்பியும் கார்பன், திருப்பியும் கார்பன், திருப்பியும் கார்பன். இந்த மாதிரி chain of element. ஓகே, ability of an element to form chain of atoms. இதுதான் catenation அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் தான் catenation. ability of an element to form chain of compounds. எல்லா எலிமெண்டாலையும் இந்த மாதிரி செயினா ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு சில எலிமெண்டால மட்டும்தான் இந்த மாதிரி chain of compounds ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஒரு சில எலிமெண்டால மட்டும்தான் இந்த மாதிரி chain of elements வந்து நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அது என்னென்ன எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் catenation? இது வந்து அடுத்த பார்ட். valency of the element should be greater than or equal to 2. மறந்துடாதீங்க, valency of the element வந்து மினிமம் 2 இருக்கணும். either equal to 2 or greater than 2. valency வந்து 1 ஆலாம் இருக்க கூடாது. ஓகே, it should be equal to 2 or greater than 2. element should have the ability to bond with itself. அந்த element அது கூடயே bond பண்ற ஒரு ability இருக்கணும். ரைட்? அந்த element அது கூடயே bond form பண்ணாது அப்படினா catenation of course not possible. ரைட்? so அந்த element வந்து it should have the ability to bond with itself. அடுத்து, the self bond must be as strong as the bond with other elements. அந்த செல்ஃப் பாண்ட் இருக்கு இல்லையா, கார்பன் கார்பன் கூடயே ஃபார்ம் ஆன அந்த பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்? கார்பன் மத்தது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கைனடிக் இனர்ட்னஸ், கைனடிக் இனர்ட்னஸ் ஆஃப் த catenated compound towards other molecules. அதாவது வேற ஒரு மாலிக்யூல் கூட அது அவ்வளோவா பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதுதான் கைனடிக் இனர்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ ஒரு இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து வேற ஒரு எலிமெண்ட் கூட அவ்வளோ சீக்கிரமா பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? சோ இப்போ எல்லாரும் கரெக்டா லிசன் பண்ணுங்க. catenation அப்படின்னா என்னது? what is catenation? the ability of an element to form chain of compounds தான் catenation. first rule என்ன படிச்சோம்பா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன படிச்சோம்? catenationல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன படிச்சோம்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், valency equal to or greater than 2 ஆ இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணலையா? ஓகே, சோ valency வந்து பாத்தீங்க அப்படினா equal to or greater than 2 ஆ வந்து இருக்கணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் எஸ் கைனடிக் இனர்ட்னஸ் அப்படின்னா வேற ஒரு எலிமெண்ட் கூட அவ்வளோ அழகா பாண்ட் ஃபார்ம் பண்ண கூடாது. சரியா? செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன படிச்சோம்? கார்பன் கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணணும், which is self bonding must be possible. செல்ஃப் பாண்ட் வந்து பாசிபிளா இருக்கணும். அப்புறம் அந்த செல்ஃப் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த செல்ஃப் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த 3 பாயிண்ட கரெக்டா எழுதிடுங்க போறோம். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? Fischer-Tropsch synthesis. Fischer-Tropsch synthesis போலாமா? எல்லாரும் டயர்டா இருக்கீங்களா இல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா?
இல்ல படிக்கலாம் அப்படின்னு ஆர்வமா இருக்கீங்களா? சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? நம்ம கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிக்கலாமா? ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? குயிக்கா கொடுத்துடலாம் லக்ஷன். சூப்பர். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்பா 1 hour ஆகுது. எத்தனை பேர் ஸ்டார்டிங்ல இருந்து லிசன் பண்றீங்க? எத்தனை பேர் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கீங்க? சூப்பர். நம்ம ஒரு காப்படி தாண்டிட்டோம். ஓகே சூப்பர். நிறைய பேர் பயங்கர ஆர்வமா இருக்கீங்க. சம ஃபயர்லாம் பார்க்குறப்போ எனக்கே பயங்கர ஒரு எனர்ஜி வருது. ஸ்டார்டிங்ல நிறைய பேர் இருக்கீங்க. சூப்பர், வெரி குட்பா, செம. ஓகே நம்ம குயிக்கா முடிச்சிடலாம் அடுத்தது. ஓகே வாட் ரைட் அ நோட் ஆன் Fischer-Tropsch synthesis. முதல்ல Fischer-Tropsch synthesis அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? The reaction of carbon monoxide with hydrogen. கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா, CO. கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது. தோ பாரு CO. ஆனா அந்த கார்பன் மோனாக்சைடு நான் எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கிறேன்? n டைம்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த கார்பன் மோனாக்சைடு நான் n டைம்ஸ் எடுத்துக்கிறேன். இட் இஸ் ரியாக்டிங் வித் ஹைட்ரஜன் இல்லையா? அந்த ஹைட்ரஜன் எவ்வளவு டைம்ஸ் எடுத்துக்கிறேன்? 2n plus 1 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஹைட்ரஜன் 2n plus 1 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்குது. ஓகேவா? CnH2n plus 2 அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ ஹைட்ரோ கார்பன் இல்லையா? ஆல்கீன், ஆல்கேன், ஆல்கைன்லாம் சொல்றோம் இல்லையா? நல்லா கவனிங்க. The reaction of carbon monoxide with hydrogen, a pressure of less than 50 atmosphere. pressure 50 atmospheric pressure க்கு கம்மியா இருக்கு. using metal catalyst at 500 to 700 Kelvin. நம்ம என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். என்ன டெம்பரேச்சர்? 500 ல இருந்து 700 கெல்வின்க்கு. 500 ல இருந்து 700 கெல்வின். ஓகேவா? is saturated and unsaturated hydrocarbon. saturated hydrocarbon நமக்கு single bonded hydrocarbons கிடைக்கலாம், இல்ல double bonded or triple bonded hydrocarbons நமக்கு கிடைக்கலாம். சரியா? சோ இந்த pressure range, temperature range இதெல்லாம் மறக்காம பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நல்லா லிசன் பண்ணுங்க. கார்பன் மோனாக்சைட ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்றோம். சோ ஐ அம் கெட்டிங் CnH2n plus 2. இப்போ இதுவே நான் n டைம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடும் 2n டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் எடுத்தேன்னா CnH2n எனக்கு கிடைக்குது. CnH2n எனக்கு கிடைக்குது. ஆல்கீன்ஸ் கிடைக்குது. சரியா? கேட்டலிஸ்ட் அப்படின்னா which speeds up the reaction. அதுதான் நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். when you use something அது நம்ம ரியாக்ஷன் ஸ்பீட் அப் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா? ஓகே இன்னும் ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ Fischer-Tropsch synthesis மறந்துடாதீங்க. Fischer-Tropsch synthesisனா கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஓகே கார்பன் மோனாக்சைட ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்றப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் ப்ராடக்டா கிடைக்குது. 50 atmospheric பிரஷருக்கு கீழே இருக்கு பிரஷர் அண்ட் 500 ல இருந்து 700 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கு. 2n plus 1 டைம்ஸ் ஹைட்ரஜன் எடுத்தா CnH2n plus 2 வரும். 2n டைம்ஸ் ஹைட்ரஜன் எடுத்தா CnH2n கிடைக்கும். ஓகேவா? is that clear for you? யாருக்கெல்லாம் clear? சாட்ல clear அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். அடுத்து பார்க்க போறது வாட் இஸ் ஹைட்ரோபோரேஷன். இது நமக்கு ஹைட்ரோபோரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 mark question. ஓகே கேன் வி லிசன் டு திஸ்? சூப்பர். டைபோரேன். டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? படிக்கவே இல்லை அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல படிக்காதீங்க. சரியா? பட் இட் இஸ் வெரி ஈஸி. அட்லீஸ்ட் ஒரு 5 points எழுதுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே சூப்பர். வாங்கப்பா. டைபோரேன் adds to the alkene. இதுதான் இந்த B2H6 இருக்கு இல்லையா? ஆக்சுவலி ஹைட்ரோபோரேஷன் பத்தி எழுத சொன்னாங்கன்னா தோப்பர் இவ்வளவுதான். இதை எழுதிட்டு ரியாக்ஷன் எழுதிருங்க போறோம். ஓகேவா? இந்த 3 லைன் கூட எழுத வேண்டாம். இங்க பாருங்க B2H6 தான் நம்ம டைபோரேன். B2H6 தான் டைபோரேன். சரியா? இந்த டைபோரேன் எது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஆல்கைன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுது. டைபோரேன் எது கூட ரியாக்ட் பண்ணுது? ஆல்கைன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுது. சரியா? CH double bond CH which is alkanes. alkynes இல்ல இது alkynes. yes alkynes அப்போ
கூட நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஆல்கீன் டபுள் பாண்ட் இல்லையா, ஆல்கீன். ஆர் we can even use triple bond நம்ம எடுத்துக்கலாம், ஆல்கைன்ஸும் எடுத்துக்கலாம், ஆல்கைன்ஸும் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கரெக்டா கவனிங்க. இப்போ இதுல நம்மளுடைய டைபோரின்ல இருக்கிற போரான் அண்ட் தென் ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுது. டைபோரின்ல இருக்கக்கூடிய போரான் அண்ட் ஹைட்ரஜன் நமக்கு இங்க ஆட் ஆயிடுது. நல்லா கவனிங்க. இந்த போரான் வெளியிலையும் இந்த போரான் வெளியிலையும் இந்த ஹைட்ரஜன் இங்கேயும் நமக்கு ஆட் ஆயிடுது. இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன்லயும் போரான் இந்த கார்பன்லயும் நமக்கு ஆட் ஆயிருக்கு. இதோ பாருங்க, H2 இங்க வந்திருக்கு, போரான் இங்க ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுதான் ஹைட்ரோபோரேஷன், which is ஹைட்ரஜனும் இருக்கு போரானும் இருக்கு, அதுதான் நம்ம ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ நம்மளுடைய டைபோரேன்ல when alkenes or alkynes ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது, இந்த ஹைட்ரஜனும் போரானும் ஆட் ஆயிடுது. இப்போ இந்த ஹைட்ரஜனும் போரானும் ஆட் ஆகுது இல்லையா அக்ராஸ் த டபுள் பாண்ட், என்ன ரூல்ல ஆட் ஆகுது, என்ன ரூல்ல ஆட் ஆகுது நமக்கு, மார்கோனிகாஃப்ஸ் அடிஷன் இல்லையா, மார்கோனிகாஃப்ஸ் அடிஷன். ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் இருக்கு அப்படின்னா கார்பன் பக்கத்துல டபுள் பாண்ட்ஸ் இருக்கு, ரைட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் தான் ஆல்கீன்ஸ். ஓகே, சோ இப்போ ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆகும், நெகட்டிவ் பார்ட் எங்க ஆட் ஆகும் அப்படின்னு क्वेश्चन வரப்போ எந்த இடத்துல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகும், எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆகும். இதுதான் மார்கோனிகாஃப்ஸ் ரூல். ஓகே, சூப்பர். இப்போ how will you identify the borate radical அப்படி கேட்கலாம், இல்லனா இந்த क्वेश्चனை வந்து ethyl borate test அப்படின்னு கேட்கலாம். சரியா? ethyl borate test அப்படி கேட்கலாம். ஓகே, so can we listen this? இத பார்க்கலாமா, கவனிக்கலாமா? anti markovnikov's rule அப்படியே ஆப்போசிட். across the double bond நம்ம ரெண்டு கார்பன் பார்க்கறோம் இல்லையா, எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பன்ல வந்து அந்த நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆச்சுன்னா அது ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூல். 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம், மறந்துருப்போம், இல்ல சாய்ஸ்ல விட்டுருப்போம். ஓகே, யா, when boric acid or borate salt is heated with ethyl alcohol in presence of concentrated sulfuric acid and ester triethyl borane is formed. இதுதான் பா இந்த ரியாக்ஷன். நல்லா கவனிங்க. நான் இங்க என்ன எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா போரிக் ஆசிட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இங்க நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன், போரிக் ஆசிட் இல்லனா ஏதாவது ஒரு போரேட் சால்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, போரிக் ஆசிட் H3BO3 H3BO3 அது கூட நான் என்ன ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா I am reacting it with ethanol. I am reacting it with ethanol. Okay, so boric acid ethanol கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்றப்போ வாட்டர் வெளியில போயிடுது. சரியா? வாட்டர் மாலிக்யூல் நமக்கு வந்து என்ன போகுது, வெளில போகுது. தோ பார், இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய 3 ஆக்சிஜனும், ஓகே, இங்க இருக்கக்கூடிய 3 ஆக்சிஜனும், அதுக்கப்புறம் இந்த 3 ஹைட்ரஜன், இந்த 3 ஹைட்ரஜன். ஓகே, அப்பதானே 6 ஹைட்ரஜன் எனக்கு வரும். இந்த 3 ஹைட்ரஜன், இந்த 3 ஹைட்ரஜன், இந்த 3 ஆக்சிஜன், 6 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் சேர்ந்து 3 molecules of water வெளில போயிடுது. 3 molecules of water வெளில போயிடுது. அப்ப மீதி என்னலாம் இருக்கு நமக்கு, இங்க C2H5O இருக்கு, அடுத்து இங்க B இருக்கு. சோ B C2H5O. ஓகே, சோ இப்போ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு எஸ்டர் கிடைச்சிருக்கு, ட்ரை ethyl borane நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? ட்ரை ethyl borane நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ethyl borate test. எதுலலாம் நமக்கு போரேட் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக, இந்த போரேட் ராடிக்கல் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம இந்த டெஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? சோ போரிக் ஆசிட் இருக்குப்பா, எல்லாரும் கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. போரிக் ஆசிட் இருக்கு. Tesla the good ma'am, because of you, because of I wrote chemistry exam well today. Thank you pa, thank you so much. ஜெபக்ரிபா, hi. Okay, super. இங்க பாத்தீங்க அப்படின்னா H3BO3 boric acid இருக்கா, it is reacting with ethanol. ethanol கூட ரியாக்ட் பண்ணுது. இங்க இருக்கிற ஹைட்ரஜன், அங்க இருக்கிற ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன், இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிடுறாங்க. என்னவா வெளில போயிடுறாங்க, வாட்டரா வெளில போயிடுறாங்க. சரியா? they are getting removed as water.
அப்ப மீதி என்னதான் இருக்கு? C2H5O அப்புறம் B இருக்கு. அப்படியே எழுதுங்க. சோ இதுதான் ethyl borate test. ஓகே, யாருக்கெல்லாம் கிளியர்? அடுத்த क्वेश्चन போலாமா? எந்த அளவுக்கு கிளியரா இருந்தா போறோம் அப்படின்னு நான் சொல்றேன் தெரியுமா? இப்போ அப்படியே பக்கா தரவா இருக்க வேண்டாம். ஆனா ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ எனக்கு அது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நான் ஒரு வாட்டி இந்த ஆன்சரை பார்த்தா கரெக்டா எழுதிடுவேன். ஒரு வாட்டி நான் ரீகால் பண்ணி நான் தனியா படிச்சுட்டா நான் எழுதிடுவேன். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? எஸ். தண்ணி குடிச்சுக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே, ஒரு வாட்டி நீங்க முன்னாடி போட்டு கூட பாத்துக்கோங்கப்பா இந்த क्वेश्चन. இப்பதான் செகண்ட் சாப்டரே வரும். தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து 5 சாப்டர் இருக்கு. ஓகே, சூப்பர். How will you convert boric acid to boron nitrate? Very important question பா, book back question இது, ரொம்ப ரொம்ப important. ஓகேவா? சோ நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த boric acid எடுத்துக்கிறோம். மேம் தப்பா சொல்றீங்களே, ஏதோ தப்பா சொல்றீங்களே மேம், போன ரியாக்ஷன்ல H3BO3 தானே போரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, போன ரியாக்ஷன்ல என்ன சொன்னேன்? H3BO3 வந்து போரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னீங்க மேம். ஆனா இங்க பாருங்க, நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா இந்த B எடுத்து எழுது. ஃபர்ஸ்ட் B H3O3 மாத்தி எழுதுறேன் பாரு, ஆர்டரை மட்டும் மாத்தி எழுதுறேன். B H3O3 ன்னு ஆர்டரை மட்டும் மாத்தி எழுதுறேன். இப்ப பாரு, B H3 O3, நான் ஏன் HOவை OH ன்னு போட்டு 3 டைம்ஸ் எழுதலாமா? ஓகே, சேம் தான் இல்லையா? சோ இதுவும் என்னது? H3BO3 ன்னு போடலாம், ஆர் யூ கேன் ரைட் இட் BOH thrice ன்னு எழுதலாம். இதுவும் என்னது? போரிக் ஆசிட் தான். இதுவும் என்னதுப்பா? போரிக் ஆசிட் தான். ஓகேவா? சோ போரிக் ஆசிட் இஸ் ரியாக்டிங் வித் அமோனியா. போரிக் ஆசிட் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது? அமோனியா கூட, NH3 அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் என்ன டெம்பரேச்சர்ல நம்ம இதை ஹீட் பண்றோம்? 800 ல இருந்து 1200 கெல்வின். ஓகே, 800 ல இருந்து 1200 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம். ஓகேவா? ஹீட் பண்றப்போ என்ன கிடைக்குது பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி, கவனி. இந்த போரானும் இங்க அமோனியால இருக்கிற இந்த நைட்ரஜனும் சேர்ந்து போரான் நைட்ரைட் ஃபார்ம் பண்ணுது. போரானும் இந்த நைட்ரஜனும் சேர்ந்து போரான் நைட்ரைட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? கிளியர்? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கிற OH thriceம் இந்த H thrice H3யும் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணிடுது. அதனால தான் இதெல்லாம் ப்ளூல பண்ணியிருக்கேன். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. How will you convert boric acid to boron nitrate? We will treat with ammonia. அவ்வளவுதான். How will you convert boric acid to boron nitrate? என்ன ஆன்சர்? அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ BOH thrice தான் இந்த boric acid. BOH thrice தான் இந்த boric acid. ஓகேவா? boric acid NH3 அமோனியா கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். 800 ல இருந்து 1200 கெல்வின். சரியா? டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்றப்போ போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து போரான் நைட்ரேட் ஃபார்ம் பண்ணுது. மீதி இருக்கிற இந்த OH H சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணுது. யாருக்கெல்லாம் கிளியர்? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, வாட் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமைண்ட் பார்க்கலாமா? அக்கா உங்க வாய்ஸ் கீச்சுன்னு கேக்குது, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசுங்க. சவுண்ட் கம்மியா பேசலாமா? இந்த சவுண்ட்ல பேசலாமா? இந்த சவுண்ட் ஓகேனா சாட்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இந்த சவுண்ட்லயே போய்க்கலாம். நிறைய பேர் ஹெட்செட் போட்டு கவனிக்கிறீங்களா? ஹெட்செட்ல போடாதீங்க, ஜஸ்ட் ஃபோன் ஓப்பன்ல வச்சு நீங்க எல்லாருமே கவனிங்க. எத்தனை பேர் பேரண்ட்ஸ் கூட கவனிக்கிறீங்க? அப்பா அம்மா கூட யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? பேரண்ட் அப்படின்னு சாட்ல போடுங்க பார்க்கலாம். கிளியர்? சூப்பர். ஹெட்செட் போட்டா காது வலிக்கும் தான் மேம் கத்துறது. பேரண்ட்ஸ் கூட கவனிக்கிறீங்களா? பேரண்ட் அப்படின்னு போடுங்க. நிறைய பேர் பேரண்ட் கூட கவனிக்கிறீங்க. சூப்பர். ஓகேவா? ஹெட்செட் போட்டுல நம்ம கவனிக்கணும். அப்படியே ஓப்பன்ல வச்சு நீங்க பாட்டு கவனிங்க. யார் படிக்க வேணாம்னு சொல்ல போறாங்க? ஓகே, சூப்பர், செம. நிறைய பேர் பேரண்ட்ஸ் தான் கவனிக்கிறீங்கப்பா. கிரேட்.
இப்போ கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? இப்போ கிராஃபைட் டைமண்ட்லாம் அது என்னது அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன்ஸ், ரைட்? கார்பனுடைய அடுத்த மறு ஃபார்ம் தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், இந்த வந்து கிராஃபைட் கார்பன் இப்படிலாம் வந்து சொல்றோம். கிராஃபைட் டைமண்ட் இதெல்லாம் சொல்றோம். நம்ம பென்சில் இருக்கு, இந்த பென்சிலோட ஹூக் என்னது? இந்த பென்சிலுடைய ஹூக் என்னதுப்பா? தட் இஸ் கிராஃபைட் இல்லையா? இந்த பென்சிலுடைய ஹூக் வந்து கிராஃபைட். ஓகே, பட் காஸ்ட்லி பென்சில்லாம் 2 ரூபா 3 ரூபா அவ்வளவுதான். ஆனா காஸ்ட்லியான டைமண்ட் ரெண்டுமே வந்து என்னது? கார்பன் தான். ஆனா அதோடைய பாண்ட் தான் நமக்கு கொஞ்சம் மாறுது இல்லையா? அதோடைய பாண்ட் தான் கொஞ்சம் மாறுது. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. கிராஃபைட் வந்து சாஃப்ட். என்னடா பூகம்பமா? கிராஃபைட் வந்து சாஃப்ட் சரியா? ஆனா டைமண்ட் வந்து ஹார்ட். டைமண்ட் வந்து ஹார்ட், கிராஃபைட் வந்து நமக்கு சாஃப்ட். இதுல இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கும். டைமண்ட்ல sp3 ஹைபிரிடைசேஷனா இருக்கும். ஓகே, கிராஃபைட்ல sp2 ஹைபிரிடைசேஷன் அண்ட் தென் டைமண்ட்ல sp3 ஹைபிரிடைசேஷன். அடுத்து கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். கிராஃபைட் வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஆனா டைமண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. கிராஃபைட்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிறதுனால தான் மேம் நீங்க சத்தமா பேசினாதான் எனர்ஜி இருக்கா? சரி ஓகே, சத்தமா பேசலாமா? எனர்ஜெட்டிக்கா பேசலாமா? ஓகேப்பா சூப்பர். யாருக்காச்சும் ரொம்ப காது வலிச்சா மட்டும் எனக்கு சாட்ல சொல்லுங்க சரியா மேம்? இயர் பெயின் அப்படின்னு சாட்ல போடுங்க சரியா? ஓகே, சோ இதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகுது இல்லையா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இருக்காது. ஹெக்ஸகோனல் ஷீட் ஷேப்பா இருக்கும். இப்போ கிராஃபைட்ல கார்பன்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகி இருக்கும் இல்லையா? அது எல்லாமே ஹெக்ஸகோனலா வந்து நமக்கு இருக்கும். அடுத்து இதுல டெட்ராஹீட்ரனா இருக்கும். படிச்சிடுறீங்களா? இந்த क्वेश्चन புக்ல டைரக்டா ஆன்சர் இருக்காது. சோ இந்த ஆன்சர் அழகா இந்த ஒரு क्वेश्चन மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாரும் டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஆன்சரை நீங்க எழுதினாலே போதும். டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்டுக்கு. கிராஃபைட் வந்து சாஃப்ட், டைமண்ட் வந்து ஹார்ட். sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து கிராஃபைட்ல இருக்கிற கார்பன்ஸ்க்கு இருக்கும். டைமண்ட் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். டைமண்டுக்கு sp3, கிராஃபைட்டுக்கு sp2. கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஏன்னா அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, இதுல இயர் பெயினா கத்தக்கூடாதா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஓகே, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணவே பண்ணாது, பிகாஸ் அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஹெக்ஸகோனல் ஷீட் ஷேப்பா இருக்கும், டெட்ராஹீட்ரன் ஷேப்பா இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட क्वेश्चन கேட்க போறேன். ஓகே, சோ இப்போ எது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும்? டக்கு டக்குன்னு சாட்ல சொல்லுங்க எனக்கு. அது வந்து கிராஃபைட்டா டைமண்டா, ஜியா டியா? அவ்வளவுதான் எனக்கு சொல்ல போறீங்க. Is that G or D? G or D? Electricity conducts. It conducts electricity. It conducts electricity. Very good. Very good. It is graphite. Okay pa. அடுத்து பாத்தீங்கன்னா it is soft. Soft. இது soft ஆ இருக்கும். Very good. Again it is graphite. Okay. sp3 hybridization. sp3 hybridization. அதுல இருக்கக்கூடிய அந்த கார்பன்ஸ் எல்லாமே sp3 hybridization. டக் 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 ஃபாஸ்டா. sp3 hybridization டைமண்ட் தான். ஓகே ஓகே ஓகே. டெட்ராஹீட்ரன் ஷேப். டெட்ராஹீட்ரன் ஷீட், அந்த ஷீட் அரேஞ்ச்மெண்ட் வந்து டெட்ராஹீட்ரனா இருக்கும். குயிக்கா, டெட்ராஹீட்ரன் அப்படின்னா டைமண்ட். டைமண்டா? கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது என்னது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுல இருக்கும்? டைமண்டா கிராஃபைட்டா? எது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுமோ அதுல தான் இருக்கும் இல்லையா? எதுல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுமோ அதுல தான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரைட்? குயிக்கா எதுல? கண்டிப்பா. சூப்பர். ஓகே, சம. இப்போ இந்த ப்ராசஸ் படிக்கலாமா? இது எப்படிவா படிக்கிறாங்க? மெக்காஃப்ரீ ப்ராசஸா? ஓகே,
ப்ராசஸ் பேர் தான் கஷ்டம், ஆனா இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் மெக்காஃபி ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டு ப்ரிப்பேர் அலுமினியம் குளோரைட். ஓகே, அலுமினியம் குளோரைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நிறைய ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம கேட்டலிஸ்டால அலுமினியம் குளோரைட் AlCl3 வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அலுமினியம் குளோரைட் ப்ரிப்பேர் பண்ணதான் மெக்காஃபி ப்ராசஸ் யூஸ் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதிருங்க. ஸோ தட் நமக்கு எக்ஸாம்ல எழுதுறப்போ ஞாபகம் வரும். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பார்த்தோம், Fischer-Tropsch சிந்தசிஸ் பார்த்தோம். Fischer-Tropsch சிந்தசிஸ்ல ஸ்டார்டிங் ஏஜென்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்? ரீகால் பண்ணலாமா? Fischer-Tropsch சிந்தசிஸ்ல ஸ்டார்டிங் ஏஜென்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்? இன்னைக்கு கிளாஸ் வந்து பகல் 12 மணி வரை இருக்கும். பேய் வர வரைக்கும், கோஸ்ட் வர வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் இருக்கும். வச்சுக்கலாமா? டின்னர் சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க. CO, வெரி குட். கார்பன் மோனாக்சைடும் அடுத்து வந்து என்னது? கார்பன் மோனாக்சைடு அண்ட் என்னது? கார்பன் மோனாக்சைடு கூட வேற என்ன இருக்கும்? குயிக்லி ஹைட்ரஜன், ரைட்? கார்பன் மோனாக்சைடு கூட ஹைட்ரஜன். இது வந்து Fischer-Tropsch சிந்தசிஸ். இங்க மெக்காஃபி ப்ராசஸ் எதுக்கு பண்றோம்? அலுமினியம் குளோரைட் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்றோம். எக்ஸாம்ல போய் உனக்கு ஞாபகம் வரணும், சரியா? எக்ஸாம்ல போய் அப்பதான் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, yes, aluminum chloride is obtained by heating a mixture of alumina and coke. Coke அப்படினா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, it means carbon. cokeனா என்னது? கார்பன். ஓகே, coke, coal இந்த மாதிரிலாம் வந்தா கார்பன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க, சரியா? இதுதான் அலுமினா. Al2O3 தான் வந்து என்னது? அலுமினா. ஓகே, Al2O3 தான் அலுமினா. அலுமினாவை நம்ம என்ன பண்றோம்? கார்பன் கூட ரியாக்ட் பண்றோம். ஓகே, சோ அலுமினாவை கார்பன் கோக் கூட ரியாக்ட் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின். ஓகே, சோ இப்போ இங்க கவனிங்க, எல்லாருமே கரெக்டா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய குளோரினும் இந்த அலுமினியமும் சேர்ந்து AlCl3 அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, சோ அலுமினா குளோரின் கூட ரியாக்ட் பண்ணி AlCl3 அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆமா, 12 o'clock வரைக்கும் கிளாஸ் தெரியாதா? இந்த கார்பனும் இந்த ஆக்சிஜனும் பாத்தீங்க அப்படின்னா 12 இல்லப்பா, நீங்க இந்த 7 சாப்டர் நீங்க என்ன முடிக்க விடுற வரைக்கும், ஓகே, நம்ம எவ்வளவு ஸ்பீடா போறோமோ அவ்வளவு நேரம் வந்து கிளாஸ் இருக்கும். முன்னாடியே கூட முடிச்சுக்கலாம் ஆர் லேட்டா கூட ஆகும். இதோ பாத்தீங்கன்னா இந்த கார்பனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. ஓகே, சோ அலுமினா, Al2O3, கார்பன் அண்ட் தென் குளோரின், இவங்க மூணு பேரும் ரியாக்ட் பண்றாங்க. Al2O3, கார்பன் அண்ட் குளோரின் வந்து ரியாக்ட் பண்றாங்க. ப்ராடக்ட்ல நமக்கு என்ன கிடைக்குது? அலுமினியம் குளோரைட் கிடைக்குது, AlCl3 கிடைக்குது. இதுக்கு பேர் தான் இந்த மெக்காஃபி ப்ராசஸ். ஓகேவா? சோ இப்போ இதுல இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல இது வந்து எழுத வேண்டாம், சரியா? இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அலுமினியம குளோரின் கூட, இது தனியா கேட்கலாம் இந்த ரியாக்ஷன், அதுக்காக படிங்க. அலுமினியம குளோரின் கூட ரியாக்ட் பண்ணா AlCl3 ஃபார்ம் பண்ணும். இது இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். 1000 கெல்வின்ல ஹீட் பண்ணோம்னா அலுமினியம் குளோரின் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு AlCl3 ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ மெக்காஃபி ப்ராசஸ் படி அலுமினா, Al2O3, கார்பன் அண்ட் குளோரின் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு AlCl3 அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணுது. யாருக்கெல்லாம் கிளியர்? ஓகே, சாப்டர் 3 போலாமா? சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? 2 சாப்டர் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஓகே, சோ இதே ஃபோர்ஸ்ல அடுத்த சாப்டர் இன்னும் குயிக்கா ஃபாஸ்டா போலாமா? இல்ல இந்த ஸ்பீட் ஓகேவா? இந்த ஸ்பீடே ஓகேனா ஓகே அப்படின்னு சாட்ல போடுங்க. இல்ல ஃபாஸ்டா போலானா ஃபாஸ்ட் அப்படின்னு போடுங்க. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்களா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்பீட் ஓகேவா? இல்ல ஃபாஸ்டா போலாமா? அப்புறம் புரியல சொல்லக்கூடாது. ஃபாஸ்டா போனா புரியலங்கிற மட்டும் நான் சாட்ல பார்க்க மாட்டேன். ஓகே, ஃபாஸ்டா போலாமா? ஓகேப்பா. சோ சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சூப்பர், செம சூப்பர். வாங்கப்பா. inert pair effect அப்படினா என்ன? what is inert pair effect in heavier post transition metals? post transition metals அதாவது transition metalsக்கு அடுத்து இருக்கக்கூடிய transition, அதாவது transition metalsக்கு அடுத்து இருக்கக்கூடிய metals எல்லாத்துலயுமே
the outer s electron have tendency to remain inert. Remain inert na enna theriyuma artham? அது எந்தவித பாண்டிங்க்கும் போய் பாண்ட் பண்ணாது. அது போயிட்டு எந்தவித பாண்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாது. அதுக்கு பேர் தான் இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, எந்த எலக்ட்ரான்? s ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான். ஓகே, அவுட்டர் s எலக்ட்ரான், அதாவது இந்த ns எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது வந்து இனர்ட்டா இருக்கும். அதாவது எந்தவித பாண்டிங்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஷோ ரிலக்டன்ஸ். ரிலக்டன்ஸ்னா வந்து இப்போ உங்களை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஏ வா லெட்ஸ் கோ அவுட் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, நீ வந்து இல்லைங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து வேண்டாம் அப்படிங்கறது தெரிவிப்பு இல்லையா, அதுக்கு பேர் தான் ரிலக்டன்ஸ். அந்த மாதிரி இது வந்து இல்ல பாண்டிங்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதே, வேணாங்க வேணாங்க அப்படி சொல்லும். பட் டேக் பார்ட், they show reluctance in taking part in the bonding, which is known as inert pair effect. Okay, post transition, heavier post transition metals la இந்த ns electrons, ns electron 1s 2s 3s இதெல்லாம் தான் ns அப்படினு சொல்றோம். இந்த ns electron பாத்தீங்க அப்படினா இனர்ட்டா இருக்கும், பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ணாது. அதுதான் இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, மூணு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. heavier post transition, unwillingness, very good, adhe with me, correct ah சொல்லிட்டீங்க. heavier post transition elements la இந்த ns ல இருக்கக்கூடிய electrons, ns electron வந்து it will not take part in bonding. okay, they remain inert. அது வந்து inertா இருக்கும். சரியா? ஓகே, சோ இப்போ அடுத்த क्वेश्चन போலாமா? interhalogen compounds அப்படினா என்னது? inter school competition அப்படினு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் interhalogen compounds அப்படினா each halogen combines with other halogen to form a series of compounds. ஒரு ஹாலோஜனும் இன்னொரு ஹாலோஜன் கூட கம்பைன் ஆயிடும். ஓகேவா? what are all the halogens you know? FCBI அப்படி ஞாபகம் சொன்னேன் இல்லையா, FCBI, fluorine, chlorine, bromine, iodine. இவங்க நாலு பேர் தான் அந்த ஹாலோஜன்ஸ். ஓகே, fluorine chlorine கூட, chlorine bromine கூட, bromine iodine கூட, திருப்பி இந்த bromine fluorine கூட, இந்த மாதிரி ஒரு ஹாலோஜன் இன்னொரு ஹாலோஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றது தான் interhalogen compound. ஓகே, each halogen combines with other halogens to form the interhalogen compounds. CLF, BRF, IF ஞாபகம் வச்சுக்கலாமா? IF7 எல்லாமே என்ன வேணா எழுதலாம். இது எல்லாமே இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். ஒரு ஹாலோஜன் இன்னொரு ஹாலோஜன் கூட நமக்கு கம்பைன் ஆயிடும். ஓகேவா? கம்பைன் ஆயிடும், அதுக்கு பேரு தான் என்னது? இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்ப்பா? சூப்பர். இப்போ why fluorine is more reactive than other elements? மத்த எலிமெண்ட்ஸை விட fluorine வந்து ஏன் ரொம்ப ரியாக்டிவா இருக்கு? அதுக்கு பார்க்கலாமா ரீசன்? ஏன்னா fluorine வந்து most electronegative element. electronegative elementனா என்ன தெரியுமா? the tendency to attract the shared pair of electrons. fluorine யார் கூடயோ bond form பண்ணிருக்குன்னு வெச்சுக்கோ, அது என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரானை எப்பறா கலவாடலாம் அப்படினே பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு எலக்ட்ரான் ரொம்ப வேணும். அதுதான் electronegativity. so fluorine is the most electronegative element. fluorine is the most electronegative element. ஓகேவா? கிளியரா? சூப்பர். the strongest oxidizing agent and also fluorine வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் கூட. also fluorine bond dissociation energy வந்து less. அதாவது இந்த fluorine bond பிரேக் ஆவறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து கம்மியா. அப்ப நான் ஈஸியா இந்த பாண்டை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல வரேன். fluorine bond மிஸ் பாதி क्वेश्चन இல்ல மிஸ், அந்த क्वेश्चनலயா ஐ செக் தர்ஷன், நான் அதை செக் பண்ணிடுறேன். சரியா? இப்போ இந்த क्वेश्चन நம்ம கவனிக்கலாமா? ஓகே, இயர் பெயின். கத்தாதீங்க மிஸ் அப்படிங்கறத நம்ம இயர் பெயின் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, சோ இங்க பாருங்க எல்லாரும் கரெக்ட்டா, fluorine வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங், அப்புறம் வந்து fluorine பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கம்மி. இந்த மூணு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? இட் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், strongest oxidizing agent. oxidizing agent ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து fluorine bond dissociation energy வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. fluorine உடைய bond dissociation energy கம்மியா இருக்கு. சோ ஈஸியா fluorine வந்து நம்ம reactive bond வேற எது கூட ஈஸியா bond ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? நீங்க கிளியர் அப்படின்னு அனுப்பினா நான் அடுத்த क्वेश्चन போயிடுவேன்.
சரியா? எல்லாரும் சாட்ல கும்பலா கிளியர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். யூசஸ் ஆஃப் ஹீலியம். இந்த சாப்டர்ல 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஹீலியமும் யூசஸ் ஆஃப் ஆர்கானும். ஓகே, யூசஸ் ஆஃப் ஹீலியமும் யூசஸ் ஆஃப் ஆர்கானும். ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஹீலியம் படிக்கலாம். ஓகே, ஹீலியமும் ஆக்சிஜன் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிக்ஸ் பண்றோம். ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் மிக்சர் இஸ் யூஸ்டு பை divers in the place of air oxygen mixture. This prevents the painful dangerous condition called bend. இப்போ நான் deep sea குள்ள dive பண்ணி போறேன். deep sea குள்ள dive பண்ணி போறப்போ இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எடுத்துட்டு போவாங்க இல்லையா? இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல ஹீலியமையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, பியூரா அந்த ஆக்சிஜனை மட்டும் வைக்காம அது கூட ஹீலியமையும் நம்ம கலந்து வைக்கிறோம். ஏன் அப்படி வைக்கிறாங்க? ஏன்னா உள்ள போறப்போ பிரஷர் அழுத்தம் மாறும் இல்லையா? பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் கடலுக்குள்ள போக போக. இப்போ பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்ம லங்கோட பிரஷர், நம்ம லங்ஸோட பிரஷர் வேறையா இருக்கும், கடலுக்குள்ள பிரஷர் வேறையா இருக்கும். இப்ப நான் அப்படியே டக்குனு மேல வரப்போ அந்த பிரஷர் டிஃபரன்ஸ நம்ம பாடி தாங்குமா? தாங்காது. அப்போ நம்ம பாடியில வெயின்ஸ்ல எல்லாம் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயின்ஃபுல்லா ஒரு விஷயம் வந்து நடக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் கை கால் எல்லாமே. ஓகேவா? இது வந்து இந்த பிரஷர் டிஃபரன்ஸ்னால வரதுதான். அந்த பென்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக வெறும் ஆக்சிஜன் இல்லாம ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் வந்து வைக்கிறோம். சோ டீப் சீ டைவர்ஸ்க்கு அந்த ஆக்சிஜன் மிக்சர்ல ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் இருக்கு. Helium is used to provide inert atmosphere in electric arc welding of metals. ஓகேவா? இப்போ மெட்டல்ஸ் எல்லாம் நான் வெல்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மெட்டல்ஸ் எல்லாம் நான் வெல்ட் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ இந்த ஹீலியம் அட்மாஸ்பியர்ல வெல்ட் பண்ணலாம். ஓகேவா? மெட்டல் வெல்ட் பண்றப்போ இந்த ஹீலியம் அட்மாஸ்பியர்ல நம்ம வந்து இத பண்ணலாம். சரியா? ஓகேப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா ஹீலியம் ஹாஸ் த லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். ஓகே, ஹீலியம் உடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப 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 கம்மி. ஹீலியம் ஹாஸ் த லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் யூஸ்ட் இன் கிரையோஜெனிக்ஸ். கிரையோஜெனிக்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? கம்மியான டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணக்கூடியதுலாம் தான் கிரையோஜெனிக்ஸ். ஓகே, நிறைய சர்ஜரிஸ் கிரையோஜெனிக் பண்ணுவாங்க, நிறைய லேபரேட்டரியில பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து கிரையோஜெனிக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அல்ட்ரா லோ டெம்பரேச்சர், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல பண்ணக்கூடியது. ஓகேவா? சோ ஹீலியம் உடைய பாய்லிங் பாயிண்ட் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த கிரையோஜெனிக்ஸ் லோ டெம்பரேச்சர் சயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். இட் இஸ் much less denser than air and used for filling air balloon. ஏரை விட அதோடைய டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதனால இந்த பர்த்டே பார்ட்டிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீலியம் பலூன் வந்து அப்படியே மேல பறக்கும். ஹீலியம் பலூன் பாத்தீங்கன்னா நீ பலூனை கட்டி விட்டா நம்ம பலூன் கீழே தானே விழும். ஆனா இந்த பலூன் நம்ம ரூஃப்ல போய் ஒட்டிட்டு போய் நிற்கும். ஏன்னா அதோடைய டென்சிட்டி வந்து கம்மி. சரியா? கிளியரா? ஓகே, சூப்பர். ஆர்கானிக் நாளைக்கு. சரியா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் வந்து நம்ம டீப் சீ டைவர்ஸ்க்கு யூஸ் பண்றோம். அப்புறம் இனர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் த வெல்டிங் ஆஃப் மெட்டல்ஸ் வெல்ட் பண்றதுக்கு இனர்ட் அட்மாஸ்பியர்ல நம்ம இந்த ஹீலியம் வந்து யூஸ் பண்றோம். அடுத்து லோவஸ்ட் பாய்லிங், கிரையோஜெனிக்ஸ்ல வந்து நம்ம இந்த லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ஹீலியம் யூஸ் பண்றோம். அப்புறம் ஹீலியம் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் டென்சர் than ஏரா இருக்கிறதுனால பலூன்ஸ்ல யூஸ் பண்றோம். இஸ் தட் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? சூப்பர். அடுத்து, give a reason to support that sulfuric acid is a dehydrating agent. sulfuric acid வந்து நம்ம ஏன் வந்து dehydrating agent அப்படின்னு சொல்றோம்? water thank you spark, previous year question paper useful இருந்ததா? சூப்பர். ஓகே, சோ இப்போ dehydrating agent அப்படின்னா என்னது? தண்ணி ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் dehydrating agent இல்லையா? தண்ணியை ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் dehydrating agent. ஓகே, சோ இப்ப சல்பூரிக் ஆசிட் H2SO4 இருக்கு இல்லையா? அதுவும் முக்கியமா இந்த கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் தான் நம்ம டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவோம். ஏன்? அது தண்ணியை எடுத்துடுது, தண்ணியை பிடிச்சி வெளில எடுத்துட்டு போயிடுது. அப்போ அதுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும், which is அது தண்ணி கூட ஹைலி சாலுபிளா இருக்கு. அதனாலதான் அது தண்ணியை திருடிட்டு போயிடுது.
அதுக்கு தண்ணியை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கெமிஸ்ட்ரியோட லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவோம்? ஹை அஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாமா? ஹை அஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். So it has high affinity towards water. Okay, so it is highly soluble in water. நம்மளுடைய சல்ஃபூரிக் ஆசிட் வந்து தண்ணி கூட highly soluble. அடுத்து and it has strong affinity towards water. water அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் strong affinity. And hence it can be used as the dehydrating agent. அதனால தான் நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா dehydrating agent-ஆ யூஸ் பண்றோம். ஓகேவா? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. சோ நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சுக்ரோஸ் எடுத்துக்கிறோம். C12H22O11. அந்த சுக்ரோஸை H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் கூட நான் ட்ரீட் பண்றேன். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ சுக்ரோஸ்ல 12 கார்பன், 22 ஹைட்ரஜன், 11 ஆக்சிஜன் இருக்கு. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இவருக்கு யாரை பிடிக்கும்? தண்ணியை ரொம்ப பிடிக்கும். சோ இங்க இருக்கு பாரு தண்ணி, எவ்வளவு தண்ணி இருக்கு? இது H22O11னா H22O11னா 11 வாட்டர் இல்லையா? 11 molecules of H2O. இந்த 11 molecules of H2O-வை இந்த சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துட்டு போயிடுது. இந்த 11 molecules of H2O-வை சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துட்டு போயிடுது. அப்ப இந்த 12 கார்பன் அம்போ என்று தனியே தவிக்கின்றது. ஓகே, புரிஞ்சுதா? சோ lot thanks for Asha ma'am because I wrote biology exam nice. Super Sasidharan, கண்டிப்பா நான் ஆஷா மேம் கிட்ட அதை சொல்லிடுறேன். Thank you so much. Okay, so it is highly soluble in water. ஓகே, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்து நிறைய பேர் இல்லை நான் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறப்போ சத்தியமாக ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ தான் எப்படின்னா திரும்ப ஃபீல் ஆகுது, நம்ம டாக்டர் கிட்டலாம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா போயிட்டு நம்ம வந்து ஹெல்ப் கேட்குறோம். பட் உடம்பு சரியானதுக்கப்புறம் நம்ம போய் we are not going and saying thanks, right? நான் இப்போயும் சொல்லணும்னு நினைப்போம், பட் நம்ம அதுக்கப்புறம் நமக்கு மற்ற விஷயம் பிகம்ஸ் ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம வந்து விட்டுடுறோம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா highly soluble in water. எது? சல்ஃபூரிக் ஆசிட் highly soluble in water. அப்புறம் it has high affinity towards water. வாட்டருக்கு வந்து அதோடைய அஃபினிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சுக்ரோஸ் கூட சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது? வாட்டரை தூக்கிட்டு இந்த சல்ஃபூரிக் ஆசிட் வெளில போயிடுது, இந்த கார்பன் தனியா வந்துருச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் போலாமா? யாருக்கெல்லாம் கிளியர்? கிளியரா? சாட்ல போடலாமா? கிளியர்னா கிளியர்னு போடுங்க. ஸோ நம்ம ஃபாஸ்டா போலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, I'll give you PDF. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நைட்டு நான் எழுதியாவது கொடுத்துட்றேன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உடைய PDF. ஓகே, அது வரைக்கும் புக் பேக் உடைய நம்பர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்லாம் இங்கே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் ஆயிருக்கு, நீ லைவ் முடிகிறப்ப கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? சூப்பர். புக் பேக் இம்பார்ட்டன்ட்டும் இருக்குப்பா. அதுல லைவ் உடைய சாட் இருக்கு இல்லையா, லைவ் சாட்லயே ஒரு பிடிஎஃப் பின் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? சூப்பர். சரியா? So write the reason for the anomalous behaviors of nitrogen. நைட்ரஜன் ஏன் ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கேட்குறான். பார்க்கலாமா? 946 லைக். யார் அந்த 1000th லைக் போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்க நேமோட போடுங்க. ஓகே, சூப்பர். யாப்பா, so it is small size. Okay, what are the reason for the anomalous behavior of nitrogen? nitrogen உடைய small size, strong electronegative nature, high ionization energy and non-availability of valence electron in the d orbital. ஆமா, இந்த பாயிண்ட வேற ஒரு क्वेश्चनக்கு படிச்சோமே, அது எந்த எலிமெண்ட்டுக்கு? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதே பாயிண்ட நம்ம வேற ஒரு क्वेश्चनக்கு படிச்சோம். anomalous behavior of எது? anomalous behavior of the p block elements. பார்த்தோம் இல்லையா? first element of the p block element ஏன் வந்து anomalous-ஆ பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு படிச்சோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? எங்க காணோம்? போன சாப்டரா? ஆமா, போன சாப்டர்ல. ஞாபகம் இருக்கா? இதோ பாருங்க, அதே ஆன்சர் தான். இட் இஸ் ஸ்மால் சைஸ். ஓகே, நைட்ரஜன் உடைய ஸ்மால் சைஸும் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஹை அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் unavailability or non-availability of vacant d orbital. non-availability of vacant d orbital. இந்த காரணத்தினால நைட்ரஜன் வந்து அனாமலஸா பிஹேவ் பண்ணுது.
பிளஸ் நைட்ரஜனால மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி கார்பன் வந்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜனும் வந்து நமக்கு மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அடுத்து நைட்ரஜன் இஸ் a diatomic gas N2. ஓகே, நிறைய கேஸ் இந்த மாதிரி டயட்டாமிக்கா இருக்காது, பட் நைட்ரஜன் இஸ் a diatomic gas. இதெல்லாம் நைட்ரஜனுடைய ஒரு டிஃபரெண்டான ஒரு பிஹேவியர். ஓகே, ஸ்பார்க் உங்களால தான் கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸ்பார்க். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹை அயனைசேஷன் எனர்ஜி, நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ். நைட்ரஜன் வந்து மல்டிபிள் பாண்ட்ஸ் மேக் பண்ணும், அப்புறம் அது ஒரு டயட்டாமிக் கேஸ். ஓகே, சூப்பர். டின்னர் சாப்பிடலையா மேம்? சாப்பிடலப்பா. ஐ எம் நாட் கோயிங் டு ஈட் டில் ஐ கம்ப்ளீட் ஃபியூ சாப்டர்ஸ். ஓகேவா? நம்ம இல்ல, கண்டிப்பா 7 சாப்டர்ஸ் முடிச்சிட்டு தான் நான் டின்னர் சாப்பிட போறேன். நீங்க யாராவது டின்னர் சாப்பிடுறீங்கன்னா இது தியரி தானே, காதுல வாங்கிக்கோங்க, போனை வச்சுக்கோங்க, காதுல வாங்கிக்கோங்க, அப்படியே சாப்பிட்டுட்டே கவனிங்க. சரியா? ஓகேவா? சூப்பர். வாங்கப்பா. Give the uses of argon உடைய uses. Argon prevents the oxidation of hot filament and prolongs the life of the filament bulb. இந்த குண்டு பல்ப் இருக்கு இல்லையா, filament இருக்கு இல்லையா உள்ள, சோ இந்த குண்டு பல்புக்குள்ள filament வந்து நமக்கு ஈஸியா அது ஆக்சிடைஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஆர்கான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆர்கான் வந்து ஒரு inert gas. சரியா? ஆர்கான் வந்து ஒரு inert gas. சோ இந்த குண்டு பல்புக்குள்ள நம்ம ஆர்கான் கேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்போம், so that அதுல இருக்கக்கூடிய அந்த filament வந்து ஆக்சிடேஷன் ஆகாது. சோ அதுதான் ஆர்கானுடைய ஒரே யூசஸ். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம அடுத்து போலாமா? give the structure of sulfur dioxide. சல்ஃபர் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சரை எழுத சொல்லிருக்காங்க. give the structure of sulfur dioxide அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணிடலாம், டக்குன்னு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம எழுதி விட்டுறலாம். ஓகே, ரொம்ப ஈஸிப்பா. சல்ஃபர் ஆட்டம் அண்டர்கோஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷனை கரெக்டா வந்து எழுதுங்க. நாளை காலையிலே வால்யூம் 2வா? காலையில லைவ் வச்சா வருவீங்களா? இன்னைக்கே நைட் எத்தனை நேரம் வரைக்கும் நீங்க எல்லாம் லைவ்ல இருப்பீங்கன்னு தெரியாது. பாதி பேர் தூங்க போயிடுவீங்க, பாதி பேர் வந்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லுவீங்க, பாதி பேர் வந்து நெட்டு காலி ஆயிடுச்சும்பீங்க. காலையில 5 மணிக்கு லைவ் வச்சா நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா? யாரும் வராம யாருக்கு கிளாஸ் இருக்கிறது? ஓகே, so yes, come on guys, கரெக்டா கவனிங்க. sp2 hybridization. ஓகேவா? so sulfur dioxide இருக்கிற sulfur atoms வந்து sp2 hybridization undergo பண்ணுது. yes, first point. the double bond arises between sulfur and oxygen due to p pi d pi overlapping. ஓகேவா? நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் பாண்ட் அரைஸ் ஆகி இருக்கும். அது எதனால நமக்கு அந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கு அப்படின்னா p pi d pi ஓவர்லாப்பிங், அதனாலதான். சரியா? சூப்பர், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மார்னிங் லைவ் வந்தா வருவீங்களா? பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு லைவ் கடைசி வரைக்கும் எத்தனை பேர் இருக்கீங்க அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் காலையில லைவ் இருக்கா இல்லையா. how will you prepare phosphine? 2 क्वेश्चन இந்த சாப்டர்ல இருக்கு. ஒண்ணு என்னது அப்படின்னா how will you prepare phosphine, அடுத்த क्वेश्चन வந்து how will you prepare phosgene. ஓகேவா? how will you prepare phosgene, 2 क्वेश्चन இதுல வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? எஸ், yellow phosphorus. நமக்கு இந்த பாஸ்பரஸ்ல வந்து கலரா இருந்து ஒயிட் பாஸ்பரஸ் அண்ட் ரெட் பாஸ்பரஸ்க்கு டிஃபரன்ஸ் அந்த क्वेश्चन கேட்கலாம். எல்லாரும் தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஒயிட் பாஸ்பரஸ் அண்ட் தென் ரெட் பாஸ்பரஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து அவங்க நமக்கு கேட்கலாம். சரியா? ஜஸ்ட் a minute guys. ஓகே, சோ இப்போ போன क्वेश्चनல வந்து ஸ்ட்ரக்சர் வரையலாமா? தாராளமா வந்து போன क्वेश्चनல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து வரையலாம். சரியா? சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு சல்ஃபர் இருக்கு, நோ ஆஃப் தி ஆக்சிஜன் நமக்கு டபுள் பாண்ட் இருக்கும். ஓகேவா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் பாண்ட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இட் will undergo resonance. அதுக்கு அப்புறமா நமக்கு அப்போ பாக்குறப்போ எஸ் டபுள் பாண்ட், 2 ஆக்சிஜனுமே டபுள் பாண்ட். சரியா? சோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 ஸ்ட்ரக்சருமே எழுதிடலாம். யாராவது புக் வச்சிருக்கீங்கன்னா புக்ல என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? how will you prepare phosphine? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் phosphine. ஓகே, ஒரு டிஃபரன்ஸ் இருக்குப்பா. how will you prepare phosphine, phosgene அப்படின்னு ஒன்று இருக்கு. phosgene அதுவும் நம்ம இன்னைக்கு லைவ் கிளாஸ்லயே பார்க்க போறோம். ஒயிட் பாஸ்பரஸ் அண்ட் ரெட் பாஸ்பரஸ் உடைய டிஃபரன்ஸை நீங்க படிச்சிருங்க. அது தியரி क्वेश्चन தான், ஈஸியா படிச்சிடலாம். ஓகே,
Super. Yeah, let's begin. Yellow phosphorus reacts with alkali. Okay வா? இதோ பாருங்க இந்த P4 அப்படிங்கறதா நம்மளுடைய yellow phosphorus. P4 தான் நம்மளுடைய yellow phosphorus. Okay? Okay, yeah, it is reacting with alkali. And the alkali da enadhu? Sodium hydroxide. And the alkali da sodium hydroxide. On boiling in a inert atmosphere. Inert atmosphere la namba boil pandrom. Appo phosphine வெளியில வருது. Okay? எப்படி இந்த reaction நடக்குதுன்னு பார்க்கலாமா? So தோ பார்ப்பா P இருக்கு நமக்கு இங்க, which is the yellow phosphorus. So இந்த yellow phosphorusல நமக்கு மொத்தம் இங்க எத்தனை P இருக்கு? 4 P இருக்கு இல்லையா? மொத்தம் நமக்கு இங்க எத்தனை P இருக்கு? We have 4 phosphorus here. So, இது நம்ம P3, P3P அப்படி வச்சுக்கலாமா? P3P அந்த 4 phosphorus நான் அப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன் P3P அப்படின்னு. ஓகே, அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு. ரைட்? இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு. சோ இந்த 3 ஹைட்ரஜனும் இந்த 3 பாஸ்பரஸும் சேர்ந்து 3 ஹைட்ரஜனும் 3 பாஸ்பரஸும் சேர்ந்து சாரி 3 பாஸ்பரஸ் இல்ல ஒரு பாஸ்பரஸ் இந்த ஒரு பாஸ்பரஸும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து pH3 அதுதான் பாஸ்பன். எப்படி NH3 அமோனியாவோ அந்த மாதிரி pH3 ஃபார்ம் ஆகுது அதுதான் பாஸ்பன். ஓகேவா? சோ இப்போ நல்லா கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. மீதி இந்த மீதி இருக்கிற அந்த 3 பாஸ்பரஸ் NaO H2O இவங்கலாம் சேர்ந்து சோடியம் ஹைப்போபாஸ்பைட்டா வெளில போயிடுறாங்க. சோடியம் ஹைப்போபாஸ்பைட்டா வெளில போயிடுறாங்க. பட் yellow phosphorus is reacting with alkali sodium hydroxide in presence of water கூட react பண்ணி நமக்கு pH3 phosphine கிடைக்குது. clear-ஆ? is that clear for you? யாருக்கெல்லாம் clear? chatல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, why HF is not stored in gas? ஏன் வந்து HF அதாவது hydrofluoric acid வந்து நம்ம glass bottle வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஓகே? So, moist hydrofluoric acid இருக்கு இல்லையா, அதாவது அது ட்ரையா இல்ல, not dry, which is அப்ப அதுல வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மாய்ஸ்சரோ இல்ல ஏதோ ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்ல வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாய்ஸ்ட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் rapidly reacts with silica and glass. இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன இருக்கும்பா? சிலிக்கா தான் இருக்கும். Glass is made up of what? மண்ணு. இந்த சோட்டா பீம் தான் நினைக்கிறேன், அந்த சீரீஸ்ல நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படியே கிளாஸ் இருக்கும், அதாவது மண்ணுல தான் அந்த கெட்ட உருவம் வந்து வரும். அதாவது அந்த மான்ஸ்டர், ஐ திங்க் சோட்டா பீமா இல்ல வேற ஒரு கார்ட்டூன் நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். அது கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர்லாம் இருப்பாங்க. அவர் வந்து அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து ஹீட் பண்ணிடுவாங்க. ஹீட் பண்றப்போ அந்த மண்ணு வந்து அந்த மண்ணுல வர அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே வந்து கிளாஸா மாறி ஃப்ரீஸ் ஆயிடும். சரியா? கிளாஸா மாறி ஃப்ரீஸ் ஆயிடும் அது. ஓகே, உடனே ஆரம்பிச்சிடும் ஜீன் தபாக்கு டும் டும் அப்படின்னு. அது கிடையாது. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்ட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அது வந்து ராப்பிடா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய சிலிக்கா கூட ரியாக்ட் பண்ணிடும். சரியா? ரியாக்ட் பண்ணிச்சுன்னா கிளாஸ் வந்து நமக்கு பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ தோ பாருங்க SiO2 HF கூட ரியாக்ட் பண்ணி தோ பாருங்க நமக்கு வாட்டராவும் F4 Siயும் இந்த 4 ஃப்ளூரினும் சேர்ந்து SiF4 நமக்கு கன்வெர்ட் ஆயிடுது. சோ தட் அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, இந்த HF ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் வந்து நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ்ல ஸ்டோர் பண்றது இல்ல. ஓகேவா? இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? சூப்பர். ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2. ஓகே, சோ ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன் நம்ம இந்த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடை வச்சு எப்படி நம்ம வந்து மேம் 10 AM எண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஸ்பார்க் சாரிப்பா, இன்னைக்கு காலையில கஷ்டம்பா. காலையில நிறைய பேர் ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க. சரியா? அதனால இன்னைக்கு நைட் என்ன ஆனாலும் நம்ம வந்து ஒரு நல்லபடியா வந்து 7 சாப்டர்ஸ் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்க உண்மையா சொல்றேன், நீங்க எனர்ஜெட்டிக்கா அங்க இருந்து எத்தனை பேர் கவனிக்கிறீங்களோ அது என்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ தட் ஐ கேன் ஆல்சோ கண்டினியூ தி செஷன். சோ தட் நம்ம இந்த 7 சாப்டர்ஸ் அழகா முடிச்சிடலாம். ஓகே, யா
In presence of water, sulfur dioxide bleaches colored wool. Colored wool bleach பண்ணும். அடுத்து silk பட்டு, sponges straw into colorless due to its reducing property. Sulfur dioxide இருக்கு இல்லையா, அது வந்து reducing agent. சரியா? Sulfur dioxide க்கு என்ன ப்ராப்பர்ட்டி உண்டு? reducing property உண்டு. Sulfur dioxide க்கு வந்து நமக்கு reducing property உண்டு. ஓகே, எங்க பேரண்ட்ஸ் என் ஃபோன் பார்த்தா அவங்க செத்தாங்க. ஓகே, என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் சாட்ல? நோ, தயவு செய்து கவனிங்க. ஓகே மக்களே, இங்க ஒருத்தங்க தொண்டை தண்ணி வத்த உயிர் விட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க, நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. வெரி பேட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த SO2 இருக்கு இல்லையா, சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து நம்ம ப்ளீச் பண்ண யூஸ் பண்றோம். அதாவது கலர்டா இருக்கு இல்லையா காம்பவுண்ட்ஸ், அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து கலர்லெஸ்ஸா மாத்துறோம். சரியா? அந்த கலர்டா இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம கலர்லெஸ்ஸா மாத்துறோம். அதுக்கு தான் இந்த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி they are forming what? Sulfuric acid. ரியாக்ட் பண்ணி they are forming what? Sulfuric acid. இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் வாட்டரும் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு Dress வந்து ரெட் கலர்ல இருக்குன்னா அதுக்கப்புறம் அது வெள்ளை கலர்ல ஆயிடும். ப்ளூ கலர்ல இருக்குன்னா வெள்ளை கலர்ல ஆயிடும். ஏன்னா அது ப்ளீச் பண்ணிடுச்சு, ரெடியூஸ் பண்ணிடுச்சு. சரியா? அது என்ன பண்ணிடுச்சு? ரெடியூஸ் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு திருப்பி டவுட், அதை திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு அந்த கலர் திருப்பி பேக்ல வந்துருமா? ஒரு ப்ளீச் பண்ணிட்டு, ப்ளீச் பண்றது வந்து ரிடக்ஷன் பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீச் பண்றது வந்து ரிடக்ஷன். அப்போ அதை வந்து நான் ஆக்சிடைஸ் பண்ணிட்டா கலர் திருப்பி வருமா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். வெரி குட் பா. ஓகே, எஸ் தான். அப்ப நம்ம கண்டிப்பா அதை திருப்பி ஆக்சிடைஸ் பண்றப்போ நமக்கு அந்த கலர் வந்து திருப்பியும் பேக் அந்த கலர் நமக்கு வந்துரும். ஓகேவா? சூப்பர் பா. இப்போ நம்ம அடுத்த போலாமா? பாஸ்ஜீன். அப்ப நம்ம பார்த்தது பாஸ்பினுடைய ப்ரிப்பரேஷன். பாஸ்பினுடைய ஃபார்முலா என்ன? சாட்ல சொல்லுங்க. நான் என்ன ஞாபகம் சொன்னேன்? அமோனியா மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம் குயிக்கா. பாஸ்பின், பாஸ்பரஸ், வாட்டர், வேற எது கூட ரியாக்ட் பண்ணும்? முடியலன்னா ரெக்கார்டடா போடுங்க. ஓகேப்பா. ஸோ நான் 12 o'clock கிளாஸ் முடிச்சுட்டு 12 மணிக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி காலையில போட்டுடுறேன். ஓகேவா? PH3 வெரி குட். இத்தனை பேர் கிளாஸ் கவனிச்சிருக்கீங்களா? செமையா, நம்பவே முடியல. சூப்பர், செம. ஓகே, யா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, when carbon monoxide is treated with chlorine in presence of light or charcoal, it forms a poisonous gas. Poisonous. It forms a poisonous gas. அதுதான் இந்த கார்போனில் குளோரைடு. இதுக்கு பேர் தான் பாஸ்ஜீன். இதுக்கு பேர் தான் என்னது? பாஸ்ஜீன். ஓகே, சோ இந்த பாஸ்ஜீன் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். என்னப்பா, நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் தான் ரியாக்ட் ஆவறானுங்க. யாரு? கார்பன் மோனாக்சைடும் குளோரினும். Okay, carbon monoxide and then chlorine is reacting. So carbon monoxide chlorine சேர்ந்து react பண்ணி நமக்கு என்ன கொடுக்குது? COCl2. அப்படியே ஜாயின் பண்ணி எழுது, COCl2. so that நமக்கு பாஸ்ஜீன் கிடைக்குது, பாய்சனஸா இருக்கு. ஈஸி தானே? is that clear? யாருக்கெல்லாம் clear? சூப்பர், பக்கா. நம்ம இப்ப அடுத்த क्वेश्चन போலாமா? explain the structure of ammonia. Okay, explain the structure of ammonia. பார்க்கலாமா? ஓகேப்பா. சோ பிரேக் வேணுமா இப்போ? do you need a break? யாருக்கெல்லாம் பிரேக் வேணும்? எஸ். யாருக்கெல்லாம் பிரேக் வேண்டாம்? நோ. சாட்ல போடுங்க பார்க்கலாம். 10 o'clock ஆக போகுது. 2 minutes to 10. குயிக்கா யாருக்கெல்லாம் பிரேக் வேணுமோ எஸ் போடுங்க, யாருக்கெல்லாம் பிரேக் வேண்டாமோ நோ போடுங்க. ஓகே, நோ 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 நோ, நிறைய நோ தான் என் கண்ணுக்கு தெரியுதே. மேம், யூ ஆர் சீயிங் வாட் யூ வாண்ட் டு சீ மேம். அப்படியா? நோவா எஸ்ஸா? வெயிட் அ மினிட். ஒரு கரெக்டா வந்து 10 மணி வரைக்கும் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. 10 மணிக்கு திருப்பி நம்ம ஃபுல் பவரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் கோ கிராப் சம் வாட்டர். அது வரைக்கும் யாரும் கிளாஸ் விட்டு வெளில போக மாட்டீங்க. எனக்கு இது கவுண்ட் மட்டும் டிராப் ஆகக்கூடாது. சரியா? ஓகே, ஸோ பிரேக்லாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் கிராப் சம் வாட்டர் அண்ட் கம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க.
tada tada. Okay, done. Continue பண்ணலாமா? Okay, super. Yeah, explain the structure of ammonia. Ammonia உடைய ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுல வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லி தரதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, டேட்டாஸ் தான் இருக்கு. தயவு செய்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ, குட்டியா நோட்ஸ் எடுத்து போப்போம். ஓகே, சோ நம்மளுடைய அமோனியா பாத்தீங்க அப்படின்னா பிரமிடல் இன் ஷேப். ஓகே, இது ஒரு டேட்டா பாயிண்ட். அமோனியா வந்து பிரமிடல் ஷேப்ல இருக்கு. ஓகே, அமோனியால NH3 இல்லையா, அமோனியால NH3 ரைட். இதுல இருக்கக்கூடிய இந்த NH பாண்ட் டிஸ்டன்ஸ், NH bond distance பாத்தீங்கன்னா 1.016 ஆம்ஸ்ட்ராங், 1.016 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, HH bond distance வந்து 1.645 ஆம்ஸ்ட்ராங், அதை விட கொஞ்சம் அதிகம் 1.645 ஆம்ஸ்ட்ராங். அடுத்து bond angle 107. நம்பர்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது, கஷ்டம் தான். ஷாவணி மேம் எஃபர்ட்ஸ்க்கு ஒரு ஃபயர் போடுவோம். ஃபயர்லாம் வேணாம், நீங்க நல்ல மார்க் எக்ஸாம்ல வாங்கணும். நாளைக்கு போயிட்டு ஓகே நான் நடத்தினதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது வரல, பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு நல்லா படிச்சு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் நல்லா லிசன் பண்ணுங்கப்பா. நான் இப்போ சொல்றத இப்போ நம்ம பார்க்குற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நல்லபடியா அழகா ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணி ஒரு வாட்டி தரவா படிச்சு எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்து வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்குலாம் அழகா கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்னுடைய டார்கெட் நாளைக்கு வரக்கூடிய ஹாஃப் இயர்லியில பப்ளிக்குள்ள புக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களை படிக்க வைக்க போறேன். ஓகேவா? நம்ம யாரு வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம எக்ஸாம் போற ஆட்கள் கிடையாது. ஓகே, எல்லா கொஸ்டினையும் நம்ம வந்து படிக்க போறோம். அப்போ ஹாஃப் இயர்லிக்கு அட்லீஸ்ட் இந்த செட் ஆஃப் கொஸ்டின் ஒரு 80 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா வால்யூம் 1க்கு, சோ தட் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்ம மற்ற கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிடலாம். ஓகே, சூப்பர்ப்பா, செம. ஓகே, வா கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதெல்லாம் டேட்டாஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 2-3 வாட்டி எழுதி பாருங்க. The structure of ammonia may be regarded as the tetrahedral with one lone pair of electrons in one tetrahedral position. So hence it is a pyramidal shape. So இது கூட வேண்டாம், இந்த செகண்ட் பாயிண்ட் கூட விட்டுருங்க. இப்போ அமோனியா பாருங்க. அமோனியால இருக்கிற நைட்ரஜன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. இந்த NH-க்கு இருக்கிற பாண்ட் லென்த் என்ன? NH-க்கு இருக்கிற பாண்ட் லென்த் 1.016. HH-க்கு இருக்கிற பாண்ட் டிஸ்டன்ஸ் என்ன? HH-க்கு நடுவுல இருக்கிற பாண்ட் டிஸ்டன்ஸ் 1.674. என்னது? 1.645. பாண்ட் ஆங்கிள் 107. பாண்ட் ஆங்கிள் வந்து 107. புரிஞ்சுதா? சோ அமோனியாவோட ஸ்ட்ரக்சரை கரெக்டா எழுதிருங்க. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தோப்பர் மறக்காம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் போட்டுருங்க. சரியா? ஓகே, சோ லெட்ஸ் கோ டு தி சாப்டர் 4. 4, 5, 6, 7 இன்னும் 4 சாப்டர் இருக்குப்பா. போலாமா? சாட்ல ஒரு ஃபயர் பார்க்கலாமா? ஓகே, சாப்டர் 4 கண்டினியூ பண்ணலாமா? முடிச்சாச்சு வெற்றிகரமா. நம்ம 3 சாப்டர் முடிச்சிட்டோம். கேன் வி கண்டினியூ சாப்டர் 4? ஃபயர் பார்க்கலாமா? தூங்காதே தம்பி தூங்காதே. ஓகே, don't sleep. Super. Come, let's go. Chapter 4 குயிக்கா முடிக்கலாம். Lanthanoids and then actinoidsக்கு என்னென்ன differences? Okay, so differentiating electrons enters 4f orbital. Electron வந்து 4f orbital enter ஆச்சுனா அது lanthanoids. 5f orbital na adu actinoids. 5f orbital na adu actinoids. Okay, bonding energy வந்து higher. lanthanoids க்கு பாத்தீங்க அப்படினா bonding energy வந்து higher. Okay, binding energy இதே இங்க வந்து binding energy வந்து lower. Okay, ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட பைண்ட் ஆக தேவைப்படுற எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி. ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட பைண்ட் ஆக தேவைப்படுற ஒரு எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ அங்க பைண்டிங் எனர்ஜி ஹையர், இங்க பைண்டிங் எனர்ஜி லோவர். இப்போ இங்க பைண்டிங் எனர்ஜி ஹையர் அப்படினாலே they show less tendency to form complex. அதாவது அது வேற ஒண்ணு கூட பைண்ட் ஆயி தான அது காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ண முடியும். அங்க பைண்டிங் எனர்ஜி ஹை, அது வேற ஒண்ணு கூட போய் பைண்ட் ஆவறதுக்கு அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. அப்போ they show
less tendency to form complex, அதாவது வேற ஒரு எலிமெண்ட் கூட அது காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டெண்டன்சி தான் ஷோ பண்ணும். ஓகேவா? ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா they show greater tendency to form complexes. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு they show a greater tendency. ஓகேவா? சூப்பரான ஒரு டெண்டன்சி வந்து ஷோ பண்ணும் actinoids. Most of the lanthanoids are colorless. Most of the lanthanoids பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குமா? கலர்லெஸ்ஸா இருக்கும். ஆனா most of the actinoids வந்து நமக்கு கலர்டா இருக்கும். சரியா? So differentiating electrons வந்து 4f orbital, 5f orbital. Binding energy higher, binding energy lower. Less tendency to form complex, more tendency to form complex. Lanthanoids வந்து colorless, இது வந்து colored. ஓகேவா? கிளியரா? அடுத்து ஆக்சோகேட்டயான்ஸ் ஃபார்ம் பண்ணாது. அதாவது ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாதான் அது ஆக்சோகேட்டயான். இது வந்து ஆக்சோகேட்டயான் ஃபார்ம் பண்ணாது அப்படின்றாங்க. நோ ஆக்சோகேட்டயான்ஸ். ஆனா அதுவே ஆக்டினாய்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா they do form oxocataons. ஆக்டினாய்ட்ஸ் எல்லாமே ஆக்சோகேட்டயான்ஸ் சூப்பரா ஃபார்ம் பண்ணும். ஓகே? besides +3 oxidation state, +2 +3 +4 மட்டும் தான்ப்பா இருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல. +2 3 4 +2 3 4 மட்டும் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா +3 க்கு அப்புறம் +4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு. சரியா? +3 +4 +5 +6 +7 இவ்வளவு ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து ஆக்டினாய்ட் ஷோ பண்ணுது. கிளியரா? இஸ் தட் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க. இப்போ lanthanoid contraction அப்படினா என்னது? lanthanoid contractionனால என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு நடக்குது அப்படினு பார்க்கலாமா? As we move across 4f series, the atomic and ionic radii of the lanthanides show gradual decrease with the increase in atomic number. இப்போ 4f சீரீஸ்ல நான் அப்படியே வரிசையா எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டே வரேன். 4f சீரீஸ்ல atomic number increase ஆக. சரியா? என்னப்பா கிளியர் ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய கிளியர் கம்மியா இருக்கு. யாருக்கெல்லாம் கிளியர் இல்லையா? புரியலையா? யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க. எஸ். சோ அட்டாமிக் அண்ட் தென் அயானிக் ரேடியஸ் வந்து நமக்கு கம்மியாயிட்டே இருக்கு. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக. சரியா? சோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ் வந்து என்ன ஆயிட்டே இருக்கு? நமக்கு அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு இல்லையா? This decrease in ionic size is called as lanthanoid contraction. So இந்த மாதிரி இந்த ionic size வந்து நமக்கு போக குட்டி ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் lanthanoid contraction. Okay? So lanthanoid contraction எதனால நடக்குது? Poor shielding of 4f electrons. 4f electrons poor-ஆ ஷீல்ட் பண்றதுனால தான் ionic radius குட்டி ஆயிட்டே இருக்கு. சரியா? Poor shielding of 4f electrons. இப்போ அதனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டே எஃபெக்ட்ஸ் தான். One is basic nature and then the other is similarities among lanthanoids. Okay? So first in the basic nature என்னது அப்படின்னு பார்த்தலாமா? As we move from cerium to lutetium, ceriumல இருந்து நம்ம lutetiumக்கு மூவ் பண்றப்போ the basic character of lanthanide 3+ ion வந்து நமக்கு decrease ஆகுது. சோ இந்த மாதிரி lanthanide contraction நடக்கிறதுனால ஓகே, சோ இந்த மாதிரி lanthanide contraction நடக்கிறதுனால நமக்கு basic character கம்மியாயிட்டே போகுது. Okay, due to the decrease in size of lanthanum 3+ ion, basic nature decreases பா, அத மட்டும் எழுதுங்க போறோம். Okay, basic nature decreases. அடுத்து பாருங்க, in the complete F series only 10 picometer decrease in the atomic radii and 20 picometer decrease in ionic radii. Because of very small change in radii of lanthanoids, their chemical properties are quite similar. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போறோம். நான் அண்டர்லைன் பண்றத மட்டும் எழுதுங்க போறோம். அந்த ions வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? அந்த டிக்ரீஸ் வந்து ரொம்ப இல்ல, 10 picometer change தான் இருக்கு. So chemical property ஏறத்தாழ சேமாவே இருக்கு அப்படின்றாங்க. சரியா? chemical property எல்லாமே நமக்கு ரொம்ப சிமிலரா இருக்கு. ரெண்டே விஷயம் தான், basic character basic nature decrease ஆகுது, chemical property சேமா இருக்கு. basic nature decrease ஆகுது, chemical property சேமா இருக்கு. இது ரெண்டு தான் நம்ம lanthanide contraction உடைய effects. So what is lanthanide contraction? பார்த்தோம் 4f சீரிஸ்ல
இந்த அயானிக் ரேடியஸ் போக போக கம்மியாகிறது தான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். preparation of K2Cr2O7 பார்க்கலாமா? are you all ready? ரெடியா இருக்கீங்களா? yes. சூப்பர். கம், பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து நம்ம எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா குரோமைட் ஓர்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, சோ பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்ம குரோமைட் ஓர்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ this ore is concentrated by gravity separation. நம்ம ராஜ்னு ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தாரு, இருக்கீங்களா ராஜ் இப்போ சாட்ல? சோ கிராவிட்டி செப்பரேஷன் மூலமா தான் இந்த குரோமைட் ஓரை வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றோம், which is அதுல இருக்கக்கூடிய impurities எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு then it is mixed with excess of sodium carbonate. okay, excess of sodium carbonate, lime and roasted in reverberatory furnace. reverberatory furnace அப்படிங்கிறது வந்து ஒரு apparatus. ஓகேவா? ஸ்மெல்டிங்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா 10th ஸ்டாண்டர்ட்ல? ஸோ reverberatory furnace அப்படிங்கிறது வந்து ஒரு apparatus. ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க எடுத்துட்டு இருக்கோம்ப்பா நம்மளுடைய குரோமைட் ஓர் FeCr2O4. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய குரோமைட் ஓர். ஓகே, ஸோ இந்த குரோமைட் ஓரை எடுத்து நான் சோடியம் கார்பனேட் கூட என்ன பண்றேன்? ரோஸ்ட் பண்றேன். சோடியம் கார்பனேட் கூட நம்ம ரோஸ்ட் பண்றோம். ஆனா இந்த ரியாக்ஷன்லாம் இல்ல, நீங்க 2-3 வாட்டி எழுதி பேலன்ஸ் பண்ணி பார்த்தா தான் முடியும். ஓகே, ஒட்டமே அப்படி ஞாபகம் இருக்காது. இதுக்கு நீங்க ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி பார்க்கணும், அப்பதான் முடியும். சரியா? ஸோ குரோமைட் ஓர் சோடியம் கார்பனேட் கூட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சோடியம் குரோமேட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? அயன் போயிடுச்சு. இங்க பார், அயனுக்கு பதிலா சோடியம் வந்திருக்கு. ஸோ சோடியம் குரோமேட் எனக்கு ஃபார்ம் ஆகி இருக்கு. அயனுக்கு பதிலா சோடியம் குரோமேட் நமக்கு ஃபார்ம் ஆகி இருக்கு. இப்ப பாருங்க, இந்த சோடியம் குரோமேட் இருக்கு இல்லையா, இந்த சோடியம் குரோமேட் இதை நான் சல்பூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்றேன். ஓகே ஓகே, இதை நான் சல்பூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்றேன். சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ சோடியம் டைக்ரோமேட் ஃபார்ம் ஆகுது. அதாவது சோடியம் குரோமேட் சோடியம் டைக்ரோமேட்டா கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே, இப்போ இந்த சோடியம் டைக்ரோமேட்ல இருந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேவா? 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் தியரி புரிஞ்சுதா? இங்க பார், எக்ஸாம்ல எத்தனை பேர் ஆன்சர் கீ பார்த்திருக்கீங்க? நீங்க எதர் தியரி கரெக்டா எழுதினோம் இல்ல ரியாக்ஷன்ஸ் பக்கா கரெக்டா எழுதினோம். ஓகேவா? சோ தியரி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? சோடியம் குரோமேட், சோடியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகே, புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. குரோமைட் ஓர் எடுத்துக்கிறோம். குரோமைட் ஓர் ஃபர்ஸ்ட் குரோமைட் ஓர்ல இருந்து நமக்கு சோடியம் குரோமேட் ப்ரிப்பேர் பண்றோம். சோடியம் குரோமைட் ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ அந்த சோடியம் குரோமேட் சோடியம் டைக்ரோமேட்டா மாறுது. அந்த சோடியம் குரோமேட் சோடியம் டைக்ரோமேட்டா மாறுது சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ. அடுத்த ஸ்டெப்ல இந்த சோடியம் டைக்ரோமேட்ல இருந்து தான் நான் பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகேவா? எஸ். இப்போ இங்க பாருங்க, the saturated solution of sodium dichromate is mixed with KCl and concentrated to give the potassium dichromate. ஓகேவா? 2-3 வாட்டி என்ன பண்ணுங்கன்னா இந்த பர்టిక్యులர் क्वेश्चனை எழுதி பாருங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குரோமைல் குளோரைடு டெஸ்ட் போலாமா? குரோமைல் குளோரைடு டெஸ்ட் பார்க்கலாமா? எஸ். சோ குரோமைல் குளோரைடு டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? ஒரு ரியாக்ஷன் தான், இந்த ஒரு ரியாக்ஷன் கரெக்டா எழுதிட்டாலே போரும். ஓகே, இல்ல பிளட் குரோமைட் வரைக்கும் எழுதணும். அந்த டெஸ்ட் முடிகிற வரைக்குமே நீங்க எழுதணும். இந்த 3 ரியாக்ஷனை பக்காவா எழுதிடுங்க. தியரி எழுதாட்டி பரவாயில்ல, 3 ரியாக்ஷனை கரெக்டா எழுதணும். பட் ஃபர்ஸ்ட் தியரி புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் நீங்க இதை எழுதவே முடியும். when potassium dichromate is heated with any chloride salt. இதோ பார், நான் இங்க என்ன எடுத்துட்டு இருக்கேன்? K2Cr2O7. so I have taken potassium dichromate. தயவு செய்து நோட்ஸ் எடுங்கப்பா. 2-3 வாட்டி எழுதி பாருங்க, ஈஸியா வரும். பொட்டாசியம் டைக்ரோமேட்டை சோடியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றேன். ஏதாவது ஒரு சால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து சோடியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட்.
ஓகேவா? in presence of sulfuric acid. இப்போ எனக்கு இதுல என்ன கிடைக்குது அப்படின்னு நல்லா பாருங்க. இந்த பொட்டாசியம் சல்பூரிக் ஆசிட்லாம் சேர்ந்து KHSO4 ஃபார்ம் பண்றாங்க. இந்த சோடியம் அகைன் இந்த HSO4 கூட சேர்ந்து சோடியம் NaHSO4 ஃபார்ம் பண்றாங்க. சோ ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோமியமும் ஆக்சிஜன் and then chlorine சேர்ந்து தான் நமக்கு இந்த குரோமைல் குளோரைட் ஃபார்ம் பண்றாங்க, which is CrO2Cl2. ஓகே, இதுதான் குரோமைல் குளோரைடு. இதோ பாருங்க, நமக்கு இந்த குரோமைல் குளோரைடு ஃபார்ம் ஆயிடுச்சு, CrO2Cl2. ஓகேவா? சோ குளோரின் இருக்கா ஒரு பர்டிகுலர் ரியேஜென்ட்ல வந்து குளோரின் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். ஓகே, சோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஒரு சால்ட் சோடியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். சரியா? இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? KHSO4 வெளில போகுது, NaHSO4, அதுக்கப்புறமா குரோமைல் குளோரைடு CrO2Cl2. இதை மறந்துடாதீங்க. குரோமைல் குளோரைட் ஃபார்முலா என்னது? CrO2Cl2. ஓகே, இங்க பாரு, இது ஈஸி. HSO4 K Na, புரிஞ்சுதா? இங்க பொட்டாசியம், இங்க சோடியம். ஓகேவா? HSO4 தான் ரெண்டுமே. ஓகேவா? சூப்பர். அடுத்து பாருங்க, the chromyl chloride vapors. இப்போ நமக்கு போன ஸ்டெப்ல இந்த chromyl chloride கிடைச்சிருக்கு இல்லையா, CrO2Cl2. இந்த chromyl chloride vaporsலாம் பாத்தீங்க அப்படின்னா dissolved in sodium hydroxide solution. இப்போ இந்த chromyl chloride vapors எல்லாத்தையுமே நான் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் கூட டிசால்வ் பண்ணிக்கிறேன். அதுதான் இங்க பாருங்க, CrO2Cl2. இந்த குரோமைல் குளோரைட NaOH கூட நான் டிசால்வ் பண்ணிக்கிறேன். டிசால்வ் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்குது? சோடியம் குரோமேட் கிடைக்குது, Na2CrO4 சோடியம் குரோமேட் கிடைக்குது. ஓகே, சோ இப்ப அந்த சோடியம் குரோமேட் இருக்கு இல்லையா, அதை நான் லெட் அசிட்டேட் கூட ரியாக்ட் பண்றேன். CH3COOH இருக்கு இல்லையா, CH3COOH, அதுல வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலா லெட் போட்டுக்கோங்க. சோ தட் லெட் அசிட்டேட் நமக்கு இங்க கிடைக்குது. சோ லெட் அசிட்டேட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது? நல்லா லிசன் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. இங்க பாரு, இந்த லெட்டையும் இந்த சோடியம் இருக்கு இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. PbCrO4, இங்க என்ன இருக்கும்? PbCrO4. தோ பார், லெட் குரோமேட் எல்லோ கலர் பிரசிபிடேட் கிடைச்சிருக்கு. இங்க பார், CH3COO சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இஸ் தட் கிளியர்? தியரி மட்டும் எழுதினா போராதுப்பா. தியரி எழுதாட்டியுமே இந்த 3 ரியாக்ஷன்ஸ் ஆவது நீங்க கரெக்டா எழுதிடணும். தயவு செய்து இந்த 3 ரியாக்ஷனையும் எழுதிப்பாரு, தியரி புரிஞ்சு எழுதி பாருங்க. ஓகேவா? So potassium dichromate, salt and sulfuric acid. ஞாபகம் வச்சுக்கோங்க, potassium dichromate sodium chloride and sulfuric acid கூட ரியாக்ட் பண்றோம். நமக்கு CrO2Cl2 குரோமைல் குளோரைட் கிடைக்குது. அந்த குரோமைல் குளோரைட சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ சோடியம் டைக்ரோமேட் ஃபார்ம் ஆகுது, சோடியம் குரோமேட் ஃபார்ம் ஆகுது. அந்த சோடியம் குரோமேட்டை லெட் அசிட்டேட் கூட ரியாக்ட் பண்றோம். லெட்டும் சோடியமும் எக்ஸ்சேஞ்ச் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகி நமக்கு லெட் குரோமேட் ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த லெட் குரோமேட் எல்லோ precipitate. ஓகே, முடிக்க போறோம். இன்னும் 2 क्वेश्चंस தான் இருக்கு இந்த சாப்டர்ல. இன்னும் 2 क्वेश्चन தான். கவனிக்கலாமா? ஓகே, சூப்பர். Why transition metals, அதாவது or d block elements, why transition elements or d block elements exhibits variable oxidation state? ஏன் transition elements வந்து variable oxidation state வந்து ஷோ பண்ணுது? அதுக்கு என்ன தெரியுமா ஆன்சர்? இவ்வளவுதான்ப்பா ஆன்சர். நல்லா கவனிங்க. n-1 d ஆர்பிட்டாலும் ns ஆர்பிட்டாலுடைய எனர்ஜியும் எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, வெரி ஸ்மால். அவ்வளவுதான் ஆன்சர், மத்த எந்த பாயிண்ட்டும் வேண்டாம். n-1 d ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, அதாவது 3d2 4s2 இப்படிலாம் எழுதுறோம் இல்லையா நம்ம, இல்ல 3d3 4s2. இதுதான் அந்த ns ஆர்பிட்டால். 4 - 1 தானே 3, 4 - 1 தானே 3, அதனால தான் இது n-1 d ஆர்பிட்டால். இப்போ கவனி,
இந்த n-1 d ஆர்பிட்டாலுக்கும் ns ஆர்பிட்டாலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்காம். நடுவுல இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்காம். அதனாலதான் இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணுது. கிளியரா? இதை எழுதிருவீங்களா அழகா? இந்த ஆன்சர் அழகா எழுதிருவீங்களாப்பா? பக்காவா? n-1 d ஆர்பிட்டாலோ ns ஆர்பிட்டாலோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. the energy difference between n-1 d orbital and ns orbital are similar. Okay, very very small. Okay, super. அடுத்து calculate the number of unpaired electrons of titanium manganese and calculate the spin only magnetic moment. இதுக்கு நான் வந்து எப்பயுமே ஒரு ட்ரிக் சொல்லி தருவேன் இல்லையா? சோ இந்த 3D series of elements யாருக்கெல்லாம் அந்த ட்ரிக் தெரியும் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper and zinc. இந்த 10 எலிமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரிக் படிச்சிருக்கோம். என்ன ட்ரிக் அது? வாட் ட்ரிக் இஸ் தட்? இல்லப்பா நித்யா ஃபுல்லாவே எழுதணும். நித்யா தயவுசெய்து குரோமைல் குளோரைட்ல அந்த 3 ரியாக்ஷனை ஃபுல்லா எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. கார்த்திகேயன் கரெக்டா வந்துட்டாரு. வினோதினி, வினோலியா, ஷிபானா, சிமோ, பீஸ், நிறைய பேர். அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா இங்க? ரோஹித், சன் டிவி, சூப்பர். காயத்ரி, சம. என்ன ட்ரிக் அது? சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் Z இல்லையா? சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் Z அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதோ பாருங்க, ஸ்காண்டியம் எழுதலாமா நம்ம இங்க? சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் தான். அயனுக்கு வந்து Fe, ஐகோனிக், ஆல்பபெட்ல லாஸ்டா Z இல்லையா? புரிஞ்சுதா? சூப்பர். சோ இது வந்து என்னப்பா, எல்லாத்துலயுமே 4s2 வரும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத ஒரு ட்ரிக் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் லிசன் பண்ணுங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத ட்ரிக் எல்லாத்துலயும் 4s2 வரும். அழகா ஃபாஸ்டா. யாருக்கெல்லாம் தெரியாதோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பட் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா 3Dல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 3D1, 3D2, 3D3, 3D4, 3D5, 3D6, 3D7, 3D8, 3D9, 3D10. ஓகே, இப்போ இதுல ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ். என்னதுன்னா half filled completely filled ஸ்டேபிளா இருக்கும். சோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த D4 ஒரு எலக்ட்ரானை இங்க டொனேட் பண்ணிடும். அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் நமக்கு? என்ன வரும்? குரோமியம்க்கு கரெக்டா சொல்லுங்க குயிக்கா. இங்க இருந்து இங்க வரும் இல்லையா? s ஆர்பிட்டால்ல இருந்து d ஆர்பிட்டாலுக்கு போய்டும். அப்ப 4s1 3d5. அடுத்து இங்க பாருங்க, காப்பருக்கு d9 விட d10 மோர் ஸ்டேபிள் இல்லையா? d9 விட d10 மோர் ஸ்டேபிள். அப்போ 4s1 3d10. ஓகே, சோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் வச்சுக்க, இதான் ட்ரிக்குப்பா. இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், நேரம் இங்க வருவோம். டைட்டானியம் 3+. முதல்ல டைட்டானியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டைட்டானியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 4 ஸ்காண்டியம் டைட்டானியம் இல்லையா? இங்க நம்ம இங்க மறந்துட்டோம். என்ன வரும்? 4s2 3d2. ஓகே, 4s2 3d2 பாஸ். ஓகே பாஸ். இப்போ டைட்டானியம் 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணணும். டைட்டானியம் 3+னா 3 எலக்ட்ரானை யூ நீட் டு ரிமூவ். ஓகே, இதோ பார், இதுல இருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன், இதுல இருந்து 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப 3d1 கான்ஃபிகரேஷன். 3d1 கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ எல்லாரும் வாங்கப்பா, நேரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரா Mn2+ க்கு போலாம். Mn2+ க்கு வாட் இஸ் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்?
Mn2+ க்கு பாத்தீங்க அப்படின்னா manganese-க்கு ஃபர்ஸ்ட் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? It is 4s2 3d5 இல்லையா? Mn க்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க 4s2 3d5. Mn2+, 2+ னா 2 எலக்ட்ரான். அப்ப s ஆர்பிட்டால்ல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான் போய்டும். அப்ப 3d5 தான். ஓகே, இப்போ நம்ம ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் பண்ணலாம். இங்க பாரு, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் 3d ஆர்பிட்டால்ல, ஒன்னு தான். இப்போ இங்க பார் 5 எலக்ட்ரான்ஸ். 1 2 3 4 5. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் சொல்லுங்க டக் டக்குன்னு. So for this titanium, number of unpaired electron என்னதுப்பா? It is 1. Number of unpaired electron வந்து 1. இப்போ இங்க பாருங்க, number of unpaired electron வந்து 5. Number of unpaired electron 5. Okay, so இப்போ spin only magnetic moment calculate பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படினா, இத நான் erase பண்ணிடுறேன். ஓகே, root of n into n plus 1 or 2 ஆ? என்ன ஃபார்முலா? spin only magnetic moment calculate பண்றதுக்கு குயிக்கா? we are the students of Shravanee Ma'am. சூப்பர். சொல்லுங்க, root of n into n plus 1 or 2 ஆ? நானே மறந்துட்டேன், இதுல வந்து கொடுக்கல. சரியா? root of n into n plus 2 1. மாத்தி மாத்தி சொல்றீங்க, நானே பாத்துறேன். root of n into n plus 2 தப்பு தப்பாக மக்கள் சொல்ல வேண்டியது. it is root of n into n plus 2. ஓகே, சோ இந்த n அப்படிங்கிற இடத்துல நீங்க இந்த 1 வேல்யூவை போடணும். ஓகேவா? சோ நான் தான் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். அன்பேர்ட் எலக்ட்ரான் 1னா நீங்க 1 சப்ஸ்டிட்யூட் போட்டு ரூட் எடுத்து பார்த்தாலும் என்ன வேல்யூ வரும்? 1 பாயிண்ட்ல தான் வரும். சோ 1.732 தான் ஆன்சர். இப்போ இங்க பார், அன்பேர்ட் எலக்ட்ரான் 5னா உனக்கு இங்க ரூட்டும் 5 பாயிண்ட்ல தான் வரும். என்ன வருது? 5 இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க போய் நம்ம கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. 5.9. சரியா? 5.9. யூனிட் மறந்துடாதீங்க, பாலமுருகன் கிடையாது, போர் மேக்னட்டான். சரியா? போர் மேக்னட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. bm போட்டுருங்க. சரியா? bm தான் இதோடைய யூனிட்ஸ், போர் மேக்னட்டான். ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர்ப்பா. இப்போ நம்ம முடித்து விட்டோம் 5th 6th 7th. இன்னும் 3 சாப்டர் தான் இருக்குது. ஓகே, சோ அவுட் ஆஃப் 7 சாப்டர்ஸ் நம்ம என்ன முடிச்சிட்டோம்? 1 2 3 4 முடிச்சிட்டோம். 4 சாப்டர் முடிச்சிட்டோம், இன்னும் 3 சாப்டர் தான் இருக்கு. ஆர் யூ ஆல் தேர்? எல்லாரும் இருக்கீங்களா? டக்கு டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? சூப்பர். 1k லைக்ஸ் நம்ம போட்டாச்சு. 2k இன்னைக்கு டார்கெட் 2k தான் நைட் கிளாஸ்ல. எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா சாட்ல ஒரு ஃபயர் போட்டு அட்டெண்டன்ஸ் போடுங்க பார்க்கலாம். சூப்பர். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு சாப்டருக்கும் நடுவுல 2 டைம்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் வச்சுக்கலாம். சாப்பிட்டாச்சா? had your dinner? ஓகேப்பா, ஒரு 4 சாப்டர் நம்ம முடிச்ச மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னா ஸ்டார்ட்ல எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். 4 சாப்டர் முடிச்ச மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா? எஸ், சூப்பர். ஓகே, நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துட்டாலே ஓகே, நம்ம இன்னும் படிக்கலாம் அப்படின்னு அதுவே நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தாலே இன்னும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே, சூப்பர். வெற்றிகரமாக 5th சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5th சாப்டர் நம்ம செகண்ட் மிட் டேர்முக்கு தான் படிச்சிருக்கோம். ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். 6th சாப்டர் நான் ஆல்ரெடி லைவ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான ஜாலியான சாப்டர். 6th சாப்டர் பத்தி பயப்படாதீங்க, என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அடுத்து 7th சாப்டர் நம்ம லைவ் வந்திருக்கோம். 7th சாப்டருக்கு இந்த லைவ் வந்திருக்கோம். அதுல வந்து 2 டெரிவேஷன் இருக்கு. இன்டெகிரேட்டட் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர். அந்த டெரிவேஷனும் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா pH ப்ராப்ளம், ஹாஃப் லைஃப் உடைய ப்ராப்ளம் தயவு செய்து பார்த்துட்டு போயிடு. எக்ஸாம் போட்டுக்க முடியும். நாளைக்கு வந்துச்சு நீங்க நடத்தல அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு என்னால ப்ராப்ளம் கரெக்டா டீச் பண்ண முடியல, டைம் இல்ல. ஆனா ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம்லாம் டீச் பண்ணி டாப் 10 ப்ராப்ளம்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா?
கண்டிப்பா half life பேஸ் பண்ண ப்ராப்ளம் வரும், pH பேஸ் பண்ண ப்ராப்ளம் வரும், solubility பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, அந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பா வரும். சரியா? சோ நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், நான் அதுக்கு ஒரு ஷார்ட்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். சரியா? சூப்பர். சோ எல்லாரும் பேக் திருப்பி வந்துட்டாங்க போல. சூப்பர்ப்பா. சோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? செம. சாப்டர் 5. 5th சாப்டர்ல வந்து ஐசோமெரிசம்ல இருந்து 3 क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதுல என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் இருக்குன்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம், லிங்கேஜ் ஐசோமெரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம், ஹைட்ரேட் ஐசோமெரிசம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல 3 ஐசோமெரிசம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் நான் பார்க்கறப்போ ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? லிங்கேஜ் ஐசோமெரிசம், ஹைட்ரேட் ஐசோமெரிசம், கோஆர்டினேட் ஐசோமெரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஓகேவா? இந்த 3 क्वेश्चन மட்டும் ரிப்பீட்டடா கேக்குறான். இத தாண்டி ஆப்டிகலும் இருக்கு, பட் இது 3 வந்து ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. சோ அத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா ஆல்ரெடி எல்லா ஐசோமெரிசமே நான் சொல்லி கொடுத்த ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். ஓகே, சோ கண்டினியூ பண்ணலாமா? சமப்பா. லிங்கேஜ் ஐசோமெரிசம் எதுல பார்க்கலாம்? சிம்பிள், ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்தா அதுல நீங்க இந்த லிங்கேஜ் ஐசோமெரிசம் பார்க்கலாம். ஓகேவா? சோ ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்தாலே நீங்க அந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட்ல வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம் பார்க்கலாம். சோ ஹிண்ட் வேர்ட் இதுதான், an ambidentate ligand. okay, and ambidentate ligand is bounded to the central metal through either of its different donor atoms. முதல்ல ambidentate atomனா என்னதுப்பா? நம்ம one side t-shirt, அதாவது double side t-shirt மாதிரி தான், double side saree மாதிரி தான். இந்த சைடு போட்டுக்கலாம், அந்த சைடு போட்டுக்கலாம்ங்கற மாதிரி நமக்கு லிகாண்ட் இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல லிகாண்ட். லிகாண்ட்னா என்ன? அதுதான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. எலக்ட்ரான் டோனார்ஸ் தான் லிகாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ரைட்? சோ இப்ப அந்த எலக்ட்ரான் டோனார் லிகாண்ட்ல இப்ப நைட்ரேட்டோ எடுத்துக்கோங்க, NO2 எடுத்துக்கோங்க. NO2ல நைட்ரஜனும் லிகாண்ட் எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம். இன்னொரு கேஸ்ல ஆக்சிஜனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம். ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு டொனேட் பண்ணாது. சரியா? ஒரே நேரத்துல டொனேட் பண்ணாது. ஆனா ஒரு நேரத்துல நைட்ரஜன் டொனேட் பண்ணும், ஒரு நேரத்துல ஆக்சிஜன் வந்து டொனேட் பண்ணும். சரியா? சோ இந்த NO2 நைட்ரேட்டோ இது வந்து ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் சொல்லலாம். வேற ஏதாவது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. வேற ஏதாவது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சயனைடோ எடுத்துக்கலாம், CN எடுத்துக்கலாம். கார்பன் எதர் டொனேட் பண்ணலாம், இல்லனா நைட்ரஜன் வந்து நமக்கு எதர் டொனேட் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த CN அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படி நம்ம சொல்றோம். Okay, an ambidentate ligand is bonded to central metal atom through either of the different atoms. இப்போ எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்கப்பா. CO NH35 NO2. ஓகே, CO NH35 NO2. இப்போ இந்த காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க கோபால்ட்ல இந்த NO2 பாண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஒரு கேஸ்ல நைட்ரஜன் பாண்ட் ஆகி இருக்கு, ஒரு கேஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட நைட்ரஜன் பாண்ட் ஆகி இருக்கு, ஒரு கேஸ்ல ஆக்சிஜன் பாண்ட் ஆகி இருக்கு. சரியா? சோ இதுதான் லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்னாலே நம்பர் ஆஃப், அதாவது நம்மளுடைய மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், ஆனா இந்த மாதிரி லிங்கேஜ்ல வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அது லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா what are the bonding nature in metal carbonyls? metal carbonylsல இருக்கக்கூடிய bonding nature பத்தி கேக்குறாங்க. எல்லாரும் நல்லா லிசன் பண்ணுங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ஓகே, metal carbonyls உடைய பாண்டிங்ல ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒன்னு சிக்மா பாண்ட், ஒன்னு பை பேக் பாண்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், அதுக்கப்புறம் படிக்கிறப்போ புரியல கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒன்னு சிக்மா பாண்ட், ஒன்னு பை பேக் பாண்ட். ஆமா, இந்த மெட்டல் கார்பனில்ல யாருக்கும் அந்த பாண்ட் இருக்கு அப்படின்னா லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும். சரியா? யாருக்கும் லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும். ஓகேவா? சோ கரெக்டா கவனிங்க. ஓகே, சிக்மா பாண்ட் அண்ட் பை பேக் பாண்ட் ரெண்டே காம்பனன்ட் தான். இப்போ இங்க கரெக்டா கவனிங்கப்பா எல்லாருமே. the first component is an electron pair donation from the carbon atom to the carbonyl ligand. ஓகேவா? நம்ம மெட்டல்ல இருந்து லிகாண்டுக்கு vacant orbital of ligand. okay, this electron pair donation forms, அதாவது பாருங்கப்பா, நம்ம லிகாண்ட் இருக்கு இல்லையா, லிகாண்ட்ல இருந்து மெட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் தருது. லிகாண்ட் வந்து மெட்டல் கிட்ட எலக்ட்ரான்ஸ தருது. நல்லா கவனி, எல்லாருமே கரெக்டா கவனி. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல மெட்டல் கிட்ட என்ன இருக்கும்?
வேக்கண்ட் d ஆர்பிட்டால் இருக்கும். லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். ஸோ லிகாண்ட் கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை வந்து மெட்டலுடைய அந்த வேக்கண்ட் d ஆர்பிட்டால் வந்து பார்க் பண்ணிக்குது. ஓகே, அதுல வந்து ஃபில் பண்ணிக்குது. எப்படி? எங்க வீட்ல வண்டியே இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்ல 2-3 டூ வீலர் வச்சிருக்காங்கன்னா என்னுடைய பார்க்கிங்ல வந்து பார்க் பண்ணிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க என்ன ஆகுது, நம்மளுடைய லிகாண்ட் வந்து மெட்டல்ல எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுது. லிகாண்ட் மெட்டலுடைய வேக்கண்ட் d ஆர்பிட்டால்ஸ் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுது. இதுதான் அந்த சிக்மா பாண்ட். இதுதான் சிக்மா பாண்ட். இப்போ என்ன தெரியுமா நடக்குது, நம்ம மெட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? மெட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருப்பா, CO இதுதான் லிகாண்ட். லிகாண்ட் வந்து மெட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருச்சு. அப்ப மெட்டலுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? வெரி குட், நல்ல தங்க குழந்தைங்க, அழகா லிசன் பண்றவங்க கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஓகே, இப்போ ஐயோ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன தெரியுமா பண்ணுது, திருப்பி கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் திருப்பி கொடுத்துருது. அவ்வளவுதான். அதுதான் பை பேக் பாண்டிங். திருப்பி கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை திருப்பி கொடுத்தது, அதுதான் பை பேக் பாண்டிங். இதோ பாருங்களேன், the sigma bond formation increases the electron density in the metal d orbital and makes the metal electron rich. இப்போ லிகாண்ட் நிறைய வண்டி வந்து என்கிட்ட பேக் பண்ணிடுச்சு which is லிகாண்ட் நிறைய எலக்ட்ரான்ஸ் என்கிட்ட டொனேட் பண்ணிருச்சு. அப்போ நான் எலக்ட்ரான் ரிச் ஆயிட்டேன். என்னோட எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. மெட்டலோட எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ மெட்டல் என்ன பண்ணுவோம், திருப்பி கொடுத்துரும். In order to compensate for this increased electron density, the filled metal d orbital interacts with the empty pi star orbital of the carbonyl ligand and transfer the added electron density back. அப்ப அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, திருப்பி பேக் கொடுத்துருது. அதுதான் பை பேக் பாண்டிங். அதுதான் பை பேக் பாண்டிங். இவ்வளோ கதைக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் நல்லா கவனிங்க. மெட்டல், ஓகே, இதுதான் மெட்டல். மெட்டல்ல வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு. மெட்டல்ல வேக்கண்டான ஆர்பிட்டால் பா, ஃபில் ஆகாம ஆர்பிட்டால் இருக்கு. ஓகே, கார்போனில் லிகாண்ட் CO லிகாண்ட். லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கு. லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கு. சோ லிகாண்ட் என்ன பண்ணுதுன்னா அதோட எலக்ட்ரானை மெட்டல்ல ஃபில் பண்ணுது. லிகாண்ட் என்ன பண்ணுது, அதோட எலக்ட்ரானை மெட்டல்ஸ்ல ஃபில் பண்ணுது. அதுதான் சிக்மா பாண்ட். அதுதான் சிக்மா பாண்ட். ஓகே, இப்போ மெட்டலோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாயிடுச்சு. இப்போ மெட்டல் வந்து எலக்ட்ரான் ரிச் ஆயிடுச்சு. சோ இதை காம்பன்சேட் பண்றதுக்காக மெட்டல் என்ன பண்ணுது, திருப்பி இதுல இருக்கக்கூடிய பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு திருப்பி கொடுத்துருது. பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை கொஞ்சம் திருப்பி கொடுத்துருது. அதுதான் பை பேக் பாண்டிங். அதுதான் பை பேக் பாண்டிங். புரிஞ்சுதா? மெட்டல் கார்போனில் உடைய பாண்டிங் நேச்சர் கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் சிக்மா பாண்ட், அப்புறம் பை பேக் பாண்டிங். லிகாண்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எம்டி வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல்ல ஃபில் ஆகுது. அப்புறம் மெட்டலோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுது. சோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக திருப்பி பை பேக் பாண்டிங் பண்ணுது. யாருக்கெல்லாம் கிளியர்? கவனிச்சவங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन போலாமா? கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன? சோ ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல வந்து நமக்கு கேட்டயான் இருக்கும், ஆனயான் இருக்கும் இல்லையா? சோ இப்போ கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா, எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்லாம் கேட்டயான் ஆனயான் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கும். கேட்டயான்ஸ் ஆனயான்ஸ் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கும். அதுலலாம் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? சூப்பர். சோ இப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க எல்லாருமே. சோ இது பாருப்பா, இதுவும் ஸ்கொயர் பிராக்கெட், இதுவும் ஸ்கொயர் பிராக்கெட், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ இதுதான் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல தான் நம்ம கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் பார்க்க முடியும். ஓகே, சோ இப்போ இதுல பாருங்க, ஜஸ்ட் என்ன மாறுது, the interchange of one or more ligands between the cation and anion. ஓகே, லிகாண்ட் மட்டும் தான் மாறும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த NH3 அமோனியா இங்க போயிடுச்சு, அங்க இருக்கிற சயனைட் இங்க வந்துருச்சு. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஓகேவா? கோபால்ட் கூட அமோனியா இருக்கு, குரோமியம் கூட சயனைட் இருக்கு. ஆனா இங்க பாரு, குரோமியம் கூட அமோனியாவும் கோபால்ட் கூட சயனைடும் இருக்கு. சரியா? சோ
இந்த மாதிரி எங்கெல்லாம் கேட்டையான் ஆனையான் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கும். ஸ்கொயர் பிராக்கெட் இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கும். அப்போ இந்த லிகாண்ட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கிளியரா? லிகாண்ட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். அடுத்து பாருங்க, இதுலயும் பாருங்க லிகாண்ட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, லிகாண்ட் மட்டும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்போம். அதான் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஹைட்ரேட் ஐசோமெரிசம்னா என்ன தெரியுமா? அதாவது அந்த வாட்டர் வந்து நமக்கு லிகாண்டும் கவுண்டர் அயான்ஸுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? வாட்டர் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளுக்கும் வெளியிருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகி இருக்கும். அதுதான் ஹைட்ரேட் ஐசோமெரிசம். the exchange of free solvent molecules such as water, ammonia, alcohol இதெல்லாம் இருந்தா சால்வேட் ஐசோமெரிசம். வாட்டர், அமோனியா, ஆல்கஹால் இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய கவுண்டர் அயான்ஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது சால்வேட் ஐசோமெரிசம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்கப்பா, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எல்லாருமே கரெக்டா லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல 6 வாட்டருமே உள்ள இருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கு. 6 வாட்டருமே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கு. இப்போ இங்க பாருப்பா, ஒரு வாட்டர் வெளியில வந்துருச்சு, குளோரின் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு குளோரின் உள்ள போய் ஒரு வாட்டர் வெளில வந்துருச்சு. இதோ பார், ஒரு குளோரின் உள்ள போயிருக்கு பார், ஒரு குளோரின் உள்ள போய் ஒரு வாட்டர் வெளில வந்துருச்சு. இப்போ 2 குளோரின் உள்ள போய் 2 வாட்டர் வெளில வந்திருக்கு. கவுண்டர் அயானும் லிகாண்டான வாட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா, கவுண்டர் அயானும் லிகாண்டான வாட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் ஹைட்ரேட் ஐசோமெரிசம். அதுதான் ஹைட்ரேட் ஐசோமெரிசம். யாருக்கெல்லாம் கிளியர்? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா postulates of Werner's theory. It is a very important 5 mark question. ஓகே, சோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 5 mark in 5 minutes அப்படிங்கிற சீரீஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். 5 mark in 5 minutes அப்படின்னு ஒரு சீரீஸ்ல நான் சொல்லி கொடுத்து நம்ம சேனல்ல இதெல்லாம் வந்து வீடியோவா போட்டிருக்கோம். அது பிளேலிஸ்ட்லயும் அவைலபிளா இருக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? சூப்பர். ஸோ இப்போ postulates of Werner's theoryல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த சாப்டர் முடிச்சிட்டோம்னா இன்னும் 2 சாப்டர் தான் இருக்கும். நீ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கிளியரான மைண்டோட நீ போயிட்டு தூங்கலாம். சரியா? எப்பயும் நம்ம இப்போ போனோம்னா என்ன பண்ண போறோம்? ரீல்ஸ் பார்க்க போறோம், ஷார்ட்ஸ் பார்க்க போறோம், தூங்குறதுக்கு டைம் ஆகும் நம்ம மெசேஜ்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணிட்டு இல்லையா? ஸோ இப்போ பிடிஎஃப் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு. காத்திருக்காதீங்க, பிடிஎஃப் கிடையாது. சரியா? கவனிங்க, கிளாஸ் கவனிங்க. தூக்கம் வருதா? யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் ஸ்லீப்பி? ஓகே, பாருங்க, சாகையா எல்லாரும் மூடிட்டு கவனிங்கடா அப்படின்றாங்க. இதை படிச்சா போதுமா? போதும் அப்படின்னு சொன்னா நீங்க பீஸ்ஃபுல்லா கவனிப்பீங்களா? அப்ப போதும். ஓகே, ரொம்ப கம்மி பேர் தான். மத்தவா வரல. யாருக்கெல்லாம் தூக்கமே வரல? ஃபயர் போடுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தூக்கம் வரல? ஒரு ஃபயர் பார்க்கலாமா? கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் நம்ம லைவ் பார்த்துருக்காங்க. அது நம்ம லைக் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ வந்து சும்மா விட்டுறக்கூடாது. எல்லாரும் நம்ம அப்போ கரெக்டா கவனிக்கிறாங்க, சூப்பரா மார்க் வாங்குறாங்க. ரைட்? சூப்பர். பார், ஃபயர். எஸ். இப்போ Werner's தியரியுடைய postulates பார்க்கலாமா? ஸோ இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இதோ பார், ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கு. ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் பிகின் பா. ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில இருக்கிற ஸ்பியர் என்னன்னு சொல்லுவோம்? we call it as ionization sphere அப்படின்னு சொல்லுவோம். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில இருக்கிறத அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த லிகாண்ட் எல்லாமே, இது எல்லாமே மெட்டல்ஸ் கூட டைட்லி பவுண்டா இருக்கும். டைட்லி பவுண்டா இருக்கும். அதனால இந்த ஸ்கொயர் பிராக்கெட் கோஆர்டினேஷன் ஸ்பியரை இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். வெளியில இருக்கிறது மெட்டல் கூட லூஸ்லி பவுண்டா இருக்கும். அதனாலதான் அது வேற ஏதாவது வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணா அது அப்படியே அயனைஸ் ஆகி போயிடுது. ஸோ அதை அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் வந்து என்னது? ஸ்கொயர் பிராக்கெட் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது அயனைசேஷன் ஸ்பியர். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு தான் இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இத அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னர் ஸ்பியர்ல லிகாண்ட் எல்லாமே மெட்டல் கூட டைட்லி பவுண்டா இருக்கும். அவுட்டர் ஸ்பியர்ல நம்மளுடைய கவுண்டர் அயான்ஸ்லாம் லூஸ்லி பவுண்டா இருக்கும். புரிஞ்சுதா? லூஸ்லி பவுண்டா இருக்கும்.
two types of valency நம்ம ஒரு coordination compoundல பார்க்கலாம். ஒரு coordination compoundsல நம்ம two types of valency-ய பார்க்கலாம். ஒன்னு என்னன்னா primary valency, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா that is secondary valency. ஓகேவா? சோ இப்போ பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுது? மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் சொல்லுது. சோ இங்க யார்ப்பா மெட்டல்? எனக்கு தெரியாது. யார் மெட்டல்? பார்த்து சொல்லுங்க. யாரா இங்க மெட்டல்? டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. குயிக்கா. I'm not a topper, I'm just a hard worker. யோகேஷ் வந்தாச்சு. வெரி குட், சூப்பர், கரெக்டா சொல்றீங்க. இப்போ இவர்தான் நம்மளுடைய மெட்டல் இல்லையா? சோ நம்ம இந்த மெட்டலுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறோம். யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம். சாட்ல நீங்களா நானா பார்க்கலாமா? எக்ஸ்ன்னு வெச்சுக்கிறேன், எனக்கு மெட்டலுக்கு தெரியாது, ஏன்னா அதுதான் பிரைமரி வேலன்சி. ஓகே, அமோனியா வந்து நியூட்ரல் லிகாண்ட், அப்ப அதோடைய சார்ஜ் வந்து 0. ஓகே, அமோனியா வந்து 0 into 6 என்ன வரும்? 6 இல்ல 0. ஓகே, குளோரின் வந்து -1 சார்ஜ், அப்போ 3 into -1 -1 into 3 -1 வரும் இல்லையா? சோ இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். ஓகே, x -3 equal to 0. அப்ப x equal to +3 இல்லையா? அப்ப இங்க primary valency of this compound வந்து என்னது? It is +3. primary valency அப்படிங்கிறது மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்றோம். மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்றோம். செகண்டரி வேலன்சினா இட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர். செகண்டரி வேலன்சினா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னது? நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ், ரைட்? இங்க எத்தனை லிகாண்ட் இருக்காங்க? மொத்தம் எத்தனை லிகாண்ட் இருக்காங்க? 6 லிகாண்ட். பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட், அதுதான் லிகாண்ட்ஸ் இல்லையா? மொத்தம் 6 அமோனியா இருக்கு. சோ 6 தான் இதோடைய செகண்டரி வேலன்சி. 6 தான் இதோடைய செகண்டரி வேலன்சி. அவ்வளவுதான்ப்பா. இப்போ இது பாஸ்பேட்ஸ் எழுதிடலாமா? பாஸ்பேட்ஸ் எழுதிடலாமா? மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் எக்ஸிபிட் 2 types of valency. ஒன்னு பிரைமரி வேலன்சி, ஒன்னு செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி வந்து நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது செகண்டரி வேலன்சி வந்து நமக்கு இது சொல்லுது. செகண்டரி வேலன்சி வந்து நம்மளுடைய கோஆர்டினேஷன் நம்பர். அக்கார்டிங் டு வர்னர் இன்னர் ஸ்பியர் இருக்கு, அவுட்டர் ஸ்பியர் இருக்கு, கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கு, அயனைசேஷன் ஸ்பியர் இருக்கு. அவுட்டர் ஸ்பியர்ல லூஸ்லி பவுண்டா இருக்கு, இன்னர் ஸ்பியர்ல டைட்லி பவுண்டா இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம எழுதுறோம், சரியா? சோ உங்க புக்லயே இருக்கும் வர்னர்ஸ் தியரியுடைய பாஸ்டுலேட்ஸ். இப்போ நான் சொன்னதெல்லாம் தான், எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் தான் இங்க வந்து பேரால கொடுத்திருக்கோம். இப்போ வர்னர்ஸ் தியரியுடைய லிமிடேஷன்ஸ் பார்க்கலாமா? லிமிடேஷன்ஸ்னா என்னன்னா வர்னர்ஸ் தியரிக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு குயிக்கா பார்த்துடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? ஓகே, சூப்பர். So இப்போ even though Werner theory were able to explain number of property, அதால ரெண்டு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே இல்லை. அது என்ன என்றால் கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சோ கலரையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் வேர்னரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே இல்லை, சரியா? கலரையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் பாத்தீங்க அப்படின்னா வேர்னரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே இல்லை, சரியா? புரிஞ்சுதா? சோ வர்னர்ஸ் தியரி 5 மார்க் வாங்கிடலாமா நம்ம? ரொம்ப ஈஸிப்பா. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கும், அயனைசேஷன் ஸ்பியர் இருக்கும். கோஆர்டினேஷன் ஸ்பியர் தான் இன்னர் ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர்ல ஆட்டம்ஸ்லாம் டைட்லி பவுண்ட், அவுட்டர் ஸ்பியர்ல லூஸ்லி பவுண்ட். 2 types of valency இருக்கும். பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி எதை சொல்லுது? ஆக்சிடேஷன் நம்பரை சொல்லுது. ஓகே, ஐயோ தெய்வமே லோகேஷ் குமார் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அக்காவும் பேர் வைக்காதீங்க. nobody is comfortable with that. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரைமரி, நானே மறந்துட்டேன் பாருங்க, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ பிரைமரி வேலன்சி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த எலிமெண்ட், அண்ட் தென் செகண்டரி வேலன்சி பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர். எல்லாருக்கும் கிளியரா? கார்த்திக் ப்ளீஸ் டோன்ட் போஸ்ட் தட் மெசேஜ். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். டயக்ராம் இல்லப்பா, அது இந்த காம்பவுண்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, எஸ். இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரியுடைய அசம்ப்ஷன், இந்த பர்டிகுலர் क्वेश्चन நான் நடத்தணுமா? Do you want me to teach or நீங்க வந்து 5 mark in 5 minute சீரிஸ்ல பாத்துக்கிறீங்களா? or 5 mark in 5 minute சீரிஸ்ல பாத்துக்கிறீங்களா? குயிக்கா. ஓகே, 5 mark in 5 minute சீரிஸ்ல படிச்சுக்கிறீங்களா? VB தியரியுடைய அசம்ப்ஷனை? ஓகேப்பா,
எஸ் ஆர் நோ. நான் நடத்தணும்னா எஸ் போடுங்க. நீங்க பாத்துக்கிறீங்கன்னா மேம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, 5 minute சீரீஸ்ல பாத்துக்கிறாங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்பா, சூப்பரா எழுதிடலாம் நீங்க, ரொம்ப ஈஸி. ஓகே, வாங்க இது வருவோம். வேலன்ஸ் பாண்ட் தியரியோட லிமிடேஷன்ஸ், இது மட்டும் கூட நமக்கு ஒரு 2 மார்க் क्वेश्चनா வந்து கேட்கலாம். சரியா? வேலன்ஸ் பாண்ட் தியரியோட லிமிடேஷன்ஸ். சோ வேலன்ஸ் பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஓகே, கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அப்புறம் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிருக்கு. சரியா? ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிருக்கே தவிர வேற எந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டையுமே கன்சிடர் பண்ணல. ஓகே, அப்புறம் ஏன் ஒரு சில காம்பவுண்ட் இன்னர் ஆர்பிட்டாலா இருக்கு, ஏன் ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து அவுட்டர் ஆர்பிட்டாலா இருக்கு அப்படிங்கறத விபி தியரியால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. சரியா? விபி தியரியால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. 3 பாயிண்ட் பா. கலர் சொல்ல முடியல, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிருக்கு. ஏன் ஒரு சில காம்பவுண்ட் இன்னர் ஆர்பிட்டால், ஏன் ஒரு சில காம்பவுண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் அப்படிங்கறத வேலன்ஸ் பாண்ட் தியரியால சொல்லவே முடியல. சரியா? ஓகேப்பா. சோ இப்ப அடுத்து டபுள் சால்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம இந்த 5th சாப்டர் அழகா முடிச்சலாம். சோ தட் 6th and 7th ரெண்டு மட்டும் தான் இருக்கு நமக்கு. ஓகே, முக்கா கடலை தாண்டிடுவோம். டிசோசியேட் இன் வாட்டர் கம்ப்ளீட்லி டு சிம்பிள் அயான்ஸ். ஓகே, டபுள் சால்ட் அப்படிங்கிறது 2 சின்ன சால்ட் கம்பைன் ஆனதான் டபுள் சால்ட். ஓகே, இங்க பாரு, ஃபெரஸ் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட்லாம் கம்பைன் ஆனதான் இந்த மோஸ் சால்ட். ஓகே, FeSO4, NH4 twice SO4 and water. இப்போ இதை நான் தூக்கி தண்ணியில போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் தூக்கி தண்ணியில போட்டா தனித்தனி அயான்ஸா இவனுங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. ஃபெரஸ் அயான் தனியானா, சல்ஃபேட் அயான் தனியாவா, அமோனியா தனியாவா, வாட்டர் தனியாவா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா இங்க பாருங்க, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டேன்னா நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் டைட்லி பவுண்டா இருக்கும். இவனுங்க நீ என்னதான் தண்ணியில போட்டாலும் பிரிய மாட்டானுங்க. ஆனா அயனைசேஷன் ஸ்பியர் இவன் மட்டும் தான் தனியா பிரிஞ்சு போவான். அயனைசேஷன் ஸ்பியர் இவன் மட்டும் தான் தனியா பிரிஞ்சு போவானே தவிர இவன் தண்ணியில பிரியவே மாட்டான். சரியா? டிசோசியேட் இன் வாட்டர் கம்ப்ளீட்லி டு சிம்பிள் அயான். வாட்டர் கூட கம்ப்ளீட்டா சிம்பிள் அயானா டிசோசியேட் ஆயிடும். ஆனா இங்க பாரு, டிசோசியேட் இன் வாட்டர் வித் அட்லீஸ்ட் 1 காம்ப்ளெக்ஸ் அயான். வாட்டர் கூட அட்லீஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் அயானோட தான் டிசோசியேட் ஆகும். காம்ப்ளெக்ஸ் அயான் டிசோசியேட் ஆகாது, அது அப்படியே காம்ப்ளெக்ஸாவே இருக்கும். இது மட்டும் தான் டிசோசியேட் ஆகும். ஓகே, இட் கிவ் டெஸ்ட் ஃபார் ஆல் த கான்ஸ்டன்ட் அயான்ஸ். அதாவது நீங்க Fe, SO4, NH4 இதுக்கெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணனா இட் கிவ்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட். ஆனா இங்க Fe கோ Cn கோ நம்ம டெஸ்ட் பண்ணா கொடுக்காது. ஏன்னா இதெல்லாம் டைட்லி பவுண்டா இருக்கும். ரியாக்ஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்ணாது. லூஸ் தேர் ஐடென்டிட்டி when dissolved in water. தண்ணியில போட்டா அதோட ஐடென்டிட்டியை மொத்தமா லூஸ் பண்ணிடும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில போட்டா அதோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணவே பண்ணாது. சரியா? தண்ணியில போட்டா அதோட ஐடென்டிட்டியை வந்து அது லூஸ் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? சூப்பர். இப்போ அடுத்து பார்க்கலாமா? Draw schematic diagram for the splitting of d orbital in octahedral and tetrahedral. octahedralக்கு அப்படியே ஆப்போசிட் தான் tetrahedral. இதுல octahedral தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த क्वेश्चन நான் ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன், எல்லாரும் கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. ஓகே, யா தோ பாருப்பா. சோ நமக்கு இங்க d ஆர்பிட்டால் இருக்கா? சோ d ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்ஸ் தோ பார் மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்கு. இத நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டால் அப்படினு சொல்றோம். which is இந்த எல்லா எலக்ட்ரான்ஸ்மே இந்த 5மே பாத்தீங்கன்னா 5 ஆர்பிட்டாலுமே ஈக்குவல் எனர்ஜியா இருக்கு. ஈக்குவல் எனர்ஜியா இருக்கு. சோ d ஆர்பிட்டால்ஸ், டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். இப்போ லிகாண்ட் கூட லிகாண்ட் கிட்ட வரப்போ அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்னால எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. சோ தோ பார் ஐசோடாபிக் ஃபீல்டுக்கு போறானுங்க. இந்த 5 அப்படியே மேல போய் இங்கேயும் அதே 5 ஐசோடாபிக் ஃபீல்டுக்கு போறாங்க. சோ எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்பதான் எனர்ஜி ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. எனர்ஜி ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. அதாவது இந்த 5 ஆர்பிட்டால கீழே 3ஆவும் மேல 2ஆவும் ஸ்பிளிட் பண்ணுங்க. டெட்ராஹெட்ரலுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ நம்ம படிக்கிறது ஆக்டாஹெட்ரல். கீழே 3 மேல 2. ஓகே, என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் கீழே இருக்கு? dxy yz zx. இவனுங்க 3 பேரும் கீழே இருக்காங்க. x² - y² z² மேல இருக்காங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த 3
ஆர்பிட்டால்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் T2G அப்படின்னு சொல்லலாம் T2G அப்படின்னு சொல்லலாம் மேல இருக்கிறத EG அப்படின்னு சொல்லலாம் ஓகே நடுவுல நான் இங்க கோடு போட்டுக்கிறேன் டெல்டா O அதுதான் ஆக்டாஹெட்ரல் ஓகே ஆக்டாஹெட்ரல் அதான் டெல்டா O இப்போ இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எழுதுறேன் +3/5 டெல்டா O -2/5 டெல்டா O எல்லாருக்கும் புரிஞ்சுதா do you all understand அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி இங்க பார் கிளியரா பார் 5 போட்டுக்கோ 1 2 3 4 5 இப்போ இது என்ன ஆகுது நமக்கு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது 1 2 3 4 5 இப்போ எனர்ஜி வந்து என்ன ஆகுது நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது மேல 2 ஆவும் கீழே 3 ஆவும் ஸ்ப்ளிட் ஆகும் ஓகே கீழே இருக்கிறது T2G இது EG இங்க x2 இங்க xy yz zx மேல பாத்தீங்க அப்படினா x2 - y2 z2 அப்புறம் எனர்ஜி டிஃபரன்ஸ் எழுதிட்டா டன் யாருக்கெல்லாம் கிளியர் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் இப்போ அடுத்த क्वेश्चन போலாமா இப்போ ஏன் இந்த காம்பவுண்ட் வந்து பாராமேக்னெட்டிக் ஏன் இந்த காம்பவுண்ட் வந்து டயாமேக்னெட்டிக் அப்படினு கேக்குறேன் நான் கிளியரா சொல்லி தரேன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க சோ தட் இதே மாதிரி வேற ஒரு क्वेश्चन உண்டு ஏன் இந்த காம்பவுண்ட் கலர்டா இருக்கு ஏன் இந்த காம்பவுண்ட் கலர் இல்ல எப்படி கேட்டாலும் சரி இஃப் யூ ஆர் preparing for NEET or JEE எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே கரெக்ட்டா கிளியரா லிசன் பண்ணுங்க இந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க சோ CrNH3 6 times 3+. ஓகே சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணனும் என்னுடைய சென்ட்ரல் மெட்டல் எடுத்துக்கணும் இங்க மெட்டல் என்ன நான் கேக்குற ஒரு क्वेश्चनக்கு எனக்கு சாட்ல ஆன்சர் வரணும் சரியா இங்க மெட்டல் என்னப்பா மெட்டல் என்ன குரோமியம் ஓகே மெட்டலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சாட்ல சொல்லுங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது ஸ்காண்டியம் டைட்டானியம் இரிடியம் குரோமியம் 4 அதாவது இங்க தான் நம்ம இந்த ட்விஸ்ட் பார்த்தோம் இல்லையா 4s1 3d5 அப்படினு ஓகே சோ இப்போ லிகாண்ட் என்ன இருக்கு அமோனியா அது என்ன லிகாண்ட் வீக் ஃபீல்டா ஸ்ட்ராங் ஃபீல்டா இட் இஸ் a வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இல்லையா வீக் ஃபீல்ட் லிகாண்ட் ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 3+ அப்படினு இருக்கு சோ இதோடைய குரோமியம் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் 3+ அப்படினா 3d இதுல 2 எலக்ட்ரான் இதுல ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுனா 3d3 அப்படினு வரும் 3d3 இல்லையா சோ தோ வாங்கப்பா 4s2 சோ d ஆர்பிட்டால்ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 1 2 3 மூணு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நமக்கு இருக்கு இல்லையா d ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரான் தான் இருக்கு இப்போ அமோனியா ஃபில் பண்ணலாமா நம்ம அமோனியாவை ஃபில் பண்ணலாமா ஒரு அமோனியா 2 அமோனியா 3 4 5 6 ஓகே இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எனக்கு எவ்வளவு இருக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எனக்கு எவ்வளவு இருக்கு சாட்ல சொல்லுங்க how many unpaired electron do I have quickly boss 3 very good so number of unpaired electron 3 unpaired electron இருந்தாலே அந்த காம்பவுண்ட் வந்து பாராமேக்னெட்டிக் தான் unpaired electron இருந்தாலே அந்த காம்பவுண்ட் வந்து பாராமேக்னெட்டிக் தான் இப்போ நம்ம நேரா அந்த காம்பவுண்டுக்கு வருவோம் யாரு இந்த நிக்கல் NiCN4 2- இந்த காம்பவுண்டுக்கு வருவோமா ஓகே எனக்கு இப்போ இந்த காம்பவுண்டுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்காண்டியம் டைட்டானியம் இரிடியம் குரோமியம் மாங்கனீஸ் அயன் கோபால்ட் நிக்கல் 8th ஃபிங்கர்ல வருது இல்லையா சோ இட் இஸ் 4s2 3d8 ஓகே நிக்கல் Cn வந்து பாத்தீங்க அப்படினா -1 அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சோ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் பண்ணலாம் நிக்கலுக்கு தெரியாது x அப்படினு வெச்சுக்கிறேன் -4 மேல -2 = 0 அப்ப x = 6 நோ வே இங்க ஏதோ தப்பு இருக்கு நிக்கல் Ni4 2- ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு ஓகே மைனஸ் ஓகே சோ ஒண்ணுமே இல்ல இதே ஆர்டர் தான் சோ நீங்க இப்ப இதுல பாத்தீங்க அப்படினா நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானே இருக்காது சரியா சோ இது என்ன காம்பவுண்ட் ரியல் காம்பவுண்ட் என்னன்னு தெரியல இங்க ஏதோ ஒரு மைனஸோ ஏதோ ஒன்னு தப்பு இருக்கு ஓகேவா சோ இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்க அப்படினா அன்பேர்ட் எலக்ட்ரான் 0
unpaired electron பாத்தீங்கன்னா 0. So this is diamagnetic. So this is diamagnetic. அதுதான் ஆன்சர். So இப்ப எந்த ஒரு காம்பவுண்ட்ல இது கலர்ட், இது கலர் இல்ல, ஏன்? இது paramagnetic, இது diamagnetic, ஏன்? அப்படிலாம் கேட்டாங்கன்னா you need to know only one thing. Number of unpaired electron calculate பண்ணிடுங்க. சரியா? Number of unpaired electron நீங்க கரெக்ட்டா calculate பண்ணிட்டீங்க அப்படினாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? சூப்பர். அடுத்து போலாமா? crystal field stabilization energy அப்படினா என்ன? ஓகேவா? சோ ligand ஃபீல்டுக்கும் ஐசோடாபிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் crystal field stabilization energy. everybody listen, everybody கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. ligand ஃபீல்டுக்கும் ஐசோடாபிக் ஃபீல்டுக்கும் என்ன எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் crystal field stabilization energy. ஓகேவா? சோ இப்போ அந்த ligand field minus isotopic field energy. ligand field ஓட எனர்ஜி minus isotopic field ஓட எனர்ஜி தான் crystal field stabilization energy. இப்போ இங்க பாருங்கப்பா, இதோடைய ஃபார்முலாவை நம்ம வந்து எழுத போறோம். கரெக்ட்டா கவனிங்க. ligand fieldல என்ன இருக்கும்? ligand fieldல என்ன இருக்கும்? நமக்கு T2G இருக்கும். n T2G அப்படினா number of electrons in T2G orbital. Number of electrons in T2G orbital into minus 0.4. Okay, into minus 0.4 plus NEG அப்படினா number of electrons in EG orbital. Number of electrons in EG. அந்த octahedral diagramல பார்த்தோம்ல, கீழே T2G மேலே EG அப்படினா அதுதான் EG into 0.6. Okay, bracket close பண்ணிடு. bracket close பண்ணிடு into delta O plus NP. NP na number of paired electrons. NP na number of paired electrons. Okay, P into P. P na pairing energy. P na pairing energy. இப்போ bracket close minus N dash P. N dash P அப்படினா என்னப்பா? ஐசோடாபிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய number of paired electrons. ஐசோடாபிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய number of paired electrons into P. புரிஞ்சுதா? இந்த particular ஃபார்முலாவை கரெக்ட்டா எழுதுங்க. crystal field stabilization energy னா இது difference of energy between the ligand field and isotopic field. Okay, DP Pro சாப்பிடல, பட் ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது. சரியா ராஜா? I am hungry but I didn't eat. Will eat once we complete that 7th chapter. Okay, come. இப்போ 6th முடிச்சிட்டோம். 5th சாப்டர் முடிஞ்சிருச்சு. 6th சாப்டர் போலாமா? சாட்ல ஒரு ஃபயர் பார்க்கலாமா? இன்னும் ரெண்டு சாப்டர் தான்ப்பா, ஜஸ்ட் 2 சாப்டர். 6th சாப்டர் இட்ஸ் ஈஸி தான். 6th சாப்டர் இட் இஸ் ஈஸி. ஓகே, எல்லாரும் இருக்கீங்களா? ஃபயர் போடலாமா? ஓகே, வந்துடுறீங்களா? ஓகேப்பா, ஒரு 1 minute ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் போய் திருப்பி போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன். சரியா? குட் குட். நீங்களும் ஒரு 1 minute கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஓகே, ஆர் யூ ஆல் தேர்? போயிட்டீங்களா? கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்தா தூங்கிடுவீங்களா? ஓகே அக்கா, டைம் 11 o'clock ஆகுது. ஆமாம், இன்னும் ஒரு half an hour முடிச்சிடலாமா குயிக்கா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன் கோஆப்ரேஷன் தான். இதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் தான் கஷ்டம். நீங்கள் வந்து தூங்காமல் எல்லாரும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன்லாம் அப்படியே வைங்க.
லைவ் பேக் போகாதீங்க. ஏன்னா நம்ம அந்த கொஞ்ச நேரத்தில் டைவர்ட் ஆயிடுவோம். ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா வரும், அதை பார்த்து நம்ம டைவர்ட் ஆயிடுவோம். பட் இது ரெஸ்ட் எடுக்கிற டைம் கிடையாது இல்லையா? ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்சுவலி நான் வந்து 10th படிச்சப்போ இந்த கவிதை வந்திருந்தது எனக்கு சப்ஜெக்ட்லே. இன்று இலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயுமுன் நெஞ்சிடத்தே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா படிக்கலாம் அப்படி இருந்தோம்னா ஒரு நைட்ல என்ன வேணா ஆகலாம் அப்படின்றார். யார் வேணா உன்னை படிச்சு உன்னை விட முன்னேறி சூப்பரா மேல மேல வந்துட்டே இருப்பாங்க. கட் ஆஃப்ல உன்னோட ட்ரீம் காலேஜை நம்ம லூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? சென்று இலை பாருக முற்றிடத்தில், நம்மளுடைய வேலையை நம்மளுடைய கோலை முடிச்சுட்டு தான் நம்ம போய் இலைப்பாறணும். இலைப்பாறுதல் என்றால் ஓய்வெடுத்தல் இல்லையா? நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் ரெஸ்டே. ஓகே, அப்போ சக்சஸ் நம்ம இயர்ஸை ரீச் பண்ணும். ஓகேவா? நம்ம இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா படிக்கலாம் வேண்டாம், படிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த ஜோனுக்கு எல்லாருமே போங்க. ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் குரூஷியல். நீ இப்ப போடுற ஒரு உழைப்பும், நீ இந்த லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு நிமிஷமும் உன்னுடைய கட் ஆஃபை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்க போகுது. தனியா நம்ம கண்டிப்பா படிக்க மாட்டோம். இல்ல இப்ப நீங்க போயிட்டு தனியா படிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. டைவர்ட் ஆயிடுவோம், டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம், இல்ல தூங்கிடுவோம். அதுக்கு எங்க கூட சேர்ந்து படிங்க. சரியா? போய் சாப்பிட்டு வரட்டுமா? அப்போ இன்னும் ஒரு லைவ் ஒரு 1 hour லேட் ஆகும், பரவாயில்லையா? ஓகே, அதுதான் எனக்கு நான் வச்சிருக்கிறது என்ன, இப்போ இல்ல சாப்பிட. நான் 7th chapter முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். தோ ஐ எம் ஹங்கிரி ஐ ஒன்ட் கோ அண்ட் ஈட். 7th chapter முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நான் ஒரு ஃபோக்கஸோட தான் வந்திருக்கேன். ஓகேவா? அப்ப அந்த ஃபோக்கஸ் நீங்க சாப்பிடாமலாம் கவனிக்க வேண்டாம். 7th chapter முடிச்சுட்டு தூங்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா வந்திருக்கவங்களாம் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, சூப்பர். 6th chapter ஒரு ஜாலியான ஒரு சாப்டர். இதோ பார்த்தனா 112 ஸ்லைட்ஸ் நம்ம படிச்சிட்டோம் பசங்களா. கிட்டத்தட்ட இதோ பாரு, இங்க பாரு 112 போட்டிருக்கா. 112னா 112 questions கிட்ட 112 questions கிட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. which means ஏறத்தாழ ஓகே 1-2 இந்த இன்ட்ரோ வந்திருக்கு. அவ்வளோ கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. நம்மளை பத்தி கொஞ்சம் பெருமையா ஃபீல் பண்ணணும் இல்லையா? ஓகே, சூப்பர். லெட்ஸ் கண்டினியூ. யூனிட் செல் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்கூல் இருக்கு, பில்டிங் இருக்கு. பில்டிங்ல எல்லா ரூம்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஆர் ஸ்கூல்ல எல்லா கிளாஸஸும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான். சோ ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல அந்த ரிப்பீட்டிங் யூனிட் செல், இந்த கியூப் தான் திருப்பி கியூபா ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? அததான் நம்ம யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நல்லா பாருங்க. a basic repeating structural unit of a crystalline solid. இதுதான் என்னுடைய crystalline solid. இந்த crystalline solidல எந்த basic repeating structure இருக்கோ அததான் unit cell அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அததான் unit cell அப்படின்னு சொல்லுவோம். a basic repeating structural unit of a crystalline solid தான் we call it as unit cell. ஓகே, அடுத்து பாருங்கப்பா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட். ஓகே, இந்த மாதிரி ஆர்டரா அரேஞ்ச் ஆகியிருக்கு. இங்க ஆட்டம் ஏ, ஆட்டம் பி இருக்கு, எல்லோ ஆட்டம்ஸ் இருக்கு, ரெட் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? சோ ஆர்டரா ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகி இருந்தா அது கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஓகே, ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது கிறிஸ்டலின் சாலிட்ஸ். இதுவே இந்த மாதிரி ரேண்டமா கண்ணாபின்னா அரேஞ்ச் ஆகி இருந்தா அது அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இப்போ சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்லாம் இருக்கு இல்லையா? சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் அதெல்லாம் கிறிஸ்டலின் சாலிட். இதே பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ் அது எல்லாமே அமார்ஃபஸ். ஓகே, பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ் இது எல்லாமே அமார்ஃபஸ். இப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? கம், லெட்ஸ் கோ. So long range orderly arrangement of constituents. long range orderly arrangement. Okay, so ஒரு longer rangeல order arrange ஆகியிருந்தா அது crystalline. இதே short range random arrangement, short rangeல random arrange ஆகியிருந்தா அது amorphous. definite shape இருக்கும். crystalline solidsல definite shape இருக்கும். amorphous solids irregular shape. amorphous solids பாத்தீங்கன்னா irregular shape. Generally crystalline solids are anisotropic in nature. இவன் isotropic in nature. முதல்ல isotropic anisotropic அப்படினா என்ன பார்க்கலாமா? சோ இப்போ இங்க கவனிங்கப்பா,
எனக்கு இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா here we have the crystal. இப்போ இதுல நான் வந்து ஒரு டைரக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது இந்த டைரக்ஷன்ல போறேன். இந்த டைரக்ஷன்ல வெறும் yellow atoms மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. நான் physical ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மெஷர் பண்றேன்ப்பா, ஹார்ட்னஸ், மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், இந்த மாதிரி physical ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் மெஷர் பண்றேன்னா இந்த டைரக்ஷன்ல yellow atoms மட்டும் தான் இருக்கு. இப்போ இதுல பார்த்தா நமக்கு ரெட் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ இப்படி பார்த்தா எல்லோவும் இருக்கு, ரெட்டும் இருக்கு. ஸோ டைரக்ஷன் மாற மாற என்னுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸும் மாறுது. அதுக்கு பேர் தான் ஆனைசோட்ரோபி. அதுக்கு பேர் தான் ஆனைசோட்ரோபி, ஆனைசோட்ரோபிக் இன் நேச்சர். ஓகே, இதுவே எந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணாலும் ரேண்டமா எல்லா ஆட்டம்ஸும் தான் இருக்கு, ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட். சோ எந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணாலும் சேம் வேல்யூஸ் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் வரப்போகுது. அப்ப அது ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். அப்ப கிறிஸ்டல் அண்ட் சாலிட்ஸ் ஏன் அனைசோட்ரோபிக்? ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கு, சோ அனைசோட்ரோபிக். இது வந்து ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். ஓகேவா, சூப்பர்ப்பா. சோ இப்ப அடுத்து பாருங்க, கிறிஸ்டல் அண்ட் சாலிட்ஸ் தான் ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்கள சூடோ சாலிட்ஸ். வேற எங்கப்பா அந்த சூடோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து அமீபா, ஃபால்ஸ் ஃபீட், அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? சூடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சூடோ சாலிட்ஸ், அது வந்து ஒரு ஃபால்ஸ் சாலிட்ஸ், இல்லைன்னா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ். ஓகே, சூடோ சாலிட்ஸ் ஆர் ஆர் சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்கப்பா, டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து டெஃபினட்டா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா இங்க அந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து நாட் டெஃபினட். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து டெஃபினட்டா இருக்காது. they have sharp melting points. they have sharp melting points. ஆனா இங்க they gradually soften over a long range of temperature. ஷார்ப்பாலாம் இங்க மெல்ட் ஆகாது, கிராஜுவலா ஓவர் a period of time அது வந்து சாஃப்டா வந்து மெல்ட் ஆகும். ஓகே, crystalline solids க்கு எக்ஸாம்பிள் sodium chloride, diamond. sodium chloride, diamondலாம் crystalline solids கான எக்ஸாம்பிள். rubber, plastic, glass, இது எல்லாமே amorphous solids கான எக்ஸாம்பிள். எல்லாரும் படிச்சாச்சா? Are you all clear? இப்போ இங்க கரெக்ட்டா கவனிங்கப்பா. long range ordered arrangement னா crystalline, short range random arrangement னா amorphous, definite shape, irregular shape. okay, crystalline solids வந்து anisotropic in nature, isotropic in nature. true solid, pseudo solids. heat of fusion definite, heat of fusion indefinite. ஷார்ப்பான மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஷார்ப்பான மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்காது. சோடியம் குளோரைட் டைமண்ட்ல எக்ஸாம்பிள், ரப்பர் பிளாஸ்டிக்ல இதுக்கு எக்ஸாம்பிள். கிளியரா எல்லாருக்கும்? சூப்பர். அடுத்த क्वेश्चन போலாமா? எஸ். ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படினா என்ன? டிஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிற டிஃபெக்ட்ஸ்லயே வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கண்டினியூ பண்ணலாமா? சூப்பர்ப்பா. சோ இப்ப guys don't sleep, ma'am is with us அப்படினு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர். எஸ்பா, don't sleep. இப்போ ஷார்ட் கீ டிஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸி. நான் இது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லி நடத்தியிருக்கேன், லைவ் வந்தவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்குப்பா, எனக்கு வந்து ரொம்ப பேசிட்டே இருக்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப பேசிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டீச்சர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வெளில துரத்திடுறாங்க. நீ தானே அவங்க கூட சேர்ந்து பேசிட்டே இருக்க அப்படின்னு 2 பேரையும் பேரா வெளில துரத்திடுறாங்க. சரியா? 2 பேர் வெளியில ஹாப்பாடா ஜாலி, கிளாஸ்ல இருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு வந்து ஓடி போயிடுறாங்க. ஓகே, கிளாஸை விட்டு வெளியில ஓடி போயிடுறாங்க. இப்போ 2 பேரு கிளாஸ்ல இருந்து மிஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையானும் ஆனையானும் மிஸ் ஆச்சுன்னா அதுதான் ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அததான் ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கவனிங்க, equal number of missing of equal number of cations and anions from the crystal lattice தான் we call it as short key defect. இப்போ கிளாஸ்ல boys is to girls ratio வந்து 1:1 அப்படி இருக்குன்னு வெச்சுக்கோ. 50 girls இருந்தா 50 boys இருக்காங்க. ஒரு boy ஒரு girl வெளில போயிட்டா அப்பயும் 49 அதே 1:1 ரேஷியோ தானே இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இயர் பெயின் கத்தாதீங்க மேம் அப்படின்றீங்களா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அந்த சார்ஜ் உடைய ரேஷியோ வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வெளில போனா ஒரு நெகட்டிவும் வெளில போயிடுது. ஸோ நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரி. ஓகே, நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரி. அடுத்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் என்ன ஆகும்?
அஃப்கோர்ஸ் ரெண்டு பேர் கிறிஸ்டலை விட்டு மிஸ்ஸிங், அப்போ டென்சிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். டென்சிட்டி வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே, அயானிக் சாலிட்ஸ் இன் விச் cation and anion are almost of similar size. எங்கெல்லாம் கேட்டயான்ஸும் ஆனியானும் சிமிலர் சைஸா இருக்கோ அங்க வந்து நம்ம இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்டை பார்க்கலாம். ஓகே, அங்க வந்து நம்ம இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்டை பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டக்குன்னு அப்படியே பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணுங்க. மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். ஆனா ஸ்டாய்கியோமெட்ரியில சேஞ்ச் இல்ல. ஸ்டாய்கியோமெட்ரியில சேஞ்ச் இல்ல, டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா எங்கெல்லாம் நீயும் ஃப்ரெண்டும் பேசுறதுனால வெளில போறீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களோட வேவ் லென்த் சேம் இல்லையா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் எங்கெல்லாம் சிமிலர் சைஸா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்டை சூப்பரா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. ஓகே, இப்போ இங்க சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸை பாருப்பா. சோடியம் குளோரைடு கிறிஸ்டலை பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு சோடியம் ஆட்டமும் குளோரைடு ஆட்டமும் மிஸ்ஸிங், வெளியில காணா போயிட்டாங்க. இதுதான் ஷார்ட்கி டிஃபெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ இப்ப கிளாஸ்ல எனக்கு பயங்கரமா பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆன்லைன் கிளாஸ்ல, ஆஃப்லைன் கிளாஸ்ல உட்காந்துருக்கோம், ரொம்ப ரொம்ப பசிக்குது, மேக்ஸ் பீரியட் தான், மேம் பின்னாடி திரும்பி சம்மெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? பெஞ்சு கடையில ஒளிஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? அப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியா? சோ அப்ப பெஞ்சு கடையில ஒளிஞ்சு என்ன பண்றா ஒரு பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு மேம் திரும்பி பாக்குறாங்க, ஒரு அந்த பெஞ்சில ஒரு ஆளை வந்து காணும். ஒரு சின்ன பையன், ஒல்லியா சின்னதா இருக்க ஒரு பையன் வந்து பெஞ்சு கடையில போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓகே, திரும்பி பாக்குறாங்க, ஒரு ஆளை காணும். ஆனா அவன் காணாவா போயிட்டான் கிளாஸை விட்டு? இல்ல, கிளாஸை விட்டு காணா போல, ஆனா அவன் நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல வந்து ஒளிஞ்சுக்கிறான் இல்லையா? அப்ப அங்க பாருங்க, நமக்கு இங்க AgCl கிறிஸ்டல் இருக்கு. AgCl கிறிஸ்டல் இருக்கு. என்னடா இங்க ஏஜி அயானை காணுமே அப்படின்னு பார்த்தா காணாலாம் போல, அது ரொம்ப குட்டியா இருக்குல்ல, அதனால அது பாரு நடுவுல இருக்கிற கேப். ஆனா குளோரைடு அயான்லாம் பெருசா இருக்கு. ஓகே, நடுவுல இருக்கிற கேப், அதுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் சைட். அது என்ன பண்ணும்? இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கோ. இங்க பாருங்க, இங்கேயும் காணுமே அப்படி தேடி பார்த்தா தோப்பர் இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேவா? சோ இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? எஸ், Frenkel defect arises due to dislocation of ions from the crystal lattice. Dislocation, உன்னுடைய லொகேஷனை விட்டு நீ இடம் மாறி போயிடுற, அதான் டிஸ்லோகேஷன். சரியா? உங்க பிளேஸ்ல நீங்க இல்ல, அதாவது இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல அந்த கிறிஸ்டல் இல்ல. டிஸ்லோகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். அப்போ கிறிஸ்டல் லாட்டிஸ் பாயிண்ட் அப்படிங்கறதா பெஞ்சில உங்களுடைய பிளேஸ். சரியா? இப்போ இங்க பாருங்கப்பா, the ion in which missing from the crystal lattice occupies the interstitial position. இப்போ அந்த மிஸ் ஆகிற அயான் எங்க போய் உட்காருது? இந்த interstitial positionல போயிட்டு உட்கார்ந்துக்கு. இந்த interstitial positionல போயிட்டு ஒளிஞ்சுக்குது. ஓகேவா? சோ இந்த டிஃபெக்ட்டை எந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்ல நீங்க இத பார்க்கலாம் அப்படின்னா, எதுலலாம் கேட்டயானும் ஆனியானும் டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கும், எதுலலாம் கேட்டயான் ஆனியான் வந்து நமக்கு டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கும், அங்கெல்லாம் நீங்க இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டை பார்க்கலாம். ஓகே, and then no change in density. டென்சிட்டில எந்தவித சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, டென்சிட்டில எந்தவித சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, ஏன்னா அது அந்த கிறிஸ்டலை விட்டு வெளியில ஒன்றும் போல, கிறிஸ்டலுக்குள்ளேயே தான் இருக்கு. அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் AgBr. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் இது கிளியர்ப்பா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கெல்லாம் கிளியர்? PDF தானே மக்களே, PDF கேளுங்க. பட் I can't give the link of the PDF tonight. ஓகேவா? எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ற மேம், அதாவது ஒரு மேம் தான் எனக்கு இந்த PDF வந்து லிங்க் உங்களுக்கு இதுல போட்டு தருவாங்க. அந்த மேம் இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க. சரியா? ஓகே, பை டுமாரோ மார்னிங் உங்களுக்கு நான் இந்த PDF கொடுத்துறேன். ஓகே, யா, இப்போ நம்ம போலாமா? எல்லாம் படிச்சுட்டா நமக்கு எதுக்குப்பா PDF இல்லையா? மெட்டல் எக்ஸஸ். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒரு விஷயம், இதோட பிடிஎஃப்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னு சொன்னா நம்புவீங்களா? இதோட பிடிஎஃப்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். எங்க தெரியுமா கொடுத்துட்டேன்? நம்ம சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல டெய்லி ஸ்டடி பிளான் ஃபார் ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டு டெய்லி எல்லா சப்ஜெக்ட்லயும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? பிரிண்டபிளா? இந்த பிடிஎஃப்லாம் பிளாக் பேக்ரவுண்ட்ல இருக்கு, நீங்க பிரிண்ட் கூட போட்டுக்க முடியாது. ஆனா ஆல்ரெடி இந்த பிடிஎஃப்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, நம்ம சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான்ஸ் எடுத்து பாருங்க. ஓகேவா? வாங்கப்பா. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா என்னது?
மெட்டல் வந்து அதிகமா இருக்கு. அப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் கேட்டயான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் arises due to the more number of metal ions. அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து நிறைய இருக்கு நெகட்டிவ் அயான்ஸை கம்பேர் பண்றப்போ. சரியா? இப்போ NaCl KCl இதெல்லாம் இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ பாருங்க பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயானை விட அதிகமா இருந்தா அது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இப்போ F சென்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ F சென்டருக்கு நான் சொல்லி தரேன், லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தியரி படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா லிசன் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சோடியம் அட்மாஸ்பியர்ல சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை ஹீட் பண்றேன். சரியா? இதுதான் அந்த சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் சோடியம் அட்மாஸ்பியர்ல ஹீட் பண்றேன். அப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் பாத்தீங்க அப்படின்னா அயான்ஸா பிரியுது. அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் வந்து அயான்ஸா பிரியுது. எப்படி? Na+ ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. ஓகே, Na+ ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. இப்போ இந்த கேன் யூ ஹியர் மீ? எஸ் எஸ்பா, மைக் வந்து சார்ஜ் இல்லாமல் செத்து போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பயிலேருந்து கேட்கல, நான் வேற அந்த பக்கம் திரும்பிட்டு சீரியஸாக நடத்திட்டு இருக்கேன். ஸ்லீப்லாம் இல்லை, 7th சாப்டர் முடிச்சுட்டு தான் ஸ்லீப். ஓகே சூப்பர். மைக் ஆல்சோ டயர்ட் இல்லை? ஐ எம் நாட் டயர்ட். ஆர் யூ டயர்ட்? யாரெல்லாம் டயர்டாக இருக்கீங்க? ஐ எம் நாட் டயர்ட். ஓகே, இப்போ இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? சரி, நான் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லித்தரேன். கவனிங்கப்பா, நல்லா கவனிங்க. ஓகே, நோ டயர்ட், யாரும் டயர்டாக இல்லை. சூப்பர்ப்பா. இப்போ தான் பாருங்க, நம்ம 200லேருந்து 240 வரைக்கும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் இப்போ தான் நல்லா கவனிக்க வராங்க. ஓகே, சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இருக்குப்பா. சோடியம் குளோரைட், சோடியம் குளோரைட். திருப்பி இங்கேயும் குளோரின் சோடியம், குளோரின் சோடியம், குளோரின் சோடியம். குளோரின் பெருசா இருக்கும், சோடியம் குட்டியா இருக்கும். ஏன்னா கேட்டயான் சின்னதா இருக்கும், ஆனயான் வந்து பெருசா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை நான் சோடியம் அட்மாஸ்பியர்ல ஹீட் பண்றேன். சோடியம் அட்மாஸ்பியர்ல ஹீட் பண்றேன்.
அப்போ அந்த சோடியம் என்னவா பிரியும், நமக்கு அயான்ஸா பிரியும் இல்லையா, Na+ ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. Na+ ஆவும் எலக்ட்ரானாவும் அது வந்து பிரியுது. சரியா, நல்லா கவனிங்க. அந்த சோடியம் அயான் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே ஓடி வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வருது. உங்க கிளாஸுக்கு வெளியில புதுசா ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வர மாதிரி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு இந்த சோடியம் அயான் வருது. அப்போ இந்த புதுசா வந்த சோடியம் அயானை பார்த்துட்டு கிறிஸ்டலுக்குள்ளேந்து என்ன பண்ணுது, ஒரு குளோரைடு அயான் அதோடைய பிளேஸை விட்டுட்டு புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடும். தான் பிளேஸை விட்டுருச்சுப்பா, புதுசா வந்த சோடியம் அயான் கூட நம்ம வாட் இஸ் தட் லாக்டிஸ் பாயிண்ட், நம்ம லாக்டிஸ் பாயிண்ட்டை விட்டுட்டு கிறிஸ்டலுக்குள்ளேருந்து அந்த குளோரைடு அயான் வெளில போயிடுச்சு. அப்ப நான் அந்த குளோரைடை ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா, எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்க எனக்கு வேக்கண்ட் இல்லையா, இது எம்டி, எனக்கு இப்போ இங்க வந்து எம்டி வேக்கண்டா இருக்கு. கரெக்டா, எம்டி வேக்கண்டா இருக்கு. இப்போ இந்த எம்டி ஸ்பேஸ இந்த ஆனயான் வெளில போயிருக்கு. குளோரைன் அப்படிங்கிறது வந்து ஆனயான் விட்டு போன இடத்த யார் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க, இந்த ஆனயான் விட்டு போன இடத்த யார் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க, யாரா இருக்கும், தோப்பர் சோடியம் தனியா விட்டு வந்திருக்கு இல்லையா அந்த எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆனயானிக் வேகன்சியை ஆக்குபை பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் எஃப் சென்டர். இதுக்கு பேர் தான் எஃப் சென்டர், சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். இப்ப நான் சொல்ல எல்லாருமே இதை பார்த்து இந்த டயக்ராம் பார்த்து கவனிங்க. சரியா, சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் நான் சோடியம் அட்மாஸ்பியர்ல ஹீட் பண்றேன். அப்போ சோடியம் வந்து Na+ ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. இப்போ அந்த சோடியம் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வருது. புதுசா வந்த சோடியமை பார்த்துட்டு கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய குளோரைடு அயான் போயிட்டு அது கூட கம்பைன் ஆகுது. இப்போ அந்த குளோரைடு அயான் விட்டு போன ஆனயானிக் வேகன்சியை யாரு போய் ஆக்குபை பண்ணிப்பாங்க, இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் எஃப் சென்டர். யாருக்கெல்லாம் கிளியரோ சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. பிசிக்ஸுக்கு வந்து क्वेश्चन பேப்பர் வீடியோ கண்டிப்பா சார் போடுவார். சரியா, நாளைக்கு உங்களுக்கு வந்துரும். ஆல்ரெடி கோட் வீடியோல அந்த क्वेश्चन பேப்பர் கொடுத்திருக்காரு, பட் ஸ்டில் அகைன் நாளைக்கு அதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, when sodium chloride crystals are heated in the presence of sodium vapor, Na+ ions are formed and deposited on the surface of the crystal. Na+ ion வந்து surface of the crystal வந்து deposit ஆகுது. அப்போ அத பார்த்துட்டு chloride ion diffuse to the surface from the crystal point and combines with sodium. நம்மளுடைய crystal latticeல இருந்து chloride அதோடைய ஸ்பேஸை விட்டுட்டு வந்து புதுசா வந்த சோடியம் கூட கம்பைன் ஆயிடுது. அப்போ the electron lost by the sodium vapor diffuse into the crystal lattice and occupies the vacancy created by the குளோரைடு அயான். அப்ப இந்த குளோரைடு அயான் விட்டு போன அந்த வேக்கன்ட் ஸ்பேஸை எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, அடுத்து போலாமா, மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல என்ன பார்த்தோம், நம்ம மெட்டல் அதிகமா இருக்கு, பாசிட்டிவ் அயான் அதிகமா இருக்கு, கேட்டயான் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ல பாசிட்டிவ் அயான் கம்மியா இருக்கும். ஓகே, சோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ல பாசிட்டிவ் அயான் கம்மியா இருக்கும், which is cation. CAT, T லயே பாசிட்டிவ் இருக்கு பார். ஓகே, சோ less number of cations than anions. Anion விட number of cations கம்மியா இருக்குன்னா அதுதான் metal deficiency defect. ஓகேவா? This defect is observed in crystals in which cations have variable oxidation state. எங்கெல்லாம் cations வந்து variable oxidation state இருக்கும், அதாவது அதுக்கு ஒரு oxidation state தான் அப்படின்னு இருக்காது, +2 மட்டும் தான்ப்பா ஒரே oxidation state அப்படி இருக்காது, +2 +3 +4 இந்த மாதிரி different oxidation state வந்து ஷோ பண்ணும். ஒரு டீச்சர் அந்த சப்ஜெக்ட் மட்டும் நடத்தாம மத்த சப்ஜெக்ட்டும் நடத்துற மாதிரி. சரியா, எதெல்லாம் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணுதோ அதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்டை நம்ம பார்க்கலாம். FeO கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோ. ஓகே, FeO கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னா அதுல இந்த Fe2+ அயான் வந்து மிஸ் ஆயிடுச்சாப்பா. Fe2+ அயான் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ Fe2+ அயான் ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த மீதி இருக்கிற Fe2+ அயான் வந்து Fe3+ நமக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும். Fe3+ வந்து நமக்கு அது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். புரிஞ்சுதா? சோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்னா நம்பர் ஆஃப் cations வந்து நமக்கு just a minute guys. ஓகே, சோ நம்பர் ஆஃப் cations வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். சரியா, so that நமக்கு வந்து Fe
O கிறிஸ்டல்ல பாத்தீங்க அப்படின்னா Fe2+ கம்மியா இருக்கு, Fe2+, அதனால மீதி இருக்கிற Fe2+ அயான்ஸ் வந்து நமக்கு Fe3+ கன்வெர்ட் ஆகுது. சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? சூப்பர்ப்பா. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஹாய். ஓகே, இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னா என்னப்பா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சம் 6th யூனிட் சம்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஹாய் guys. பரவாயில்ல, இவ்வளோ லேட் ஆனாலும் எல்லாம் பொறுப்பாக கிளாஸை கவனிச்சிட்டு இருக்க. குட். ஓகே, நல்ல இன்டென்சிட்டி. இந்த ஹார்ட் ஒர்க்லாம் எதுவுமே கண்டிப்பாக வீணாக போகாது. சரியா? நாளைக்கு எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. நான் உன்னோட ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ணல. லேட் நைட் ஆகிடுச்சு. பாய் 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 பாய். சரியா? எல்லாம் ஒழுங்காக படி. எஸ், ஃபிசிக்ஸுக்கு இதே மாதிரியே மாஸ் பண்ணிடலாம் நம்ம. சரியா? எல்லாத்தையுமே படிச்சிடலாம். நான் நல்லா இருக்கேன்டா. சரியா? அதே தான். ஆமாம், யாராவது அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் சேட் பண்ணுறாங்கன்னா நீ கண்டுக்காத. சரியா? விடு, அதெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத. பாய் பாய் பாய். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். அண்ட் எல்லாருக்குமே உடனே சார் கிளம்புறேன்னா டிஸ்டர்ப் பண்ணலாம் நான் கிளாஸை. ஸோ பாய். ஓகே, சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர் கைஸ். ஜஸ்ட் அ மினிட், ஒரு 1 minute பிரேக் எடுத்துக்கோங்க. ஐ ஜஸ்ட் கோ அண்ட் தென் ட்ரிங்க் வாட்டர் அண்ட் கம். சரியா? ஒரு 1 minute மட்டும், ஒரு குட்டி பிரேக். ஓகே. Just a minute, guys. பேக். ஆமாம், இது முடிச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் ஷாரோன். ஓகே, இது முடிச்சுட்டு தான் டின்னருக்கு அப்புறம் தான் வீடு. ஓகே, சூப்பர். ஸோ வாங்கப்பா, இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் இம்பியூரிட்டி டிஃபெக்ட்? இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறதுனால வர டிஃபெக்ட் தான் இம்பியூரிட்டி டிஃபெக்ட். பேனாவை காணுமே, எங்கடா பேனா வச்சேன்? ஜஸ்ட் அ மினிட். ஐயோ, ஒரே நிமிஷம். Okay, if the impurity ions are different valence state from the host, vacancies are created. Okay வா? So for ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்குறப்போ இன்னுமே வந்து நமக்கு பெட்டரா புரியும். பாருங்களேன், இப்போ நமக்கு CdCl2, ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் CdCl2 AgCl கிறிஸ்டல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா CdCl2 cadmium chloride அப்படிங்கிற இம்பியூரிட்டியை ஆட் பண்றோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா சூப்பரா எழுதிடலாம். AgCl வந்து நம்ம என்ன ஆட் பண்றோம்? CdCl2 ஆட் பண்றோம். AgCl cadmium chloride அப்படிங்கிற இம்பியூரிட்டியை ஆட் பண்றோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, the divalent Cd2+ அயான் இருக்கு இல்லையா, அது போயிட்டு Ag+ அயானுடைய பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்குதான். Cd2+ அயான் போயிட்டு என்ன பண்ணுது? Ag+ அயான் அதோடைய சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குதான். ஓகே, ஸோ வாட் இஸ் இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்னது?
நமக்கு எங்கெல்லாம் நம்மளுடைய இம்பியூரிட்டி வந்து வேலன்சி டிஃப்ரெண்ட் வேலன்சியா இருக்கும், நம்ம ஹோஸ்ட்டை விட டிஃப்ரெண்ட் வேலன்சியா இருக்கும். அதாவது ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா Ag+ தான், இங்க வரக்கூடிய இம்பியூரிட்டி Cd2+. அப்பெல்லாம் இந்த இம்பியூரிட்டி டிஃபெக்டை நீங்க பார்க்கலாம். என்ன ஆகுது, Ag+ இருக்க வேண்டிய இடத்துல Cd2+ வந்து ஆக்குபை பண்ணிக்குது. இப்ப அதனால என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? Ag2+க்கு பதிலா Cd2+ ஆக்குபை பண்ணா இங்க Ag+ தான், ஒரு பாசிட்டிவ் தான், ஆனா இங்க 2+ டை பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் அயான் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதோடைய பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது இல்லையா, ஸ்டாய்கியோமெட்ரி வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அப்போ this will disturb the electrical neutrality. இதனால நமக்கு வந்து electrical neutrality வந்து நமக்கு பயங்கரமா disturb ஆகுது. சரியா? So இப்போ in order to maintain the same proportional number of Ag+ ion leaves the lattice. நல்லா கவனி. இப்போ நம்மளுடைய AgCl கிறிஸ்டல்ல ரெண்டு Cd2+ அயான் வந்தா எத்தனை Ag+ அயான் லீவ் ஆகணும்? கிளாஸ் கவனிக்கிறவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. 2 Cd2+ வந்தா எத்தனை Ag வெளில போணும்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். I can't off the comment. நான் இப்ப क्वेश्चन கேக்குறேன் இல்லையா? வெரி குட் பா, சூப்பர். 4 Ag+ வெளில போகும். ஏன்னா அப்பதானே 4+ 2 × 2 4+. புரிஞ்சுதா? சம சூப்பர். ஓகே, வாட் இஸ் மீன் பை கோஆர்டினேஷன் நம்பர்? ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்னது? எப்படி 5th சாப்டர்ல அந்த நம்பர் ஆஃப் லிகான்ஸ் தான் கோஆர்டினேஷன் நம்பரோ, இங்க பாத்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஓகே, நியரஸ்ட் நெய்பர்ஸ் ஒரு ஆட்டம் கூட பக்கத்துல ஒட்டி எவ்வளவு நியரஸ்ட் நெய்பர்ஸ் இருக்காங்களோ அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். The number of nearest neighbors surrounding a particle is called as the coordination number. Body centered cubic cellக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா 8 is the coordination number. எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருப்பா, நான் இந்த ஒரு ஆட்டம் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு ஆட்டம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனா அதுல எத்தனை நியர்பை ஆட்டம்ஸ் இருக்கு? 1 2 3 4 இல்லையா? 4 நியர்பை ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையாப்பா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இதுடைய கோஆர்டினேஷன் நம்பர். 4 தான் இதுடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேவா? சூப்பர். இப்போ characteristics of ionic crystals. Ionic crystals உடைய characteristicsலாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? Ionic solids க்கு வந்து melting point ரொம்ப 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 அதிகம். Ionic solids க்கு வந்து melting point ரொம்ப 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 அதிகம். அடுத்து, these solids do not conduct electricity. ஓகேவா? இந்த solids வந்து நமக்கு electricity எதுவுமே conduct பண்ணல. Because the ions are fixed in their lattice points. அந்த அயான்ஸ்னா அதோடைய லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி நமக்கு என்ன ஆகல அப்படின்னா வந்து கண்டக்ட் ஆகல. அடுத்து பாருங்க, they do not conduct electricity in they do conduct electricity in molten state. solid stateல அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, ஆனா molten stateல அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். சரியா? molten stateல மெல்ட் ஆகி molten stateல வந்து அது கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? they are hard as only strong external force can change their relative position. ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த ஒரு ஆட்டம்ஸும் அந்த பொசிஷனை விட்டு நவுத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து வேணும். ஓகே, so இதுதான்ப்பா chapter 7 போறோம், the last chapter. ஓகே, so ionic solids உடைய melting point ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். these solids do not conduct electricity. solid stateல electricity conduct பண்ணாது, ஆனா molten stateல melt stateல கண்டிப்பா electricity conduct பண்ணும். ionic solids ஹார்டா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்தா மட்டும் தான் அதை பிரேக் பண்ண முடியும். ஓகேவா? வந்தாச்சு அடுத்த சாப்டர். சாட்ல ஒரு ஃபயரை பார்க்கலாமா? ஓகே, சாட்ல ஒரு ஃபயர் பார்க்கலாமா? சூப்பர். நல்லா கவனிக்கிறவங்க தானாவே ஃபயர் போட்டாங்க. சப. ஓகே பசங்களா, நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, லைஃப்ல நம்ம வந்து எவ்வளோ நாள் இந்த மாதிரி நைட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், ரைட்? அப்போல்லாம் வந்து நமக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்கா? லைக் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். this is not the first time. Okay, I have worked a lot even during night times. Okay, but அதுக்கான பலன்லாம் வந்து எனக்கு கிடைக்கல. ஓகே, பட் அதுக்காக I won't stop working hard. Okay, அதுக்காக I won't stop working hard. I'll still work hard.
okay, because I hope, I really hope someday some good will happen. அவ்வளவுதான், சரியா? ஓகே, ஸோ அதே மாதிரி தான், யூ ஹாவ் டு கீப் ஒர்க்கிங் ஹார்ட். நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டோம், அதுக்கான பலன் எதிர்பார்க்க முடியாது. யூ ஹாவ் டு கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே, யூ ஷுட் நாட் ஸ்டாப் இட், because we have a better reason, right? Super. ஸ்டார்ட் பண்ணலாமா? 7th சாப்டர் போலாமா? சூப்பர்ப்பா. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். 7th சாப்டர் முடிச்சுக்கலாம். ஷார்ப்பா ஒரு 12 மணிக்கு நம்ம வந்து குட் மார்னிங் சொல்லி இந்த லைவை முடிச்சுக்கலாம். ஓகே, லைக் இட்ஸ் ஸோ நைஸ். எனக்கு ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. லைக் 100 people are with me. I'm not alone now, right? ஒரு 150-200 people are with me. இப்போ சூப்பரா நீங்கலாம் ஜாலியா கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கிறது, எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது வந்து இட்ஸ் so nice, so good. Okay, thank you. Start பண்ணலாமா? Yeah, 7th chapter. Arrhenius equation என்றால் என்ன, அதுல இருக்கிற டேர்ம்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன்னும் ஒரு 20 minutes தான். இப்போ லைவ்ல இருக்க எல்லாருமே கடைசி வரைக்கும் இரு, சரியா? ஜாலியா நம்ம பேசிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்பலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா Arrhenius equation அப்படிங்கிறது என்னது? K which is equal to AE into e power minus EA by RT. Arrhenius அப்படிங்கிறவர் நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்கார். K which is equal to AE to the power minus EA by RT. Okay, K which is equal to AE to the power minus A by RT. இப்போ இதுல என்னென்னலாம் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? A அப்படிங்கிறதா frequency factor. A வந்து என்னது? frequency factor. அடுத்து K அப்படிங்கிறது வந்து rate constant. K வந்து என்னது? rate constant. அடுத்து பாருங்கப்பா EA அப்படிங்கிறது வந்து activation energy. ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுதான் வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த யூஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் இதுக்கான ஆன்சரை பார்த்துருவோம். EA அப்படிங்கிறது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதான் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, அடுத்து R அப்படிங்கிறது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். R அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் கேஸ் கான்ஸ்டன்ட். T அப்படிங்கிறது வந்து டெம்பரேச்சர். ஓகே, T வந்து டெம்பரேச்சர். இப்போ A வந்து frequency factor இல்லனா collision frequency அப்படின்னு சொல்லுவோம். K is rate constant, EA is நம்மளுடைய என்னது activation energy, R வந்து gas constant and T is temperature. Half life என்றால் என்ன? Show that for a zero order reaction half life is independent of initial concentration. பார்க்கலாமா? சூப்பர்ப்பா. So half life அப்படினா என்ன? Define half life. The half life of a reaction is defined as the time required for the reactant concentration to reach the half of the initial value. Initially நான் ஒரு ரியாக்ஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா 100 moles எடுத்துக்கிறேன் அப்படின்னு வெச்சுக்கோங்க. இனிஷியலா ஒரு ரியாக்ஷன்ல வந்து நான் 100 moles எடுத்துக்கிறேன் அப்படின்னு வெச்சுக்கோங்க. இப்போ அந்த 100 molesல பாதி கன்சியூம் ஆயிடுச்சுனா மீதி எவ்வளவு இருக்கும்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். தம்பிங்களா, ஃபேன்ஸ் எல்லாம் வேணாப்பா, தயவுசெய்து ஷராவணி மேம் ஃபேன்ஸ் எல்லாம் சாட்ல போடாதீங்க. நோ ஃபேன்ஸ், கரெக்டா கவனிங்க, கிளாஸ் கவனிங்க. அது போற குட் ஸ்டூடெண்ட்ஸா. எஸ், பரத் சொல்ற மாதிரி கவனிங்கப்பா. எஸ், 50, வெரி குட். ஸோ 100 moles வந்து 50 molesஆ கம்மியாவதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? பாதி கன்சியூம் ஆகிறதுக்கு. இப்போ 100 moles கான்சென்ட்ரேஷன் 50 moles ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, ரைட்? ஹவு மச் டைம் இட் இஸ் டேக்கிங் அப்படிங்கிறது தான் நம்ம ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். how much time it is taking அப்படின்னு நம்ம கேட்கறதா half life அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? சூப்பர். இப்போ நமக்கு வந்து அந்த half life of a first order reaction வந்து initial concentration டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. A0 அப்படிங்கறதா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். சரியா? A0 அப்படிங்கறதா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். இப்போ நம்ம இன்னைக்கு இதே லைவ்ல வந்து 2 டெரிவேஷன் இதுக்கு அப்புறம் படிக்க போறோம். 2 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டெரிவேஷன் படிக்க போறோம். சரியா? the rate constant for the first order reaction கொடுத்திருக்காங்க. தோ பாருப்பா. K which is equal to 2.303 by T into log of A0 by A. சரியா? K which is equal to 2.303 by T into log of A0 by A. இப்போ இந்த டீக்கு பதிலா டி ஹாஃப் அப்படின்னு போட்டுக்கோ. ஏன்னா இங்க நமக்கு டைம் வந்து என்னது? ஹாஃப் லைஃப் தானே. அப்ப டீக்கு பதிலா டி ஹாஃப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏக்கு பதிலா A0 by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல
பாதி கன்சியூம் ஆகுதுக்கு இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி அப்படின்னு சொன்னேன். A0 தான் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். அப்ப A0/2. சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். T க்கு பதிலா T½ போட்டுக்கோ, A க்கு பதிலா A0/2 போட்டுக்கோ. இதோ போட்டுட்டேன். T க்கு பதிலா T½ A க்கு பதிலா A0/2. ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்? A0 கேன்சல் ஆயிடும். log 2. சரியா? log 2 மேல வந்துரும். சோ A0 கேன்சல் ஆகி log 2. log 2 உடைய வேல்யூ என்னது? 0.3010. அப்போ 2.303 கூட 0.3010 மல்டிப்ளை ஆச்சுனா 0.6932 divided by T½ T½ அந்த பக்கம் போயிட்டு K கீழே வந்துருது. அப்போ T½ which is equal to 0.6932 by K. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T½ உடைய ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதுல எங்கேயாச்சும் A0ங்கற வேல்யூ இருக்கா? yes or no? chatல சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எங்கேயாச்சும் A0 வேல்யூ இருக்கா? வேல்யூ இருக்கா ஆன்சர்ல? என்ன இல்லையாச்சு? இல்ல, நோ இல்லையா? அப்போ இட் இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஒரு ரியாக்ஷன், இந்த ஒரு டெரிவேஷனை கரெக்டா எழுதிருங்க. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிருங்க. இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா A க்கு A0/2, T க்கு T½ போடுங்க. போட்டீங்களா? A0 கேன்சலா? log 2 வருதா? log 2 உடைய வேல்யூ 0.3010. அப்ப 0.3010 into 2.303 என்ன வருது நமக்கு? 0.6932 வருதா? அப்ப T½ அடுத்த ஸ்டெப்ல அந்த பக்கம் போய்டும். K நமக்கு கீழே வந்துரும். அப்ப T½ which is equal to 0.6932 by K. ஓகே, இதுல வந்து நமக்கு என்ன இல்ல? A0 வேல்யூ இல்ல. சோ this is independent. prove பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? ஓகேப்பா. சோ இப்ப derive the integrated rate law for zero order reaction. ரெண்டு பர்టిక్యులர் இம்பார்ட்டன்ட்டான டெரிவேஷன் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ A அதுதான் ரியாக்டன்ட், ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. சரியா? இப்போ இந்த ரியாக்ஷனுடைய ரேட் லா நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கவனிங்களேன். இங்க இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போடுறேன். ஈக்குவல் டு போட்டா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடணும் இல்லையா? அப்ப அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் K. அண்ட் இங்க எனக்கு ரியாக்டன்ட் யாரு? A அப்படின்னு ரியாக்டன்ட். ஓகே, சோ A. இப்போ நான் இங்க பவர்ல 0 போட்டுப்பேன். ஏனா இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். பவர்ல 0 போட்டுப்பேன். ஏனா இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இததான் பா இங்க எழுதி இருக்கும். இப்போ இது நம்ம என்ன பண்றோம்னா டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதாவது ஒண்ணும் இல்ல, கவனிங்களேன். ரேட்னா என்னது? சேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட்னா என்னது? சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ dA/dt இல்லையா? dA/dt அப்படின்னு எழுதலாமா? ரேட்டுக்கு பதிலா dA/dt ன்னு எழுதலாம். ஏன் இங்க மைனஸ் போட்டீங்க? ஏன்னா ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் கம்மி தான் ஆகும் இல்லையா? லெஸ் ஆகும். அப்போதான் அதுக்காக தான் மைனஸ் போட்டிருக்கேன். சரியா? which is equal to K. anything power 0 என்னது? 1. சோ நான் இங்க 1 போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப்ல dt equal to அந்த பக்கம் போகுது. இதோ பார், dt அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, சோ minus dA which is equal to K dt. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர் சாட்ல சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப்ல பாருங்கப்பா, நம்ம அதை இன்டெகிரேட் பண்றோம். ரெண்டு சைடுலயுமே என்ன பண்றோம்? இன்டெகிரேட் பண்றோம். லிமிட் பாருங்க, A0 ல இருந்து A, அதாவது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஃபைனல் கான்சென்ட்ரேஷன். டைம் 0 ல இருந்து T, டைம் 0 ல இருந்து T. சரியா? ஓகே, சோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்றப்போ வெறும் இந்த வேல்யூ மட்டும் தானே வரும். ஏன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும் இல்லையா? சோ A அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எழுதிட்டோம். இங்க K dt என்ன வரும்? K மட்டும் தான் வரும். ஏன்னா இதுவும் dt இன்டெகிரேட் பண்றப்போ T வரும் இல்லையா? dt இன்டெகிரேட் பண்றப்போ T வரும். ஓகே, லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் T போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ இந்த அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். A0 minus A, ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் ஆஃப் மைனஸ் A0 minus A வருது. இங்க K into T. ஓகே, இப்போ K மட்டும் அங்க இருக்கு, T இந்த பக்கம் வந்துருச்சு. அப்ப T டிவிஷனுக்கு போயிடும். T வந்து என்ன போயிடும்? நமக்கு டிவிஷனுக்கு போயிடும். ஓகேவா? சோ அவ்வளவுதான்ப்பா, யூ காட் த ஆன்சர். சோ இதுதான்
for the zero order. இதுதான் zero orderக்கு integrated rate equation. Okay? இப்போ first order reactionக்கு பார்க்கலாமா? அதே கான்செப்ட் தான். யாருக்கெல்லாம் clear? chatல சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் clear? Okay? பார்க்கலாமா? ஃபயர் தான் தெரியுது. கிளியர். ஓகே, இப்போதான் வருது சாட்ல. ஓகே, இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட் A வந்து நமக்கு ப்ராடக்ட் தருது. இப்போ ரேட் ஆஃப் த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ரேட் ஈக்குவல் டு K A to the power 1. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனால நான் பவர்ல 1 போட்டுக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, பவர்ல நமக்கு 1 இருக்கு. ரேட்டுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? மைனஸ் dA by dt அப்படின்னு எழுதலாம் இல்லையா? போன क्वेश्चन மாதிரியே தான், அதே மாதிரி தான். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல dt அந்த பக்கம் போயிடுது, A இந்த பக்கம் வந்துருது. A இந்த பக்கம் வந்துருச்சு, dt அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம இத இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ண போறோம். dA by A என்ன எழுதலாம்? dA by A க்கு இன்டகிரேட் பண்ணோம்னா ln A இல்லையா? ln A அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எழுதிட்டோம். dt இன்டகிரேட் பண்ணா t. ஓகே, அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எழுதிட்டோம். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இங்கேயும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இங்க என்ன வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், which is equal to k into t. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது நமக்கு? மைனஸ் ln a பிளஸ் ln a நாட். அப்போ ln a நாட் by a அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ln a நாட் divided by a அப்படின்னு எழுதலாம், which is equal to kt. இப்போ இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த ln-க்கு பதிலா நான் என்ன தெரியுமா போட்டுக்கிறேன்? 2.303 log அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ln-க்கு பதிலா நான் வந்து என்ன பண்றேன்? 2.303 log அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். பாருங்க, 2.303 log. இப்போ என்ன ஆகும் நமக்கு? t அந்த பக்கம் போய்டும். t அந்த பக்கம் போயிடுது. அப்ப 2.303 divided by t log of a naught by a. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். யாருக்கெல்லாம்ப்பா கிளியர்? யாருக்கெல்லாம்ப்பா கிளியர்? பக்கா கிளியரா இருக்கு? யாருக்கெல்லாம் கிளியர்? சூப்பர் கிளியர். கிளியர்? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? போதும் அப்படி வனஜா, சங்கர், மற்றவங்க எல்லாரும் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் ஹியர். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப ஸ்லிப்பியா இருக்குன்னா நீங்க வேணா நாளைக்கு வந்து ரிமைனிங் பாருங்க வனஜா. பட் அதர்ஸ்லாம் மேமோட இன்னைக்கு முடிச்சே கண்டிப்பா நம்ம இதை படிச்சிருவோம் அப்படின்னு இருக்காங்க. ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் காட்டவா? இதோ பாரு, 1 2 3 4 5 6 7 7 கொஸ்டின் தான் இருக்கு. லாஸ்ட்ல இருக்கிற 5 மார்க் கூட விட்டுறலாம். ஓகே, வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்? இதுல சொல்லி தரதுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. டைநைட்ரஜன் பென்டாக்சைடு உடைய டீகம்போசிஷன். N2O5 வந்து நமக்கு NO2 ஆவும் ஆக்சிஜனாவும் டீகம்போஸ் ஆகுது. அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் சல்ஃபூரைல் குளோரைடு SO2Cl2 வந்து SO2 ஆவும் Cl2 ஆவும் டீகம்போஸ் ஆகுது. அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டராவும் ஆக்சிஜனாவும் டீகம்போஸ் ஆகுது. அப்புறம் ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் டு புரோபீன். ஓகே, புரோபீன் இது டபுள் பாண்ட். சைக்ளோப்ரோபேன் டு புரோபேன் தான் வரும். சரியா? சைக்ளோப்ரோபேன் டு புரோபேன். சரியா? சோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து பாருங்கப்பா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. இப்போ ஒரு ரேட் லால நம்ம இப்போ ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லாம் சொன்னோம் இல்லையா? ஒரு ரேட் லால பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர்ஸ் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் தான் நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். The sum of the powers of the concentration terms involved in the experimentally determined rate law. The sum of the powers of the concentration terms தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். sum of the powers of the concentration terms தான் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். மாலிகுலாரிட்டினா the total number of reactant species. ஒரு ரியாக்ஷன்ல மொத்தமா எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கோ அத மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ரியாக்ஷன்ல மொத்தமா எத்தனை மாலிகுலாரிட்டி இருக்கும், எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கோ அத மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ஆர்டர் வந்து ஜீரோவா இருக்கலாம், ஃபிராக்ஷனலா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம். ஓகே, ஆர்டர் இட் கேன் பி ஜீரோ ஆர் ஃபிராக்ஷனல் ஆர் இன்டீஜர். ஆனா மாலிகுலாரிட்டி இஸ் ஆல்வேஸ் a whole number, cannot be zero or fractional.
ஆனா ஆர்டர் ஆனா மாலிகுலாரிட்டி கண்டிப்பா ஒரு ஹோல் நம்பரா மட்டும் தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு ஃபிராக்ஷனாலாம் ஜீரோவாலாம் இருக்காது. ஓகே, it is assigned for a overall reaction. ஒரு order of a reaction அப்படினா ஒரு overall reactionக்கு தான் நம்ம வந்து order அப்படினு வந்து கொடுக்க முடியும். சரியா? ஆனா molecularity வந்து ஒரு ஸ்டெப்புக்குமே, okay, it is assigned for each elementary step. ஒரு எலிமெண்டரி ஸ்டெப்புக்குமே நம்ம என்ன சொல்லலாம்? மாலிகுலாரிட்டி வந்து சொல்லலாம். அபாஸ்க்கு புரியலையா? திருப்பி ஒரு வாட்டி டீச் பண்ணிடலாமா இது மட்டும்? ஓகே, இப்போ நம்ம இங்க ரேட் லா பார்த்தோம் இல்லையாப்பா? K which is equal to A to the power or AB ன்னு ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்குனா A to the power 1 B to the power 2 இருக்கு அப்படினா இந்த 1 plus 2 தான் ஆர்டர். இந்த 1 plus 2 தான் ஆர்டர். ஓகே, it is sum na add sum of the powers of the concentration terms. அதுதானே concentration terms. Sum of the powers of the concentration terms தான் நம்மளுடைய ஆர்டர். ஓகே, மாலிகுலாரிட்டினா மொத்தமா எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கு? 2 மாலிக்யூல்ஸ். ஓகேவா? எத்தனை மாலிக்யூல்ஸ் ரியாக்ட் பண்ணுதோ அது மாலிகுலாரிட்டி. அடுத்து பாருங்க, ஆர்டர் வந்து ஜீரோவா இருக்கலாம், ஃபிராக்ஷனா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம். ஆனா மாலிகுலாரிட்டி எப்பயுமே ஒரு ஹோல் நம்பரா மட்டும் தான் இருக்க முடியும். அப்புறம் ஆர்டர் வந்து நமக்கு ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம ஆர்டர் சொல்ல முடியும். ஆனா மாலிகுலாரிட்டி ஒரு ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கும் நம்ம சொல்லலாம். அடுத்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? what do you mean by the term வந்து சூடோ அப்படின்னா என்ன பார்த்தோம்? let me know in the chat. குயிக்கா what do you mean by சூட்? false, fake, very good பா. false அதுதான் நம்ம சூடோன்னு சொல்றோம். சூடோபோடியா அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்போ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா என்ன தெரியுமா? ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனை பத்தி ஸ்டடி பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ரியாக்ஷனை பத்தி நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அது ஜீரோ ஆர்டரா இருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸி. ஆனா அது செகண்ட் ஆர்டரா இருக்குன்னா அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்றது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ வந்து அது ஒரு செகண்ட் ஆர்டரா ரியாக்ஷனா இருக்குன்னா அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்றது கஷ்டம். ஸோ நம்ம அதை என்ன பண்றோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா கன்சிடர் பண்ணும். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கா ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஒன்னை விட டபுள் மடங்கு சைஸ் பெருசா இருக்க ட்ரெஸ் நீ போட்டுக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம அதை ஆல்டர் பண்ணிப்போம்ல. அந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஆல்டர் பண்றேன். எப்படி அப்படின்னு நீ ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? ஹவு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை நான் பயங்கர எக்ஸஸா எடுத்துப்பேன். ஓகே, ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை நான் ரொம்ப அதிகமா எடுத்துப்பேன். ஸோ அதை நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, the second order reaction can be altered to first order reaction by taking one of the reactant in large excess. இப்போ இங்க பாருப்பா, இதோட ஆர்டர் ஆக்சுவலி 2. இங்க நமக்கு CH3COO CH3 இருக்கு, வாட்டரும் இருக்கு. ஆனா நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வாட்டரை அதிக அமௌண்ட் எக்ஸஸா வந்து எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இந்த வாட்டரை வந்து நான் அதிகமா எடுத்துக்கிறதுனால இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, so can we see the difference between rate law and rate constant? டைம் அப்பா, இன்னும் 3 நிமிஷம் இருக்கே, இன்னும் 3 minutes இருக்கே. ஓகே, ரேட் லாக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தலாமா? ஓகே, ஸோ இப்போ கைஸ் லிசன் பா ப்ளீஸ் பா அப்படிலாம் கேட்குறாங்க. பீஸ் எல்லாரும் லிசன் பண்றாங்க. பீஸ் ஆக்சுவலி சைலண்டா லிசன் பண்றாங்க. லிசன் பண்றவங்கலாம் கமெண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. தே ஆர் லிசனிங். நான் சொன்னா மட்டும் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. ரேட் லானா என்ன தெரியுமா? இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட். இப்போ ஒரு ரேட் லானா நான் என்னன்னு சொல்றேன் பாரு. ஒரு ரேட் லா எப்படி தெரியுமா வந்துச்சு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு K அப்படின்னு போடுறோம். இப்போ இதுதான் ரேட் லா. இப்போ இதுதான் ரேட் லா. சரியா? சோ இப்போ இதுதான் நம்ம சொல்றோம். இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்பீட் அட் which the reactants are converted to product. எந்த ஸ்பீட்ல ரியாக்டன்ட்லாம் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகுதோ அததான் ரேட் லா அப்படின்னு சொல்றோம். ஆனா ரேட் கான்ஸ்டன்ட்னா இந்த K தான்ப்பா ரேட் கான்ஸ்டன்ட். இந்த K தான் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ரேட் லாங்கிறது என்னது? rate which is equal to K into reactant concentration. reactant concentration இதுதான் ரேட் லா. ஆனா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த K தான் ரேட் கான்ஸ்டன்ட்.
Okay, it is measured as the decrease in the concentration of the reactant or increase in the concentration of product. இப்போ இந்த rate law நம்ம எப்படி measure பண்ணலாம்? Rate law எப்படி measure பண்ணலாம்? Decrease in the concentration of reactant, either decrease in the concentration of reactant or increase in the concentration of product அப்படி measure பண்ணலாம். இப்போ பாரு, இந்த rate constant is equal to the rate of a reaction when the concentration of each of the reactant is unity. என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த rate constant வந்து ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா? rate constant வந்து ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா? எப்போ தெரியுமா? reactant உடைய concentration 1 இருந்தா. ஆமா, இங்க 1 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு, இந்த வேல்யூ 1 ஆச்சுனா ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அத தான் இங்க சொல்றாங்க. சரியா? reactant concentration value 1 னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. அடுத்து, it depends on the initial concentration of reactants. Okay வா? So rate law பாத்தீங்க அப்படினா initial concentration of the reactants depend பண்ணி இருக்கும். ஆனா rate constant it does not depend on the initial concentration of the reactant. ஆனா rate constant வந்து initial concentration depend பண்ணி இருக்காது. சரியா? initial concentration depend பண்ணி இருக்காது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படினா good morning ma'am, good morning. Okay, so மணி 12 o'clock இல்லையா? I really wish இந்த லைவ் பார்க்குற ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ட்ரீம்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லா ஹார்ட் ஒர்க்கும் போடணும். ஓகே, ஸோ உங்களுடைய ட்ரீம் மார்க் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரப்போ யூ ஆல் ஷுட் ஃபீல் லைக் ஓகே ஐ கேவ் மை பெஸ்ட், ஐ டிட் மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியான ஒரு ஃபீலோட நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் ஹாலை விட்டு சூப்பராக வெளில வரணும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா காலேஜுமே கிடைக்கணும் அப்படின்னு ஐ ரியலி விஷ் யூ. ஓகே, சூப்பர், நைஸ் மூமெண்ட்டாக இருக்குல்ல? இல்லைப்பா சாப்பிடல, சாப்பிட்டீங்களா கேட்காதீங்க, எனக்கு பசிக்குது. ஓகே, யா, குட் மார்னிங், சூப்பர். சூப்பர் 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 கைஸ். ஓகே, நம்ம இப்போ ஃபைனல் क्वेश्चन முடிச்சிடலாமா? 5 மினிட்ஸ்ல லைவ் எண்ட்ஸ் இன் 5 மினிட்ஸ் ஷார்ப்பா. ஓகே, ஞாபகப்படுத்துங்க. வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஓகே, 5 ஃபேக்டர் தான். ஒண்ணுமே படிக்கலனா இந்த 5 ஃபேக்டரை மட்டும் எழுதுங்க போறோம். நான் சிம்பிளா சொல்லி தரேன். இதுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸ்பிளனேஷன்லாம் கூட நான் சொல்லல, பட் ஜஸ்ட் இதை வச்சே சொல்லி தரேன். நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் அ ரியாக்டன்ட். ஓகே, நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஒரு ரியாக்ஷனுடைய ரேட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். டெம்பரேச்சர் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஃபர்ஸ்ட் நேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா கேஸஸ் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். சரியா? கேஸ் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும் சாலிடோ லிக்விடோ கம்பேர் பண்றப்போ. அடுத்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பாருங்களேன். ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் ஹையா இருந்தா ரியாக்ஷன் ரேட்டும் ஹையா இருக்கும். ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் ஹையா இருந்தா அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டும் ஹையா இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கோங்களேன், அப்படியே அது ஃபிளேக்கியா இருக்கு, அது அப்படியே சாக் பீஸ் மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறத விட நான் வந்து அதை நல்லா பவுடர் ஆக்கிட்டேன். அப்படின்னா அந்த பவுடர்ட் கால்சியம் கார்பனேட் வந்து சூப்பரா ரியாக்ட் பண்ணும். விச் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனா ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு வந்து மாறும். பட் ஜென்ரலி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்டுடைய வேலையே என்னது? அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது தான் இல்லையா? ஸோ கேட்டலிஸ்டுடைய வேலையே அந்த ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது தான். ஸோ கேட்டலிஸ்ட் இருந்தா அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டும் சூப்பரா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த கேட்டலிஸ்ட் வந்து நம்ம EA which is என்னது? EAங்கிறது என்னது? மறந்துட்டேன். ஆக்டிவேஷன் எனர்ஜி, ரைட்? ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து லோவர் பண்ணி விட்டுரும். ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னது? ஆக்டிவ் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி which is reactant வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணிடுச்சுன்னா அப்போ சீக்கிரமாவே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும் இல்லையா? அவ்வளவுதான்ப்பா.
சரியா? புக் எடுத்து இதுல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் படிச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். 5 பாயிண்ட் தான். நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ், concentration of reactant, surface area, temperature and catalyst. Okay? Clear? Super. Okay guys, thank you so much. எல்லாரும் சூப்பரா போயிட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில எழுந்துக்கோங்க, போறோம் ஸ்கூல் போயிட்டு வாங்க. ஓகே, நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பெஸ்ட் கொடுத்து படிப்போம். நாளைக்கு சூப்பரா போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவோம். சரியா? கிளியரா? Are you all clear? Birthday, Tilagavadiku birthday va. Happy birthday Tilagavadi. Okay? Super pa. Thank you so much. இன்னைக்கு லைவ் சூப்பரா போச்சு. நான் இப்போ லைவ் எண்ட் பண்றேன். எல்லாரும் சூப்பரா போயிட்டு தூங்குங்க. இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ நாளைக்கு தான் நான் சொன்ன மாதிரி இந்த PDF வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியும். இன்னைக்கு பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு PDF ஹெல்ப் பண்ற அந்த மேம் வந்து இப்போ இல்ல. ஓகேவா? சோ நான் லைவ் எண்ட் பண்றேன். எல்லாரும் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா how was the live today? ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத கண்டிப்பா எனக்காக ஷேர் பண்ணுங்க. சரியா? All the very best guys. Tata. Bye bye. Good night. Yes, I'm going to go and eat. சரியா? Thank you.